ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம கேட் டஸ்ட் ஜேஎஸ்டிஎஃப் ஆத்தர் சீசன் 2 பத்தி பார்க்க போறோம். போன சீசனுக்கான பிளேலிஸ்ட் லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணி வைக்கிறேன். ஸோ பார்க்காதவங்க மறக்காம போய் பார்த்துருவாங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எபிசோட் ஸ்டார்டிங்ல இட்டாமியோட டீம் கேப்டன் போயிருக்காங்க. இப்போ இட்டாமி காட்டுறாங்க. இட்டாமி சிரிப்பா ஒரு ட்ரெஸ் போட்டு வந்திருக்காங்க. எல்லாரும் பார்த்து சிரிக்கிறாங்க. கேப்டன் செமையா இருக்கீங்க அப்படின்றாங்க. ஒரு பையன் வந்துட்டு இங்க பாடுற கோமாளி அப்படின்றான். இட்டாமி எல்லார்கிட்ட சொல்றான், சரி இன்னைக்கு விஷயம் கரெக்டா முடிங்க, இது முக்கியமான விஷயம் அப்படின்றான். இப்போ பிரின்சஸ் பீனியா பீஸ் நெகோசியேஷன் ஆரம்பிச்சாங்க. ஸோ அங்க இருக்க நோபல்லாம் இவங்க கேபிட்டல் கூட பேசிட்டு இருக்காங்க. அதுக்கு செக்யூரிட்டியா இட்டாமி இருக்கான். இப்போ எம்பையரோட ஃபர்ஸ்ட் பிரின்ஸ் காட்டுறாங்க. அதை பீனியாவோட அண்ணன் காட்டுறாங்க. அவங்க அண்ணன் ஏதோ ஒரு பனியை போட்டு செஞ்சுட்டு இருக்கான். ஆனா அந்த பன்னிகள் அவன் ரொம்ப அபியூஸ் பண்றான். உன்னோட மக்களோட உயிரி இப்ப என் கையில இருக்கு, அது மறந்துட்டியா, நீ ஒழுங்கா பண்ணலடா, உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்றாரு. அவளும் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்றா. இப்போ அந்த இடத்துக்கு ஒரு மினிஸ்டர் வந்து பேசுறாரு. நம்ம சைடு இருக்க செனட்லாம் எதிரிங்க, அவங்க கிட்ட இருக்க பிரிசனர் வச்சு மிரட்டி அவங்க சைடு எடுத்துட்டு இருக்காங்க. என்னது, அவங்க குடும்பத்தை வச்சு அவங்க மிரட்டுறாங்களா? கோழைங்க. அந்த மினிஸ்டரும், பிரின்ஸ் நீங்க இம்பீரியல் கேபிட்டல் போங்க, அந்த கார்டன்ல ஒரு மீட்டிங் நடந்துட்டு இருக்கு. அவனும் சரி, இந்த மாதிரி முக்கியமான விஷயத்த எங்க அப்பா கிட்ட சொல்லாம ஏன் என் கிட்ட சொல்றேன்னு கேட்கறான். உங்க அப்பா கிட்ட சொன்னா ராயல் ஃபேமிலி மேலேயே அவருக்கு சந்தேகம் வந்துடும், அதனால சொல்ல அப்படின்றாரு. அந்த பிரின்ஸும் சரி நான் போறேன், நான் போய் அங்க வந்த எனிமிஸுக்கு நான் யாருங்கிறத காட்டுறேன் அப்படின்றாரு. இப்போ நிஜ உலகத்துல பேசிட்டு இருக்காங்க. சரி அங்க என்ன நடக்குது சொல்றப்ப அங்க சொல்றாங்க, இம்பீரியல் கேபிட்டல்ல அமைதிக்கான பேச்சுவார்த்தை நடந்துதான் இருக்கு. அதுவும் இல்லாம இம்பீரியல் கேபிட்டல் ஒரு இடத்த நம்மளுக்காக கொடுத்துருக்காங்க. அந்த இடத்துல இருந்து நம்ம இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றாங்க. சரி பப்ளிக் கிட்ட சொல்ற மாதிரி ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் இருக்கா கேட்கிறப்ப இல்ல சார், இப்பதான் நெகோசியேஷன் ஆரம்பிச்சோம், அதனால கொஞ்ச நேரம் ஆகும் சார் அப்படின்ற. இப்போ சுகவராவும் பீனியாவும் கட்டுறாங்க. அவங்க அந்த இடத்துல பீஸ் நெகோசியேஷன் ஆரம்பிக்கிறதுக்கு எல்லா ஃபேமிலியும் கூப்பிட்டுருக்காங்க. இப்போ அந்த இடத்துல ஒரு சின்ன பொண்ணு வந்துட்டு, சுகவரா அப்போ வந்துட்டு என்னோட கசின் ஒரு நெக்லஸ் வாங்கிட்டு என்கிட்ட பீத்திட்டு இருக்கா, எனக்கு காண்டாகுது தெரியுமா, நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்றா. சுகவராவும் எனது ஹெல்ப் பண்ணுமா, நான் எப்படி ஹெல்ப் பண்றது சொல்றதுக்குள்ளே அவங்க அம்மா வந்துட்டு இப்படி பண்ணக்கூடாது, அவங்க பொண்ணை கூட்டிட்டு போயிடுறாங்க. இப்போ பிரின்சஸ் பீனி அவன் காதல சொல்றா. அவ டூலே ஃபேமிலியிருந்து வர அவங்க மினிஸ்ட்ரியில முக்கியமான இடத்த பிடிச்சிருக்காங்க. அவனும் ஒரு நிமிஷம் இல்லைங்க, உங்க பொண்ணு இந்த மாதிரி தெரியாதீங்க, அவ ஏதோ சின்ன பொண்ணு வேலை பண்ணிட்டா அப்படின்றான். அந்த பொண்ணுகிட்டயும் உங்க அப்பா அம்மாவுக்கு இந்த மாதிரி தொலை கொடுக்கூடாதுமா அப்படின்றாரு. அந்த சின்ன பொண்ணும் வெக்கப்பட்டாங்கன்னு ஓடுறா. இப்போ பிரின்சஸ் பீனியாவும் ஓ அப்போ அவளுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நெக்லஸ் வாங்கி தர போறீங்க அப்படின்னு கேட்கறா. ஆமா, அவங்க முக்கியமான இடத்த பிடிச்சிருக்காங்கன்ற அவங்க பொண்ணு இம்ப்ரெஸ் பண்ணதானே அவங்க அப்பா கிட்ட நல்லதா சொல்வா அப்படின்றான். இப்போ அங்க இருக்க மினிஸ்டர்ஸ்க்குலாம் இவங்களோட கண்ணோட பவர் காட்டுறாங்க. அதாச்சு அங்க இருக்க ஷீல்டை வச்சு சுட்டு காட்டு. ஆனா அந்த ஷீல்டு மட்டும் கண்டமாகுது. அந்த இடத்துல இட்டாமி இருக்கான். சரி இது எப்படி இருக்கு, இதுக்கு பேர் ரைஃபிள். அங்க இருக்க மினிஸ்டரும் இது எங்கிட்ட வித்துடு, இல்ல இது எப்படி செய்யணும் எங்கிட்ட சொல்லித்தா அப்படின்றாங்க. இட்டாமியும் அதெல்லாம் சொல்ல முடியாதுப்பா. இன்னொரு மினிஸ்டர் சரி இந்த ரைஃபிள்ன்றீங்களே அது எவ்வளவு வச்சிருக்கீங்க? இட்டாமியும் அதையும் சொல்ல முடியாது என்னால, ஆனா எல்லா சோல்ஜருமே ஒன்று வச்சிருப்பாங்க. இது கேட்ட உடனே அவங்க வாய பொழுதுட்டு இருக்காங்க. இப்போ இட்டாமி சொல்றான், சரி அடுத்து மோட்டார்ஸ் காட்டுங்க அப்படின்றான். இப்போ மோட்டர் காட்டுறாங்க. பேசிக்கலி இது ஒரு ராக்கெட் லான்ச்சர் மாதிரி. இப்போ அதை லோட் பண்ணி ஃபயர் பண்றாங்க. ஒரு இடத்துக்கு போய் செம பெரிய எக்ஸ்ப்ளோஷன் நடக்குது. இது பார்த்த உடனே அந்த மினிஸ்டர்ஸ் எல்லாம் வாய பொழுதுட்டு இருக்காங்க. அந்த மினிஸ்டர் நினைச்சு பாக்குறாரு, இந்த அளவுக்கு பவர் வச்சிருக்கானுங்க, இவங்க நினைச்சா இந்த இம்பீரியல் கேபிட்டல் நாசமாயிடுமே. இப்ப எல்லாம் பேசிக்கிறாங்க, இதுக்கு மேல நம்மளால ஜப்பான் கூட போருக்கு போக முடியாது, இதுக்கப்புறம் போட்டோன்னா நம்ம கதை முடிஞ்சிடும் அப்படின்றாரு. அந்த இடத்துக்கு சுகா வரும், பிரின்சஸ் பீனியா வராங்க. இப்போ இட்டாமி யாரோ கான்டாக்ட் பண்றாங்க. அந்த சோல்ஜர் என்ன சொல்றாங்க, ஒரு சின்ன குரூப் இம்பீரியல் கேபிட்டல் நோக்கி வருது, ஆனா யாரும் தெரியல, நம்ம என்ன செய்யறது அப்படின்னு கேட்கறாங்க. இட்டாமியும் எதுவும் பண்ணாதீங்க, அவங்க பார்த்துட்டு இருங்க, நான் சொல்றேன் அப்படின்றான். இட்டாமியும் சுகா வர கிட்ட சொல்ல, இங்க வெளியே பேச நான் இங்கேருந்து கூட்டு போறேன், நீங்க ஸ்லம் சொல்லியா போங்க, அப்பதான் யாரும் உங்களை பார்க்க மாட்டாங்க அப்படின்றான். அந்த பிரின்ஸ் ஜோசல் வரான். அவங்கள வந்து ஆமா என்ன நடக்குதுங்க. இப்போ அந்த இடத்துல அந்த ஹெட்மேட் வந்துட்டு பிரின்சஸ் பீனியாவும் சுகவாரமும் ஒரு கார்டன் பார்ட்டி வச்சிருக்காங்க. பீனியா வந்துட்டு ஜோசல் நீங்க என்ன பண்ற அப்படின்னு கேட்கறான். அந்த பிரின்ஸும் சிஸ்டர் என்னாச்சு, எனக்கு கூட இல்லையே, நான் இங்க வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அப்படி கேட்கறப்ப அந்த பிரின்சஸும் இல்ல இந்த மாதிரி சாதாரண விஷயத்துல நீ வரமாட்டல, அதனால தான் நான் கூப்பிடல அப்படின்றான். அப்புறம் இந்த இடத்துக்கு மினிஸ்டர்ஸ் எனிமீஸ் யாராச்சும் இன்வைட் பண்ணி அப்படி கேட்கறான். அவனும் எனது இந்த பார்ட்டிக்கா கிடையாது அப்படின்றான். அவனும் அப்படியா சரி இது என்ன சொல்லிட்டு ஒரு டிஷ் எடுத்து சாப்பிட்டு பாக்குறான். அது சாப்பிட்ட உடனே அவனுக்கே ஆச்சரியமா இருக்கு. அவனை பண்றான், அங்க இருக்க எல்லா டிஷ்ஷும் எடுத்துக்கிட்டு அவன் வீட்டுக்கு கிளம்புறான். இப்போ பிரின்சஸ் பீனியா சொல்றான், எனக்கு தெரிஞ்சு அந்த கவுண்ட் மார்க்ஸ் அந்த மினிஸ்டர் தான் அவன் தான் எங்க அண்ணன் அமைச்சு வச்சிருப்பான். இப்போ இந்த இன்ஃபர்மேஷனை அந்த கவுண்ட் மார்க்ஸ் அவன் ராஜா கிட்ட சொல்றான். அந்த ராஜாவும் சிரிச்சுட்டு அப்ப அவ்வளவு தூரம் போனதுக்கு சாப்பாடு மட்டும் எடுத்துன்னு வந்தானா, சரியான முட்டாளா இருக்கான்ல. அந்த கவுண்ட் மார்க்ஸும் அந்த செனட்ல அந்த அமைதி குத்துட்டாங்கன்னா இங்க இருக்கிறது ரொம்ப மோசமாயிடும் அப்படின்றான். அந்த ராஜாவும் எனக்கு அதை பதிலாக கவலை இல்லை, அவங்க என்னதான் கேட்டாலும் என் நிலத்தையும் காசையும் நான் தரமாட்டேன், இப்படியே போயிட்டு இருந்தா ஒரு நாள் அவங்க பேச்சுவார்த்தை கலைஞ்சிரும், அப்ப நான் என் பிளானை எக்ஸிக்யூட் பண்றேன் அப்படின்றாரு. இப்போ அந்த சென்டர்லாம் இவங்க ஸ்லம் சொல்லியே கூட்டு போறாங்க. ஆனா அந்த இடம் ரொம்பவே மோசமா இருக்கு. அந்த இடத்துல இவங்க பேஸ் கிரியேட் பண்ணிருக்காங்க. அங்க இருக்க சீஃப் கூட ரெக்கானிஸ் டீம் அதாச்சும் இட்டாமியோட டீம் பேசுறாங்க. அந்த இடத்துக்கு அந்த நர்ஸ் சோல்ஜர் அனுப்புறாங்க. இப்போ குரக்காவா ஒரு மெடிக்கல் கேம்ப் போட்டா அந்த இடத்துக்கு ஒரு பொண்ணு வந்துட்டு பரவாயில்ல இந்த இடம் சேஃபா இருக்குல்ல அப்படின்றா. குரக்காவும் ஆமா என்னாச்சு கேட்கறப்ப ஓ உனக்கு தெரியாதா, பெஸ்ஸாயே ஒருத்தர் தான் இங்க அன்னைக்கு வரைக்கும் அவன் தான் இந்த இடத்துக்கு பிக் பாஸா இருந்தான். ஆனா இப்போ பிளாஷ்பேக் கட்டுறாங்க. இப்போ அவனோட ஆட்கள்லாம் ஜிஎஸ்டி அடிக்க போறாங்க. ஆனா ஜிஎஸ்டிஎஃப் அவங்கள ஒரே நைட்ல எல்லாருக்கும் அதையுமே முடிச்சிட்டாங்க. அதுல இருந்து ஜிஎஸ்டிஎஃப் கிட்ட யாருமே வச்சுக்கல. இப்போ எல்லாம் முடிஞ்சு இட்டாமி காட்டுறாங்க. இட்டாமியை பிரின்சஸ் பீனியா ஒரு இடத்துக்கு கூட்டு போயிருக்கா.
அந்த இடத்த பார்த்தோன்னே இட்டாமி அட இவ்வளோ பெருசு அப்படின்றான். பிரின்சஸ் பினியாவும் இது எங்கள் ரிலேட்டிவோட சின்ன வீடு அப்படின்றா. இது சின்னது தான், ஆனால் நிறைய ரூம் இருக்குது, இன்னைக்கு நைட் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படின்றா. இப்போ அந்த டார்க் எல்ஃப் கட்டுறாங்க. அந்த டார்க் எல்ஃப் ஏதோ ஒரு பொண்ணுகிட்ட இட்டாவை பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்றா. அந்த பொண்ணும் சரி இட்டாவை பற்றி என்ன தெரிஞ்சுங்கன்னு நினைக்கிறேன். அவளும் இட்டாமிக்கு ஜேஎஸ்டியை தவிர்த்து ஏதாச்சும் முக்கியமாக இருக்கா அப்படின்னு கேட்குறா. அவனுக்கு முக்கியமானது அதை அவன் இழக்கக்கூடாதுன்னு நினைக்கணும். அந்த பொண்ணு யோசிச்சுட்டு எனக்கு தெரிஞ்சு 3 பேர் இருக்காங்க. அந்த டார்க் எல்ஃபும் ஓ 3 பேர் இருக்காங்களா. இப்போ அந்த ஸ்லம்ஸை காட்டுறாங்க. குரோக்காவா ரூம் கதவை யாருக்கு தட்டுறாங்க. யாருன்னு பார்த்தா ஏற்கனவே வந்த பொண்ணு மிசரி. இப்போ வந்துட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்றா. பார்த்தா ஒரு கும்பல் பொண்ணுங்களே அங்கே இருக்கு. அவங்க வந்துட்டு ஒரு விஷயம் சொல்றாங்க. என்னன்னா எனக்கு தெரிஞ்சு நீ நல்ல நடக்க வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு வாட்டி வரும்போதும் அப்பப்போ இந்த மாதிரி நல்லா அதிரும். இங்க ஏதோ ஒன்று நடக்க போகுது அப்படின்றா. இப்போ அங்கே இருக்க சீஃபும் சுற்றி முற்றி பார்க்குறாரு. அங்கே இருக்க அனிமல் பொண்ணுங்களாவே பயந்துட்டு இருக்காங்க. இப்போ என்னாச்சுங்க கேட்குறப்ப அந்த சீஃபும் ஃபர்ஸ்ட் டைம் நான் ஒரு இடத்துக்கு போனேன். அந்த இடத்துல நெல்லடக்கு வரத்துக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பறவைகளும் அனிமல்ஸுமே இதே மாதிரி தான் பயந்துட்டு இருந்தாங்க. சரி கேபிட்டல் இருக்க எல்லா டைமுக்கும் எமர்ஜென்சி அனுப்புங்க. இந்த இடத்துல ஒரு பெரிய எர்த்குவேக் வரப்போகுது. முதல்ல கேபிட்டல் இருக்க எல்லாரும் எவாகுவேட் பண்ணுங்க. இப்போ ஆன்லைன்ஸுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் வருது. அவங்களுமே தயாராகிறாங்க. இட்டாமியும் பிரின்சஸ் பினியெல்லாம் கூப்பிட்டு எனக்கு தெரியுது லேட் தான், ஆனால் இந்த இடத்துல ஏதோ நடக்க போகுது அப்படின்றான். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா அதிர ஆரம்பிக்குது. தூரத்தில் இருக்க மலை அப்படியே சரிஞ்சு விடுது. அந்த இம்பேக்ட் கேபிட்டல் வரைக்கும் வருது. அன்னைக்கு நைட் இம்பீரியல் கேபிட்டலில் எர்த்குவேக் அட்டாக் பண்ணிச்சு அப்படின்றாங்க. இப்போ அந்த மொத்த நிலைமை அதிருது. எல்லாருமே பயத்தில் அலறிட்டு இருக்காங்க. பிரின்சஸ் பீனியாவும் ஹாமில்டனும் அழுதுட்டு இருக்காங்க. ஆனா அந்த கலவரத்துல இட்டாமி ஆஸ்கார்டும் சாதாரணமா அதை பார்க்க போற மாதிரி வந்துட்டு இருக்காங்க. அட இது ரொம்ப கஷ்டம் தான் இல்ல. எனக்கு தெரிஞ்சு 4வது லெவல் இல்ல 5வது லெவல் கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவலா வந்துட்டு இருக்காங்க. இது பிரின்சஸ் பீனியா பாக்குறா. அவளுக்கு சமஷாக்கா இருக்கு. அவ கேக்குறா இட்டாமி இங்க என்ன நடக்குது, உன்னால எப்படி இவ்வளவு அமைதியா இருக்க முடியுது. இட்டாமி சிரிச்சுட்டு இந்த மாதிரி நல்லா நடக்கலாம், ஜப்பான்ல எப்பவுமே நடந்துட்டு இருக்கோம், கவலைப்படாத சீக்கிரமே முடிஞ்சிடும் அப்படின்றான். சொன்ன கொஞ்ச நேரத்திலே அந்த எத்குவேக் நின்றுச்சு. நான் சொன்னல அப்படின்றான். இப்போ திருப்பி போய் சரி யார் யாருக்குள்ள அடிபடுத்தோ அவங்களை ட்ரீட் பண்ணுங்க, என்னென்ன ஆச்சு பாருங்க அப்படின்றான். இப்போ ஆள்னு சொல்லி காட்டுறாங்க. எல்லாருமே பயத்துல இருக்காங்க. ரோரியோ உங்களுக்கு ஒன்றும் ஆகலை அப்படின்னு கேட்கறாங்க. ஆமா டூக்கா எங்க கேட்கறா. இப்போ பார்த்தா டூக்கா நல்ல இடத்துலயோ தனியா இருந்து அவங்க அப்பா தேடிட்டு இருக்கு. இப்போ பீனக்கு இன்னொரு பெரிய ஷாக்கு. அவளுக்கு என்ன சொல்லியிருக்காங்க இட்டாமி இன்னொரு தடவை நிலநடுக்கம் வந்துன்னு. எனது இன்னொரு தடவையுமா. இட்டாமியும் ஆமா இந்த மாதிரி பெரிய நிலநடுக்கம் வந்தா இதுக்கப்புறம் ஆஃப்டர் ஷாக்குன்னு ஒன்று வரும் அப்படின்றான். பீனியாவும் அப்படியா சரி இது முக்கியமான விஷயம் நான் எங்கள் அப்பா கிட்ட சொல்கிறேன் அப்படின்றான். சரி நீங்களும் வாங்க அப்படின்றான். இட்டாமியும் என்னது நாங்கள் வந்து என்ன பண்ணுறோம் அப்படி கேட்க. சுகாவாரவும் இது எமர்ஜென்சியாக இருந்தாலுமே எனிமி சோல்ஜர்ஸ்லாம் உங்கள் இடத்துக்கு வந்தா உங்கள் அப்பா தப்பா நினச்சி பாருல. பிரின்சஸ் பீனியாவும் அதை நான் பார்த்துக்கிறேன் ப்ளீஸ் இட்டாமி என் கூட வா அப்படின்றா. இட்டாமியும் சுகாவாரவும் என்ன சொல்கிறது தெரியாம சரி வரேன்ட்டாங்க. இப்போ பிரின்சஸ் பீனியா இம்பீரியல் பேலஸுக்கு போறா. ஆனால் இங்கே எல்லாருமே நல்லா இருக்க பார்த்து பயத்தில் உட்காந்துட்டு இருக்காங்க. பீனியாவும் இட்டாமியும் உள்ள வரது கூட பார்க்காம எல்லாரும் பயத்தில் உட்காந்துட்டு இருக்காங்க. இட்டாமி பார்த்துட்டு எங்கே போடுறா டீமன் கிங் கேசல் மாதிரி இல்லை அப்படின்றா. இப்போ பிரின்சஸ் பீனியாவும் அவங்க அப்பாவோட ரூமுக்கு போய் அவங்க அப்பா எழுப்பி விடுறா. அவங்க அப்பா பார்த்தா அவர் பயத்தில் வெச்சிட்டு போய் தூங்கியிருந்தார் போல. பீனியா நீங்க வரும்னு நினச்சி கூட பார்க்கல அப்படின்றாரு. பிரின்சஸ் பீனியாவும் இங்க ஒரு எமர்ஜென்சி நடக்குது, அதனால எல்லா மினிஸ்டர் இங்க வர சொல்லுங்க அப்படின்றா. அவங்க அப்பாவும் சரி இங்க வந்திருக்காங்களே இவங்க யாரு அப்படின்னு கேட்கறான். பிரின்சஸ் பீனியாவும் இது சுகவரா ஒரு ஜாப்பனீஸ் அம்பாசிடர். அந்த ராஜாவும் என்னது ஜாப்பனீஸா, அவங்களுக்கு இதுக்காக எங்க கூட்டு வந்திருக்க, அவங்களுக்கு இந்த நிலாதரவு பத்தி நல்லா தெரிஞ்சிருக்கு, இதை பத்தி நம்ம கிட்ட ஏதாவது சொல்லுவாங்க அப்படின்றா. அந்த ராஜாவும் அம்பாசிடர் உங்களை நான் வர வைக்கிறேன், ஆனா இப்ப இருக்க சிச்சுவேஷனால உங்களை சரியா வர வைக்க முடியல, அதனால உங்க அமைதி பேச்சுவார்த்தைய இன்னொரு டைம் வச்சுக்கோங்க அப்படின்றான். சுகவாரவும் ஓகே மேஜஸ்டி இன்னொரு டைம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றான். இப்போ அந்த இடத்துக்கு பிரின்ஸ் ஜோசல் வரான். நல்லவேளை நீங்க பாதுகாப்பா இருக்கீங்க, சரி இங்கேருந்து நம்ம தப்பிச்சு போயிடலாம். பீனியாவும் பிரதர் நான் ஏற்கனவே ஜெனரல் கூப்பிட்டேன், அவனும் இப்போதைக்கு நம்மளுக்கு நேரம் நோருக்கு என்கிட்ட சொன்னா இன்னொரு நல்ல நடக்கும் இங்க வரப்போதான். இட்டாமி பார்த்துட்டு என்னது நோரிக்கோவா, அது ஜாப்பனீஸ் பேர் மாதிரி இருக்கு அப்படின்னு பாக்குறான். யார் இந்த நோரிக்கோ அப்படின்னு கேட்குறப்ப அவனும் அவளை கூட்டு வர சொல்றான். இப்போ பார்த்தா ஒரு ஜாப்பனீஸ் பொண்ணை ஸ்லேவ் மாதிரி இவங்க விலங்குகளை கூட்டு வராங்க. அவனும் இதுதான் நோரிக்கோ, அந்த கேட்டுக்கு பின்னாடி நம்ம ட்ரூப்ஸ் அனுப்பிச்சோம்ல அதில் வந்து ஒரு சர்வைவர் தேவை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை எட்டு ஒதுக்கிறான். சரி என்கிட்ட என்ன சொன்னியோ அதை இப்போ ராஜா கிட்ட சொல்லு அப்படின்றான். அந்த பொண்ணும் என்னை விட்டுருங்க என்னை காப்பாத்துங்க அப்படின்றா. இப்போ இட்டாமி அவன் முகத்தை பார்க்குறான். என்னது ஜாப்பனீஸா, இட்டாமிக்கு சமக்கம் வருது. இட்டாமி ஓடி போய் அந்த பிரின்ஸ் ரோசலை போட்டு குத்துறான். இப்போ அங்க இருக்க சொல்லிட்டு அவன் ஒத்தால இருந்து அடிக்கிறான். இப்போ உடனே குறை பேச வந்துட்டு உனக்கு ஒன்றும் ஆகல, நீ ஜாப்பனீஸ் தானே, நாங்கள் செல்ஃப் டிஃபென்ஸ் ஃபோர்ஸ், நாங்கள் உன்னை பார்த்து காக்குறோம், நாங்கள் உன்னை காப்பாற்றுறோம் அப்படின்றா. அந்த பொண்ணும் அப்படின்னா நான் வீட்டுக்கு போகலாமா, அவளும் ஆமா நான் உங்க ஜப்பானுக்கு திருப்பி கூட்டு போறேன் அப்படின்றா. இது கேட்டவனே அந்த பொண்ணும் அழுதுகிட்டே அவளை கட்டி பிடிக்கிறா. இந்த மாதிரி இடத்துல ஒரு ஜாப்பனீஸ் ஸ்லேவ் வச்சிருப்பாங்க நினச்சி கூட பார்க்கல அப்படின்ற சுகவாரா. இங்க என்ன நடக்குது மேஜஸ்டி சொல்லுங்க ராஜா, இவன் எங்க இருக்கா. பிரின்சஸ் பெனியாவும் எனக்கு தெரிஞ்ச ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்கும், அவனுக்காக நான் மன்னிப்பு கேட்கல அப்படின்றா. இப்போ பிரின்ஸ் ஜோசப் சிரிக்கிறான். நீங்க எப்படி உள்ள வந்தீங்களான்னு கேட்க மாட்டேன், ஆனா உங்களோட அழிவுக்கான பாதையை நீங்க சூஸ் பண்ணிட்டீங்க, என்ன மாதிரி ஒரு ராயலை காயப்படுத்துறதுக்கு இங்க பதில் சொல்லி ஆகணும்ல அப்படின்னு சொல்றான். இப்போ அங்க இருக்க சோல்ஜர்ஸும் அவங்களை தாக்க தயாரா இருக்காங்க. இட்டாமியும் குரபாயச்சி
டோமிட்டா உங்க இஷ்டத்துக்கு வெப்பன் யூஸ் பண்ணலாம் அப்படின்றான். குரபாயேஷ் சிரிச்சுக்கிட்டு ராஜர் தட் அப்படின்றா. குரபாயேஷ் ஸ்டார்டிங்ல தன்னோட நைஃபை வச்சுக்கிட்டு எல்லாரையும் போட்டு குத்தி சாகுறா. அதுக்கப்புறம் ஷீல்டு வச்சு தாக்குறதுனால அவளுக்கு கண்ணை வச்சு சுட ஆரம்பிக்கிறா. அவங்களோட ஷீல்டு உடச்சிக்கிட்டு அந்த புல்லட் போய் அவங்க எல்லாரையும் சாகடிக்குது. இப்போ இம்பீரியல் பேலஸ்குள்ளேயே ஜிஎஸ்டிஎஃப் அங்க இருக்க சோல்ஜர் சுட்டு தாக்குது. பிரின்ஸ் வாசலும் இதை பார்த்தவொடனே கீழே பயந்துட்டு பார்த்துட்டு இருக்கான். இப்போ முக்காசு பேர் இருந்ததுனால மற்றவங்களும் தன்னோட ஆயுதத்தை கீழே போட்டாங்க. இப்போ அந்த பிரின்ஸ் பார்த்தோன்னே சமஷாக்கில் இருக்கா. ஹீட்டாமி சொல்றான், நீ நோய்க்காவ சர்வைவர் தானே சொன்ன அப்படின்னா இவளை தவிர்த்து மற்றவங்களும் நீ கிட்னாப் பண்ணியிருக்கியா? அந்த பிரின்ஸும் நான் இதுக்கு உங்ககிட்ட சொல்லணும், சரி உன் இஷ்டம் குரபாயேஷி ஆரம்பி அப்படின்றான். குரபாயேஷியும் ஃபைட்டிங் க்ளவுஸ் போட்டுக்கிட்டா. அதை போட்டுக்கிட்டு அந்த பிரின்ஸ் முன்னாடி நிற்கிறான். அந்த பிரின்ஸும் சின்ன பொண்ணு என்கிட்ட வச்சுக்கா சொல்லிட்டு அடிக்க வரான். ஆனால் குரபாயேஷி அவனை ஈஸியாக அடிக்கிறா. அவனை கீழே படுக்க போட்டு குத்துன்னு குத்துறா. அவனோட மூஞ்சி முகரையை உடைக்கிறா. இப்போ இட்டாமி அவன் தலையில் கண்ணை வச்சுக்கிட்டு, சரி இப்போ நீ சொல்ல வேண்டிய பதிலுக்கான நேரம் வந்துருச்சு. நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லவே மாட்டியா? இப்போ அந்த இடத்துக்கு நீ ஃபர்ஸ்ட் அப்யூஸ் பண்ண அந்த பன்னி பொண்ணு வந்து தடுக்கிறா. ப்ளீஸ் இந்த பிரின்ஸஸ் சாகடிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனை தடுக்கிறா. இப்போ இட்டாமி கேட்குறான், பிரின்ஸ் நான் திருப்பி இன்னொரு வாட்டியும் கேட்குறேன், நீ வேற ஜாப்பனீஸை கிட்னாப் பண்ணியிருக்கியா அப்படின்னு கேட்குறான். இப்போ ரெஸ்கியூ பண்ண பொண்ணு கேட்குறா, ஆமா ஹீரோ கேக்கு என்னாச்சு, அவளை என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்குறா. நாங்கள் 2 பேருமா அந்த கின்சா இன்சிடென்ட்ல மாட்டிக்கிட்டவங்க. அந்த பிரின்ஸும் நான் அவளை ஸ்லேவ் மார்க்கெட்டுக்கு அமிச்சேன் அப்படின்றா. அதுக்கப்புறம் எனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியாது அப்படின்றான். சுகவாரவும் இங்க இருக்க கிட்னாப் பண்ண ஜாப்பனீஸை ஃபர்ஸ்ட் ரிட்டர்ன் பண்ணுங்க, அதுக்கப்புறம் இந்த பீஸ் நெகோசியேஷனை வச்சுப்போம் அப்படின்றான். அப்புறம் பிரின்சஸ் பீனியா உங்ககிட்ட வர பதில நாங்க எதிர்பார்க்கறோம் அப்படின்றான். இப்போ அந்த கிங் பேசுறாரு, உங்க ஜப்பானோட சோல்ஜர்ஸ் எல்லாருமே பலசாலி தான், ஆனா உங்ககிட்ட ஒரு பெரிய வீக்னஸ் இருக்கு, என்ன தெரியுமா? உங்களோட மக்கள் மேல நீங்க ரொம்ப அன்பு வச்சிருக்கீங்க, அது உங்களோட அழிவுக்கான காரணமா மாறலாம் அப்படின்றான். இந்த விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்றாரு அந்த ராஜா. இப்போ சுகவார சொல்றான், நீங்க வீக்னஸ்ன்றீங்களே, இதுதான் எங்களோட நேஷனல் பாலிசி, அந்த பாலிசியை பாதுகாக்கிறதுக்கு தான் ஜிஎஸ்டிஎஃப் இருக்கு அப்படின்னா இந்த பவரை இன்னொரு டெஸ்ட் பண்ணி பாக்குறீங்களா அப்படின்னு கேட்கறான். அந்த ராஜாவும் இல்ல, எங்களால உங்க கூட நிக்க கூட முடியாது, இந்த அமைதிக்கான பேச்சுவார்த்தையை ஆரம்பிங்க அப்படின்றாரு. சுகவார சொல்றான், உங்களுக்கும் எனக்கும் தெரியும் அடுத்த போர் எப்போ வருங்கிற பேச்சு தான் இந்த அமைதி. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த கேட்டுக்கு வெளியே இருக்க எங்க நாடும் மற்ற நாடும் நீங்க நினைக்கிறத விட போரும் ரத்த சரித்திரங்களும் தாண்டி தான் வந்திருக்கு. அந்த மாதிரி போர்களை நீங்க நினைச்சு கூட பார்த்துருக்க முடியாது, அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்றான். இப்போ இட்டாமி அவனோட ஸ்குவாடும் அங்கேருந்து கிளம்புது. இப்போ ஜாப்பனீஸ் மக்கள் நிறைய பேர் இந்த மாதிரி கிட்னாப் பண்ணி ஸ்லேவ் வச்சிருக்காங்க, அவங்கள பத்திரமா அனுப்பணும், அப்படி இல்லைன்னா என்ன நடக்குங்கிறத காட்டுறதுக்காக ஜிஎஸ்டிஎஃப் ஒரு ஆள் இல்லாத பில்டிங் மேல பிசல் விட்டு ஜாப்பனீஸ் மக்கள் மேல கையை வச்சா என்ன நடக்குங்கிறது காட்டுறாங்க. இப்போ அடுத்த நாள் அங்க இருக்க மினிஸ்டர் எல்லாம் ராஜா கிட்ட சொல்றாங்க, இந்த ஜாப்பனீஸ் மக்கள் அமைதி தானே வேணும்னு கேட்டாங்க, ஆனா இங்க பாத்தீங்களா என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னு. இது எதுக்காக நடக்குதுன்னு எனக்கு தெரியும், ஏன்னா நம்ம மக்கள் அந்த சைடு இருக்க மக்களை கிட்னாப் பண்ணாங்க, அதுக்கான பதிலாக தான் இதை காட்டிருக்காங்க. அதை கண்டுபிடிச்ச உடனே அதுக்கு யார் காரணமோ அதாச்சு நம்ம பிரின்ஸ் சோஜலை போட்டு அடிச்சு மூஞ்சி உடைச்சிருக்காங்க. அது ஏன் தெரியுமா? இப்போ பிரின்சஸ் பீனியா சொல்றேன், ஏன்னா ஜாப்பனீஸ் மக்கள் அவங்களோட மக்களை பொக்கிஷமா பாதுகாக்கிறவங்க, ஏன்னா அவங்க மக்கள் மேல அவ்வளோ அனுபவிச்சிருக்காங்க, ஏன் அவங்களோட பிரிசனர் கூட நல்லா பாத்துக்கிறாங்க. அந்த மாதிரி மக்கள் தான் இந்த கேட்டுக்கு அந்த சைடு இருக்கிறவங்க. அந்த மாதிரி நேஷனோட மக்களை இந்த மாதிரி ஸ்லேவ் வச்சுருந்தீங்கன்னா என்ன நடக்குங்கிறத இப்போ அவங்க கண்ணு முன்னாடி காட்டுறாங்க. இப்போ பிரின்ஸ் ஜோசல அந்த பனி பொண்ணு தான் பார்த்துட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு இவனோட தம்பி வரான், அவன் பேர் டியாபோ. அவன் வந்துட்டு இந்த செனேட்ல முக்காசு பேர் அமைதியை நோக்கி போறாங்க, இப்படியே போயிடுச்சுன்னா நம்ம சரண்டர் ஆயிடுவோம் போல. அந்த ஜோசலும் சரி என்னென்ன பண்ண சொல்ற, உன்ன மாதிரி நான் ஒன்றும் புத்திசாலி கிடையாதுல்ல, அது மட்டும் நான் உனக்கு கேள்விப்பட்டேனே, நீ அடுத்த ராஜாவா இருக்கிறதுக்கு பிளான் போட்டியாமே, ஆனா நீ என்னதான் செஞ்சாலும் நான் தான் அடுத்த ராஜாவா மாறுவேன். அவனும் எனக்கு தெரிஞ்சு நம்ம அப்பா உன் மேல அவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்க மாட்டார் அப்படி சொல்றதுக்குள்ள ஜோசல் சொல்றான், ஏன்னா என்ன சூஸ் பண்ணி ராஜாவாகிட்டு அவருக்கு பின்னாடில இருந்து ஒரு பப்பாட் மாதிரி யூஸ் பண்ணுவார் அப்படின்றான். இப்போ அங்க இருக்க பனி பொண்ணு சொல்றா, நோரிக்கோ தவிர்த்து 2 பேரை நம்ம கிட்னாப் பண்ணோம், அந்த 2 பேருமே மைன்ஸ்ல வேலை செய்யறதுக்கு நம்ம வித்துட்டோம், அதுல ஒருத்தர் குகையில அடிபட்டு இறந்துட்டாங்க, ஹீரோக்கின்றாங்களே அவனுக்கு என்ன கேட்கிறப்ப அவன் தான் அந்த கேவல செத்தது அப்படின்றான். சரி ஏதோ ஒன்று அந்த சர்வைவர் எவனோ அவனை திருப்பி கொடுங்க அப்படின்றான். டியாபோவும் எது அவனை சும்மா அப்படி திருப்பி கொடுக்க போறீங்களா? இப்போ அந்த ரெஸ்கியூ பண்ண பொண்ணு நோரிக்காவை இவங்க பேஸுக்கு கூட்டு வந்துட்டாங்க. இப்போ அந்த செகண்ட் நோட்ல வந்துட்டு இட்டாமி நான் சம வேலை பண்ணிருக்க போல, இம்பீரியல் பேலஸ்குள்ள போய் இந்த மாதிரி ஓப்பன் ஃபயர் பண்ணிருக்கல, உனக்கு ரிவார்டு கொடுக்கறதா இல்ல உனக்கு டீப் ப்ரொமோட் பண்றதானே தெரியல அப்படின்றான். சரி எனக்கு என்ன நடக்கும்னு நினைக்கிற இட்டாமி கேட்க, அவனும் உனக்கு சேலரி மட்டும் கட் பண்ணா உனக்கு லக்கிப்பா, அப்படி இல்லைன்னா வேற ஏதாச்சும் மோசமா நடக்கும் அப்படின்றான். இட்டாமியும் என்னது என் சேலரியில கை வைக்க போறாங்களா, அது தாண்டா உருப்படியா வந்துச்சு அப்படின்னு சொல்றதுக்குள்ள செகண்ட் லெட்டான்னு சொல்றான். ஆனா கவர்மெண்ட் ஜாப்பனீஸ் போய் ரெஸ்கியூ பண்ணாங்கிற விஷயத்த அவங்க அட்வர்டைஸ் பண்ணி அவங்க பெருமை பார்க்கலாம் நினைக்கிறாங்க அப்படின்றான். அப்படி கவர்மெண்ட் பிளான் பண்ணாங்கன்னா காப்பாத்தின உன்ன எந்த பனிஷ்மெண்ட்டும் பண்ண மாட்டாங்க அப்படின்றான். அது மட்டும் இல்ல, நோரிக்கோ அவளோட ஃபேமிலி அவ வீட்டுல இருந்து தொலைஞ்சு போன அப்புறம் கிஞ்சால தான் அவளோட மொத்த ஃபேமிலியுமே காணாம போனான்னு சொல்லிட்டு போட்டோ காட்டி தேடி இருந்தாங்க. ஆனா கேட்ல இருந்து மான்சஸ் வந்து அந்த இடத்துல அவங்களுமே இறந்து போயிட்டாங்க. இப்போ இட்டாமே தனியா வந்துட்டு சரி இப்போதைக்கு இந்த விஷயத்தை அவகிட்ட சொல்லாதீங்க அப்படின்றான். அவளை இப்போ எழுதி வந்துட்டு என்னை காப்பாத்தினதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்றா. இன்னுமே தூக்கம் அவளோட அப்பா காணுன்னு சொல்லிட்டு தேடித்தான் இருக்கா.
செகண்ட் உடனே இட்டாமி தனியாக கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு டார்க் எல்ஃப் வந்தா அவ வந்துட்டு ஒரு டிராகன் அடிக்கணும்னு சொன்னா. இட்டாமியும் என்னது டிராகனா, அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லைன்னு சொல்றதுக்குள்ள சரி நான் சொல்றது முழுசா கேள்வி செகண்ட் சொல்ல அவ கதையை முழுசா சொல்றான். இட்டாமி சொல்றான், ஓ அப்ப அவளோட வில்லேஜ் அழிச்சிருச்சா, ரொம்பவே கஷ்டம் தான். செகண்ட் லெஃப்டினன்ட்டும் இந்த டிராகன் எல்வியை தாண்டி வந்திருக்கு, அந்த இடத்துல ஆயில் இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்ல அந்த இடத்துல டைமண்ட்ஸும் இருக்குன்றாங்க. சரி அந்த இடத்துக்கு ஒரு ரீகான் மிஷின்ல போய் இந்த மாதிரி ரிசோர்ஸ் கலெக்ட் பண்றவங்க பேர்லாம் போய் பாரு அப்படின்றாரு. நீ இஷ்டத்துக்கு செய்யலாம், உனக்கு நிறைய ஃப்ரீடம் கிடைக்கும். நான் என்ன சொல்றேன்னா நீ அந்த சைடு போய் அந்த சைடு ஏதாச்சும் நினைச்சுனா எல்லார்கிட்டையும் நான் அந்த சைடு பார்டர் தாண்டி போனேன், அந்த இடத்துல ஒரு டிராகன் வந்துச்சு, எனக்கு ஒரு வழி தெரியல அதனால அது கொண்டுட்டேன் அப்படின்னு சொல்லல நீ அப்படின்றாரு. அதுல உனக்கு எந்த பிரச்சனை இல்லைன்னு கேட்க இட்டாமையும் பிரச்சனை இருக்குடா, அந்த இடத்துல நீ வந்தாதான் தெரியும் எவ்வளவு கஷ்டம் தெரியுமா, அந்த இடத்துல சண்டை போடுறதுக்கு எனக்கு பயம் வந்துருச்சு, எனக்கு ஆர்டர் போட்டாங்கன்னா நான் செய்வேன், ஆனா அந்த ஆர்டர் எனக்கு கிடைச்சாலுமே அது வேணாம் தான் சொல்லுவேன். செகண்ட் லெஃப்டினன்ட் எழுந்துட்டு சரி நீ இப்போ உன்னோட பிளாண்ட் எல்ஃப் போய் பாரு அப்படின்றாரு. இப்ப டூக்கா போய் பார்த்தா டூக்கா அழுதுட்டு இருக்கான். இட்டாமியும் என்னாச்சு டூக்கா அப்படின்னு கேட்கிறப்ப இப்ப அந்த டூக்கா பாக்குறா. அவ கண்ணுக்கு இட்டாமி அவனோட அப்பா மாதிரி தெரியுறா. அவளும் இட்டாமி அப்பா நினைச்சுக்கிட்டு ஃபாதர் திருப்பி வந்துட்டீங்கன்னு சொல்லிட்டு இட்டாமி கட்டி பிடிக்கிறா. இட்டாமிக்கு ஷாக்கா இருக்கு, எனக்கு அப்பாவா, அவ இதை ரெடி சொல்றா. நான் தான் சொன்னேன்ல அவர் திருப்பி வருவார்னு, இந்த மாதிரி ஜோக்க திருப்பி சொல்லாதீங்க ரெண்டு பேரும். இட்டாமிக்கு என்ன நடக்குன்னு தெரியல. அவ சொல்றா, அப்பா இவங்க ரெண்டு பேரும் என்ன சொன்னாங்க தெரியுமா, அவ என்கிட்ட நீங்க செத்துட்டான்னு சொன்னாங்க, ஒரு ஃபயர் டிராகன் உங்களை கொண்டுச்சுன்னு சொன்னாங்க தெரியுமா. இப்ப லெல்லையும் தன்னோட ஸ்லீப்பிங் மேஜிக் வச்சுட்டு தூக்காவை படுக்க வச்சிட்டா. கொஞ்ச நேரத்துக்கு இது அவளை தூங்க வைக்கும் அப்படின்றா. இட்டாமியும் சரி என்ன நடக்குன்னு சொல்லுங்க அப்படின்றா. யோ டார்க் எல்ஃப் தாடி பண்ணியிருக்கா அப்படின்றா. இப்போ ஒரு ஃபிளாஷ்பேக் காட்டுறாங்க. அந்த ஃபிளாஷ்பேக்ல அந்த டார்க் எல்ஃப் டூக்கா கிட்ட சொல்லியிருக்கா என்னன்னா, உங்க அப்பா இந்த உலகத்திலே கிடையாது, நீ எந்த இடத்துல தேடி பார்த்தாலும் அவர் கிடைக்கவே மாட்டாரு, என்ன நடந்துக்கிறத ஞாபகப்படுத்திப்பாரு. உங்க வில்லேஜ ஒரு டிராகன் அட்டாக் பண்ணுச்சு, அந்த அட்டாக்ல உங்க அப்பாவும் இறந்து போயிட்டாரு, அதுல பொழிச்ச ஒரே ஆள் நீ தான். டூக்காவும் நீ போய் சொல்ற அப்படின்றா. முழிச்சுப்பாரு, உங்க அப்பா இறந்துட்டாரு, ஒரு ஃபயர் டிராகன் அவர் எரிச்சு சாம்பலாக்கிடுச்சு. இதை சொன்ன உடனே டூகாக்கு பழைய ஞாபகம் வருது. அவளும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அழுவுறா. இப்ப அதை பார்த்துட்டு அந்த டார்க் எல்ஃப் சிரிக்கிறா. ரோரி சொல்றா, யாவோ டூகா கிட்ட உண்மையை சொல்லிட்டா. லிலையும் நம்ம இவ்வளவு நாள் மறைச்சதுனால அவங்க அப்பா இவ்வளவு நாள் தேடிட்டு இருந்தா. ஒரு சில டைம் அவ சாப்பிடுறது தூங்குறதை கூட மறந்து அவங்க அப்பாவை தேடிட்டு இருந்தா. அதனால அப்பப்போ இந்த மாதிரி மேஜிக் ஸ்பெல் யூஸ் பண்ணி தான் அவளை தூங்க வைப்போமே நாங்க. இட்டாமியும் ஓ அப்போ அவ்வளவு மோசமாயிடுச்சா. இப்ப இட்டாமி அந்த டார்க் எல்ஃப் கூப்பிட்டு எதுக்காக அவகிட்ட அப்படி சொன்னேன், இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு அந்த உண்மையை மறைச்சிட்டு இருந்தோம், எதுக்காக சொன்ன அப்படின்னு கேட்கறான். அந்த டார்க் எல்ஃபும் எனக்கு தேவையில்லாத விஷயத்த செஞ்சனா, நான் உண்மையை தான் அவகிட்ட சொல்லியிருக்கேன், எனக்கு தெரியும் இந்த 3 பேரும் உனக்கு ரொம்ப முக்கியம்னு, அவங்களுக்காக எந்த ரூல்ஸ் வேணா பிரேக் பண்ணி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோமே, அதை நான் கண்டுபிடிச்சேன். அதை தெரிஞ்சுக்கிட்டு இது என்னோட அட்வான்டேஜுக்கு யூஸ் பண்ண விட்டா எப்படி. இட்டாமியும் எந்த விஷயமா நடக்கலாம், ஆனா இந்த மாதிரி ஒரு விஷயத்த உன் கைகள் எடுத்து இந்த மாதிரி செய்யக்கூடாது அப்படின்றான். அவளும் நான் ஒரு குழந்தை கிடையாது, உன்னோட மக்கள் கிட்ட என்னோட வில்லேஜை காப்பாத்துங்க நான் கெஞ்சி கேட்டேன், அவங்க கிட்ட நான் என்ன வேணா தரேன்னு சொன்னேன், ஆனா நான் கேட்டதுக்கு அவங்க மறுத்துட்டாங்க, அவங்க எனக்கு ஹெல்ப் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனா அவங்கள நிறைய பேர் என்ன தெரியுமா சொன்னாங்க, இட்டாமி உன்னால இது செய்ய முடியும்னு சொன்னாங்க. அதனாலதான் அவன் மனசை நான் உடைச்சிட்டேன். அந்த எல்ஃப்க்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சேன்னா அவகிட்ட உண்மையா சொல்லணும், உங்க அப்பா இறந்துட்டாரு, அதனால அந்த ஃபயர் டிராகனை நீ கொண்டாகணும், அது கொண்டு நீ ரிவெஞ்ச் எடுத்தாகணும் சொன்னதான் அவ மைண்ட் திருப்பி வரும். அப்படி இல்லைனா இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா அவ மைண்ட் இருந்து பைத்தியம் பிடிச்சி தின்னுட்டு இருப்பா. சின்ன செய்ய போற பச்சை மனுஷா, உன் எல் ஃப்ரெண்ட் அப்படியே விட்டுற போறியா, அப்படி இல்லைனா ஆயுதத்தை எடுத்து என் கூட வந்து அந்த டிராகன் அழிக்க போறியா. இதுவே ஒரு மனுஷனா இருந்தா அவனை கண்டுபிடிச்சு என் குடும்பத்தை அச்சதுக்காக அவனை கொண்டிருப்பேன். ஆனா இது ஒரு ஃபயர் டிராகன், இந்த கோவத்தை நான் யாருக்கிட்ட காட்டுவேன், நான் காதலிச்சவனும் நான் அன்பு வச்சவனும் எல்லாருமே இறந்து போயிட்டாங்க, நான் யாருக்கிட்ட போய் காட்டுவேன், எனக்கு இது செல்ஃபிஷ்னு தெரியும், ஆனா இதுக்காக நான் என்ன வேணா தருவேன், என்னோட இதயம் என்னோட உடம்பு எல்லாமே உங்ககிட்ட தருவேன், ஆனா என் மக்களை நீ காப்பாத்தி ஆகணும். இப்போ இம்பீரியல் கேப்ல காட்டுறாங்க. அந்த இடத்துல பீனியா அவனோட அண்ணன் அதாச்சு டியாபோ கிட்ட சொல்றா, அடுத்த ராஜாவை பொறுத்து பிரின்ஸ் சொல்லலாம் அப்படின்ட்டா. அவனும் எனது அவனா, அவன்கிட்ட ஏன் தெரியுங்க, அவன் ஏற்கனவே ராஜா மேல வெறுப்புல இருக்கான், அவன் மட்டும் ராஜாவானா நம்மளோட அப்பாவை சிறையில் அடிச்சிருவான், எதை கொடுக்கறதுனாலும் யோசிச்சு கொடுங்க அப்படி சொல்லிட்டு அவனும் அங்கிருந்து கிளம்புறான். இப்ப பிரின்ஸ் ஹோசல் கேசல் கட்டுறாங்க. அந்த கேசல் ஜெயில அந்த பன்னிகள் கட்டுறாங்க. அவ தூங்கிட்டு இருக்கா. இப்போ அந்த இடத்துக்கு ஒரு குரல் கேக்குது. இப்போ ஷேடோல இருந்து ஒரு பண்ணி வருது. அது வந்துட்டு நம்ம ஆல்னஸ்ல இருக்க ஸ்பை என்கிட்ட ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்கா, சரி அந்த ரிப்போர்ட் அங்க வச்சுப்போ, நான் அப்புறம் படிக்கிறேன், இந்த ஒரு அவர் சொல்லிட்டு கால் கொடுக்குறா. அவனும் என்னமோ பண்றான். பிரின்ஸ் ஹோசல் இந்த எம்பேருக்கு ராஜாவானா, இந்த எம்பரோட கதை அதோட முடிஞ்சல அப்படின்றா. அந்த பொண்ணும் ஆமா, அவன் ஈகோவை பெருசாக்கி அவனை இந்த அளவுக்கு திமிராக்கிறதுக்கு நான் பட்ட கஷ்டம் எனக்கு தானே தெரியும், இப்போ நான் என்ன சொன்னாலும் அவன் அதை செய்வான், அந்த சைடு இருக்க மனுஷங்க கூட இவங்கள நான் அமைதியா இருக்க விட மாட்டேன், என்னோட ரிவெஞ்ச் இப்பதானே ஆரம்பிச்சிருக்கு. இப்ப அங்க இருக்க பண்ணி என்ன சொல்லுது அப்படின்னா, ஸ்லேவா வச்சிருக்கீங்களே ஜாப்பனீஸ், அவங்கள கொண்டுட்டுங்க, அவங்க மக்கள் மேலதான் அவ்வளவு அனுபவிச்சிருக்காங்களே, இந்த விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சா ஒரு பெரிய போரே நடக்கும். அவளும் இல்ல நம்ம அவனை கொல்லக்கூடாது, இன்னொரிக்கோ இங்கேருந்து காப்பாத்திட்டு போனால அவளைதான் கொல்லணும் அப்படின்றா. அவளுக்கு ஒன்றுடுற சரி, ஆனா அந்த பழி யார் மேல போடுவ, அவளும் பீனியா மேல பழிய போடலாம் அப்படின்றா. இப்ப இட்டாமியும் டோகாக்கு இந்த மாதிரி நிலைமை சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். இப்போ ஒரு ஃபிளாஷ்பேக் கட்டுறாங்க 20 வருஷத்துக்கு முன்னாடி.
இவன் சின்ன பையனா இருக்கா, இவனோட அம்மா அவங்க அப்பாவை கொண்டுட்டாங்க போல. இவன் கேட்கறான், எதுக்காக என்னோட அப்பாவை கொன்னீங்க அப்படின்னு கேட்கறான். அப்புறம் தான் தெரிய வருது அவனோட அம்மாவுக்கு பைத்தியம்னு. அவனுக்கு மனநிலை சரியில்லைன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் சேர்த்து விட்டாங்க. எனக்கு ஒரு வழி தெரியல, அவங்களுக்கு என்னால் ஹெல்ப் பண்ண முடியல. அதையே நினச்சிக்கிட்டு டூக்கா பார்க்குறா. இப்போ டூக்கா முழிச்சு பார்க்குறா. அப்பா நீங்கள் திரும்பி வந்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம்ன்றான் ஹிட்டாமியும். டூக்கா நான் திரும்பி வந்துட்டேன் மகளே அப்படின்றான். இப்போ டூக்காவோட மனநிலை சரியாகிறதுக்காக ஹிட்டாமியும் அவனோட அப்பா மாதிரியே வேஷம் போட்டுட்டு இருக்கா. அவளோட அப்பாவை மறந்ததால டூக்காவை நிறைய இடத்துக்கு கூட்டு போயிட்டு இருக்கான். டூக்காவும் அப்பா அப்பான்னு சொல்லிட்டு ஹிட்டாமியை பிடிச்சிக்கிட்டே சுத்திட்டு இருக்கா. இப்போ சோல்ஜர்ஸ் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. நான் கேள்விப்பட்டேனே ஹிட்டாமி டூக்காவோட அப்பாவை நடிக்கிறாராமே. ஆமா ஆமா, வேலை செஞ்ச உடனே அவளோட வீட்டுக்கு தான் டெய்லி போயிட்டு இருக்காரு. ஓ அப்ப அவன் நிலமை அவ்வளவு மோசமாயிடுச்சா? டூக்காவோ அவளோட அப்பா தெரியுமா இருந்ததுனால ரொம்பவே சந்தோஷமா இருக்கா. கொஞ்ச நாள் கழிச்சு ஹிட்டாமியோட நீ கேபிட்டலுக்கு போய் ஆகணும் அப்படின்றாங்க. நீ அங்கே போய் நிறைய பேருக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி ஆகணும் அப்படின்றாங்க. ஆனால் இந்த வாட்டி நிறைய நாள் அங்கேயே தங்குற மாதிரி இருக்கும். ஹிட்டாமியும் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு இருக்கான். இப்போ ஹிட்டாமியும் அவங்க அப்பா அம்மா நினச்சிக்கிட்டு டூக்கா கூட சாப்பிட்டுட்டு இருக்கா. இப்போ ஹிட்டாமி டூக்கா கிட்ட சொல்கிறான், என்னை மன்னிச்சிரு, எனக்கு வேலை இருக்குமா, கொஞ்ச நாளுக்கு நான் இங்கே இருக்க மாட்டேன் அப்படின்றாரு. கவலைப்படாத, நான் சீக்கிரமே வந்துடுவேன். ஆனால் உனக்கு தனியாக விட்டு போகிறது எனக்கு கவலையாக இருக்குது. இதை கேட்ட உடனே டூக்காக்கு ஒரு மாதிரி ஆகுது. உனக்கு என்னாச்சு டூக்கா கேட்குறப்ப அவளும் இல்லை இல்லைப்பா அவனுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்றா. இப்போ இட்டாமியும் வந்து பேசிக்க போகிறப்ப வழியிலேயே அந்த டாக் ஹெல்ப் இருக்கா. என்ன உன்னை பார்த்து ரொம்ப நாள் சேர்க்கிறப்ப இட்டாமியும் அவளை கண்டுக்காத மாதிரி போகிறான். இப்போ அவள் சொல்கிறா, அவளுக்கு இப்போலாம் தலைவலி வருதுல்ல, நீ அவளோட அப்பா அம்மா நடிக்கலாம். ஆனால் நீ ஒரு தப்பு பண்ணும் போதும் அவளோட மைண்டு ஸ்ட்ரெஸ் ஏறிட்டே இருக்கும். அதுதான் அவளுக்கு இந்த மாதிரி தலைவலியா வருது. இப்படியே எல்லா நாளும் போயிட்டு இருக்காது, இன்னும் கொஞ்சம் தான், இன்னும் கொஞ்சம் போனா என்ன நடக்கணும்னே தெரியல அப்படின்றான். இட்டாமிக்கு சமக்கம் வருது. இப்ப இட்டாமி வேலை செஞ்சுட்டு இருக்கப்ப அந்த செகண்ட் வீட்டு வந்துட்டு ஏன்னா அவளுக்கு அப்பமா நடிக்கிற போல, ஏன்னா எவ்வளவு நாளைக்கு நீடு காமிட்டு கேட்கிறப்ப அவனுக்கு கவனின்றான். இப்போ நம்ம கிட்ட இருக்க வார் பிசினஸ் அவங்க கிட்ட ஓடிச்சிடறோம். இட்டாமியும் சரி நம்ம கிட்ட இருந்து கிட்னாப் பண்ணாங்களே அவங்கள எப்ப அனுப்புவாங்க, பீனியாக்கு நம்ம கொடுத்த வாக்கு காப்பாத்துவோம், அதுக்கப்புறம் அவளே அனுப்புவோம் அப்படின்றான். இட்டாமி உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கிறப்ப இட்டாமியும் எனக்கு ரொம்ப தலைவலிக்குதுப்பா அப்படின்றான். செகண்ட் லிeutenant சரி இதுக்கு மருந்து ஒன்று இருக்கு, என்னன்னா நீ ஸ்ட்ரைட்டா போய் உன்னோட ஆட்களை கூப்பிட்டுக்கிட்டு அந்த டிராகன் அடிச்சிட்டு அப்படின்றான். என்னது சிம்பிளா என்னோட ஆட்கள் எல்லாருமே இருந்துருவாங்க, இது ஒரு மிஷினா இருந்தா பரவாயில்ல, ஆனா என்னோட பர்சனல் ஃபீலிங்காக என்னோட ஆட்களை நான் ஆபத்துல விட மாட்டேன். செகண்ட் லிeutenant ஏதோ ஒன்று, இட்டாமி நீ எப்போ போயோ சொல்லு, அதுக்கான பேப்பர் ஒர்க்கை நான் பாத்துக்கிறேன் அப்படின்றான். இப்போ விடிறப்ப இட்டாமி கேபிட்டல் கிளம்ப தேவையா இருக்கான். ஆனா டூக்கா சோகமா இருக்கா. நான் திரும்பி வந்துடுவேன் டூக்கா அப்படின்னு சொல்ல டூக்காவோ ஆமா நீங்க திரும்பி வந்த அப்புறம் எல்லாமே சாதாரணமாயிட்டோம்ல அப்படின்ற. இட்டாமியும் அந்த ஹெலிகாப்டர்ல ஏறி உட்காடுறான். கரெக்டா டோர் க்ளோஸ் ஆகும் போது டூக்காவோட ஃபேஸை பாக்குறான். அவ அழுகிறத பாக்குறா. அவன் இப்போ அவனுக்கு அவன் அம்மாவோட ஞாபகம் தான் வந்துச்சு. ஹெலிகாப்டர் மூடுறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அங்க இருந்து குதிக்கிறான். அந்த ஹெலிகாப்டரும் அங்க இருந்து கேபிட்டலுக்கு கிளம்ப ஆரம்பிச்சு. டூக்கா நான் உன் கூட இருக்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன், நம்ம எல்லாரும் ஒன்னா போலாம் அப்படின்றான். இப்போ இந்த விஷயத்த செகண்ட் லிeutenant கிட்ட சொல்றான். அவங்க அண்டாயி டே முட்டாள் இட்டாமி நீ போறனா ஃபர்ஸ்டே சொல்ல வேண்டியதானே, உன்னோட மிஷின் அபாயின்மெண்ட் பண்ணிட்டு இப்போ ஒரு பொண்ணுக்காக ஒரு டிராகனை கொல்லணும்னு வந்திருக்கல நீ, இது எப்பறம் நம்ம ஜெனரல் கிட்ட ஒரு காரணமா சொல்லுவேன். இட்டாமியும் டேய் நீ தாண்டா ஏதாச்சும் சொல்ல சொன்ன, சரி உனக்கு என்ன வேணும் சொல்ல அப்படின்றான். இட்டாமியும் வெப்பன்ஸ் சாப்பாடு தண்ணி எல்லாருமே, அதுவும் இல்லாம சாப்பாடுக்கு 2 பேருக்கு போதும் அப்படின்றான். ஆனா கரெக்டா சொல்றியா 2 பேருக்கு மட்டும் சாப்பாடு போதுமா அப்படின்னு கேட்கறான். இப்போ இட்டாமியும் ஆமா வேற வரப்போது அப்படின்னு சொல்றதுக்குள்ளே அவனை தட்டி விட்டு அங்க ரோரி வரா. ஒரு பொண்ணுக்காக ஒரு டிராகனை அழிக்க போறல அப்படின்னா என்னைய நீ கூப்பிடல, அவனும் நம்ம ஒரு ஃபயர் டிராகனை அழிக்க போறோமா, அவளும் கவலைப்படாத அதுக்காக தான் நான் காத்துட்டு இருக்கேன் அப்படின்றா ரோரி. என்ன என்னை விட்டு போலான்னு பாத்தியா சொல்லிட்டு வயிற்றுல ஒரு குத்து விடுறா. இவனும் சரி சரி நானே சொல்லிடுறேன், ரோரி என் கூட நீ வரியா அப்படின்னு கேட்கறான். ரோரியும் நான் வரேன், ஆனா இதுக்கு உனக்கு செலவாகும் அப்படின்னு கேட்கறான். ஹிட்டாமியும் பரவாயில்ல என்ன செலவு தான் நான் பாத்துக்கிறேன் அப்படின்றான். அப்படியா சரின்னு சொல்லிட்டு ஹிட்டாமி கை பிடிச்சி ரோரி கடிக்கிறா. அவனோட ரத்தத்தை டேஸ்ட் பண்ணிட்டு இப்போ இந்த கான்ட்ராக்ட் போட்டாச்சு, என்னது கான்ட்ராக்ட் ஆகிட்டாம கேட்க அவளும் இப்ப நீ இறந்தனா உன்னோட சோல் என்னது, என்னது என்னோட சோல் உனதா, இப்போ சொல்றா எனக்கிடா சாப்பாடு 3 பேருக்கா மாத்திருன்னு சொல்றா. இப்ப லிலையை வந்துட்டு அது 4 பேருக்கா மாத்திருங்க அப்படின்ற. உங்களுக்கு இந்த மாதிரி சண்டை போறீங்கன்னா உங்களுக்கு மேஜிக் வேணும்ல நானுமே வரேன் அப்படின்றா லிலை. அந்த இடத்துல அந்த டார்க் எல்ஃப் வந்துட்டு இப்போத்துல இருந்து நான் உன்னடி வரல அப்படின்றா. இட்டாமையும் நான் அப்பயே நினைச்சேன் நீ வரியா, சரி வாங்க போலாம் அப்படி சொல்றான். இப்போ மொத்தமா 5 பேரும் அங்க கிளம்புறாங்க. இப்போ இட்டாமையும் அவனோட ஸ்குவாடும் ஒரு ஃபயர் டிராகனை அடிக்கிற அட்வென்ச்சருக்கு கிளம்புது. ஆன்லைன் செல்ல காட்டுறாங்க. அந்த இடத்துல ஒரு பண்ணி பொண்ணு அட ஆன்லைன் செல்ல இருக்கிறது கொடுத்து வச்சுக்கணும் அப்படி சொல்லிட்டு செம்ம சந்தோஷமா இருக்கா. இப்போ அவளுக்கு ஒரு ஆர்டர் வந்திருக்கு. அதுல பாக்குறா என்னது ஒரு ஜாப்பனீஸ் கொள்ளணுமா, எதுக்காக அந்த மாதிரி ஒரு ஆர்டர் எங்கே கொடுத்துருக்காங்க அப்படி சொல்லிட்டு ஷாக்கா இருக்கா. இப்போ அந்த ஜெயில இருக்க பண்ணி பொண்ணு காட்டுறாங்க. அவளும் நான் ஒரு பன்னி பிரின்சஸ் என்ன இப்படி பண்றான் அப்படி சொல்லிட்டு பேசிட்டு இருக்கப்ப அந்த இடத்துல அந்த பண்ணி வருது. அவ வந்துட்டு சொல்றான் டியூலே நான் இங்க வந்துட்டு அப்படின்றான். நீ சொன்ன ஆர்டர் படி அவளுக்கு அந்த ஆர்டர் அமிச்சு அப்படின்றான். நான் வாரியர் பண்ணி பிரின்சஸா இருந்தேன், என்னையும் என் கிளானையும் அடிச்ச ஜோர்ஜல் அவனை நான் சும்மா விட மாட்டேன், பீனி ஆர்டர் கொடுத்த மாதிரி அவளுக்கு அந்த ஆர்டர் அமிச்சு வச்சிருக்கேன். அந்த ஜாப்பனீஸ் பொண்ணு கொன்னா எம்பையருக்கோ கேட்ல அந்த சைடு இருக்க மனுஷங்களுக்கும் பெரிய போரே வரும், இதனால அவன் நாடு அழிஞ்சு போயிடும் அப்படின்றான். இப்போ ஆன்லைன் செல்ல இருக்க பண்ணி பொண்ணும் சரி நான் அவளுக்குள்ள தேரா இருக்க சொல்லிட்டு ஒரு அசாசின் மாதிரி வேஷம் போட்டு போயிட்டு இருக்கா. அவ சொல்றா
வாரியர் பிரின்சஸ் அந்த டூலே எங்களெல்லாம் ஏமாத்திட்டு அவன் மட்டும் பொழிச்சுக்கிட்டா. இந்த ஜாப்பனீஸ் பொண்ணு கொன்னா என்னோட ரிவெஞ்சை தரான்னு சொல்லிட்டு பீனி ஆர்டர் பண்ணியிருக்கா. நான் இதை செஞ்சே தீர்வேன்னு சொல்றா. இப்போ செகண்ட் லெஃப்டினன்ட்டும் அந்த எட்டுக்கிட்ட இட்டாமி இந்த மாதிரி போயிட்டான். ரிசோர்ஸை கலெக்ட் பண்ணுறதுக்காக அவன் நிறைய எடுத்து தேட்டா அப்படின்றான். அந்த ஐட்டம் அப்படியா, அந்த இடத்துல ஒரு டிராகன் இருக்கு கேள்விப்பட்டேனே. செகண்ட் லெஃப்டினன்ட்டும் அது அவருக்கு தெரியும் சார். சரி, அப்போ எதுக்கு அவன் போய் கேட்கிறப்ப செகண்ட் லெஃப்டினன்ட்டும் அவன் ஒரு முட்டாள் சார். இப்போ பாதி வேலை முடிஞ்சிருச்சு, இப்போ ஜென்ரல் கிட்ட போய் காட்டும் அப்படின்றான். ஜென்ரல் ரூமுக்கு போனா எல்லா கமெண்ட்ரும் அங்கே தான் இருக்காங்க. அந்த ஜென்ரலும் சரி இட்டாமி எதுக்காக போய் கேட்கிறப்ப அந்த செகண்ட் லெஃப்டினன்ட்டும் சார் அவன் ரிசோர்ஸ் கலெக்ட் பண்ணுறதுக்காக போயிருக்கான் சார் அப்படின்றான். சரி, எனக்கு அது தெரியும், அவன் உண்மையாக அதுக்கு போயிருக்கான். அந்த லெஃப்டினன்ட்டும் சார் நிஜமான அவன் ரிசோர்ஸ் கலெக்ட் பண்ணி தான் போயிருக்கா சார் அப்படின்றான். கமாண்டர்ஸ், நம்ம கூட்டத்தில் ஒரு முட்டாள் இருக்கான் போல, ஆனா அவன் என்னதான் செஞ்சாலும் நம்மள ஒருத்தன் இல்ல. அங்க இருக்க கமாண்டரும் ஆமா சார் அவன் நம்மள ஒருத்தன். அந்த ஜென்ரலும் ஆமா கரெக்டா, அதனால அவனை நம்ம சாக விடக்கூடாது. கர்னல், உங்க டீம் ரெடி ஆவீங்க, நீங்க ஆன்டி பண்ட் போஸ்ட்க்கு இந்த இன்ஃபர்மேஷன் சொல்லுங்க, நம்ம அவனுக்கு போய் பேக்கப் கொடுப்போம் அப்படின்ற. இட்டாமிக்கு பேக்கப் கொடுக்கறதுக்காக எல்லா கமாண்டருமே கிளம்புறாங்க. இதை பார்த்த உடனே செகண்ட் லெஃப்டினன்ட் ஷாக்கா இருக்கு. என்னது, அவனுக்காக மொத்த ட்ரூப்ஸ்மே அனுப்புறாரு இவரு. அந்த ஷாக்லயே இருக்கான். இப்போ அந்த ஜென்ரல் சொல்றாரு, உனக்கு இங்க இருக்க பாஷை புரியும்ல, ஒருத்த நீ போய் பார்த்தாகணுமே அப்படின்றாரு. முதல்ல இந்த வாயை மூடிக்கிட்டு அங்க போறியா அப்படின்றாரு. பார்த்தா நம்ம ஃபர்ஸ்ட் லெஃப்டினன்ட் வாயை பொந்தாமலே இருக்காரு. இப்போ இவன் ஒரு ரூமுக்கு போறான். அந்த ரூமுக்கு போனா அடிப்பட்ட டூரன் அங்க இருக்காரு. அவர் தன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாரு. நான் தான் டூரன், கிங் ஆஃப் ப்ராமினன்ஸ் ஆஃப் வெல்பி அப்படின்றாரு. அவரும் எனக்கு ஒரு ரெக்வஸ்ட் இருக்கு, இதை எனக்கு தெரிஞ்ச மார்க்கேஸ்க்கு அனுப்புங்க, உங்களோட ஃபேமிலி விஷயம் எனக்கு தேவையில்ல, உங்களுக்கு வேணும்னா என் பேரை கேட்டுக்கோங்க அப்படின்றான். அந்த டூரனும் எம்பைரா, எம்பைருக்கும் எனக்கு இப்போ எந்த சம்மந்தமும் கிடையாது, இதை கன்ஃபார்ம் பண்ணுவேன். அந்த லிeutenant சரி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணா எங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாரு. அங்கே வரும், நான் கேள்விப்பட்டேனே ஒருத்தங்க ஃபயர் ட்ராகன் அழிக்க போறானுமே, அதனால இந்த பார்டர் கிராஸ் பண்றதுக்கு நான் பர்மிஷன் தரேன், இது உங்களுக்கு ஓகே தானே கேட்குறப்ப அந்த லிeutenantம் அதெல்லாம் எனக்கு மேட்டரே இல்லை, நாங்கள் ஈஸியாக தப்பி உள்ளே போயிடுவோம், மைனிங் ஏரியாவுக்கு ரைட்ஸும் டாக்ஸ் எக்ஸம்ஷனும் வேணும் அப்படின்றாரு. அவரும் தங்கமும் வெளியும் தான் இந்த எம்பையரோட சொத்து, அதனால அதை உங்ககிட்ட கொடுக்க முடியாது அப்படின்றாரு. அவனுக்கு தான் தெரியுமே அந்த இடத்துல டைமண்ட்ஸ் இருக்குன்னு, அதனால அவங்ககிட்ட என்ன சொல்றான்னா சரி அப்போ தங்கமோ வெள்ளியோ பித்தளையோ அதை தவிர்த்து எல்லாமே நாங்கள் எடுத்துப்போம் அப்படின்றான். அந்த டூரன் யோசிக்காரு, அப்படின்னா அதை விட மதிப்புள்ளது ஏதாச்சும் அங்கே இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. அவனும் அதை உங்ககிட்ட சொல்ல முடியாது, ஆனா அங்கே ஒன்று இருக்கு அப்படின்றான். டூரனும் அந்த ரைட்ஸ் அவங்ககிட்ட தராரு. இப்போ நோரிக்கோ அதாச்சு அந்த ரெஸ்கியூ பண்ண ஜாப்பனீஸ் பொண்ணு காட்டுறாங்க. அவகிட்ட ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்றாங்க, என்னன்னா அந்த கின்சா இன்சிடென்ட் கழிச்சு உங்கள் ஃபேமிலிக்கு என்ன ஆச்சுன்னு எங்களுக்கு தெரியல அப்படின்றாரு. அந்த இன்சிடென்ட்ல அவங்களுமே மாட்டியிருப்பாங்க அப்படின்றாரு. இவ்வளோ ஃபோன் அடிச்சு பார்க்குறா, ஆனால் அந்த ஃபோன் கனெக்ட் ஆகல. அவளும் அம்மா அப்பா ஹீரோக்கி எல்லாரும் என்னை விட்டு போயிட்டீங்களா அப்படின்னா நானுமே இறந்து போற சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா. இப்போ அந்த இடத்துக்கு டெலேலா அந்த ஆள்னஸ்ல இருக்க பொண்ணு வரா. அப்படியா, நீ சாகணும்னு ஆசைப்படுறியா, நீ கவலைப்படாத, நீ சாகக்கூடாதுன்னு நினச்சிருந்த, அதனால தான் உனக்கு கொள்றதுக்கு நான் யோசிச்சேன், இப்போ இந்த கவலை இல்லாமல் உனக்கு கொள்வா அப்படின்றா. நோரிக்கோவுக்கு ஷாக்கா இருக்கு. அப்படின்னா என்னை கொல்ல போறியா அப்படின்னு கேட்குறான். அவளும் ஆமா எனக்கு ஒரு காரணம் இருக்கு. இப்போ அந்த பொண்ணு அவள் கழுத்தில் கத்தி வைக்க என்னை மன்னிச்சிரு, நோரிக்காவும் என்னை வலிக்காத மாதிரி கொன்று அப்படின்றா. அவளும் வலிக்காத மாதிரி கொல்லணுமா, அது எப்படின்னு தெரியாது அப்படின்றா. நோரிக்காவும் சிரிச்சு உன்னை பார்த்தா எனக்கு டூ லைன் ஞாபகம் தான் வருது அப்படின்றா. இப்போ அந்த இடத்துக்கு லுடனண்ட் வராரு. அவர் வந்துட்டு யார் நீ அப்படி சொல்லிட்டு கன் அப்பாயிண்ட் பண்றாரு. அந்த பொண்ணும் டக்குன்னு ஓடி வர அவங்க கிட்ட. லுடனண்டோ சுட்டு பாக்குறாரு, ஆனா அவ புல்லட்ட ஈஸியா டாச் பண்ணி அவன் கிட்ட போயிட்டா. இப்போ கன் ஷாட் சத்தம் கேட்டதுனால எல்லாரும் முழிச்சுக்கிட்டாங்க. அவன் சுட்டுறப்ப டாச் பண்ணி சைட்ல போய் அவன் சைட்ல குத்துறா. இப்போ லுடனண்ட் வயிற்றுல கத்தி இறங்கிருக்கு. அவரால் அந்த வலியை தாங்க முடியும். அவர் வழியில கத்திக்கிட்டு அந்த கண்ணை எடுத்துட்டு அந்த பன்னி வயிற்றுல சுடுறாரு. அவருக்கு ரொம்ப வலிக்கிறதுனால அந்த கண்ணை போட்டு அழுத்திக்கிட்டே இருக்காரு. அவ வயிற்றுல புல்லட் பாஞ்சுக்கிட்டு. அதே இடத்துல ரெண்டு பேருமே மயக்க போட்டு விழுறாங்க. இப்போ ஆல்னஸ்ல அந்த பொண்ணு வந்துட்டு பிரச்சனை டெலைலா அந்த பண்ணி பொண்ணு யானை கிட்ட அந்த லுட்டனண்ட் குத்திட்டா அப்படின்றா. இப்போ யானை கிட்டவும் அந்த டெலைலா பண்ணி பொண்ணையும் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து ட்ரீட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போதைக்கு அவங்க உயிருக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்ட்டாங்க. இவங்களும் அந்த பொண்ணோட ரூம் போய் செக் பண்றாங்க. பார்த்தா இவன் நிறைய ரிச்சுவல்லாம் பண்ணியிருக்கா. இப்போ ஒரு லெட்டர் கிடைக்குது. அந்த லெட்டர்ல ஃபார்மர் கிளான் சீல் இருக்கு, அதாச்சு இட்டாலிக்கால இருந்து வந்த சீல். இட்டாலிக்க போய் செக் பண்றப்ப அங்க இருக்க ஒரு பட்லர் இவங்களோட கிளானோட சீலை வித்துருக்காருன்னு தெரிய வருது. இதுல ரெண்டு கைரே இருக்கு, ஒன்னு டெலைலா, இன்னொன்னு யார் கேட்கிறப்ப அந்த பட்லரும் பிரின்ஸ் ஜோசலோடது அப்படின்ட்டாங்க. அவர் தான் பண்ணாரு நம்மளுக்கு தெரியல, அதனால இதை இன்வெஸ்டிகேட் பண்ணி ஆகணும். தேர்ட் ரிகான் டீம் இன்னும் அங்கதான் இருக்கு. சரி அந்த தேர்ட் ரிகான் டீமை பிரின்ஸ் ஜோசல் இருக்க ஏரியாக்குள்ள அமைச்சு அந்த இடத்த இன்வெஸ்டிகேட் பண்ண சொல்லுங்க அப்படின்றாரு. நம்மள ஒருத்தனோட ரத்தத்தை சிந்திருக்காங்க, அது மட்டும் இல்ல நம்மள ஏமாத்த பாக்குறாங்க, நம்ம மேல கை வச்சா என்ன நடக்குங்கிறத காட்டணும் அப்படின்றாரு. இப்போ ஹிட்டாமிக்கு பேக் புடுக்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் அந்த டிராகன் எப்படி இருக்குன்னு செக் பண்றதுக்கு ஜெட் அமைச்சிருக்காங்க. அவங்களும் 3 நாள் தேடிட்டு இப்போ இந்த டிராகனை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த டிராகன் எவ்வளவு ஸ்பீடா பறக்கிறதுக்கு தெரிஞ்சதுக்காக ஃபர்ஸ்ட் அதை சீண்டி பாக்குறாங்க. அந்த டிராகன் அவங்களை துரத்தி பாக்குது. அந்த ஜெட்டை வளைஞ்சு துரத்திட்டு இருக்கு. இப்போ இன்னொரு பையட்டும் சரி இப்போ ஏன் நேரம் வந்துருச்சு, நான் என்ன செஞ்சு காட்டுற சொல்லிட்டு அந்த டிராகன் நேரா போய் அந்த ஜெட்டை எடுத்து மோதுறாரு. இப்ப பார்த்தா ஜெட்டு கண்டமாயிடுச்சு. இப்போ அங்க இருக்க ஏர் கமாண்டர் அவனை பிடிச்சி திட்டிட்டு இருக்காரு, நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, டிராகன் கிட்ட போய் மோதிரி, நம்ம கிட்டதான் அந்த அளவுக்கு ஸ்டாக் கிடையாது, எதுக்காக அப்படி பண்ண அப்படின்றான். அவனும் அந்த டிராகன் என்ன இறக்கி பார்த்துச்சு தெரியுமா, அதனால தான் அப்படி பண்ண அப்படின்றான்.
இப்போ இட்டாமே அவனோட ஸ்குவாடும் யாவோலஜிக்கு தேடி போயிட்டு இருக்கு. ஆனா போற வழியிலுமே டூக்கா ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்கா. அதனால லிலே அவளோட ஸ்பெல்லை வச்சுட்டு அவளை தூக்க வச்சிட்டு இருக்கா. இப்போ வெற்றிகரமா அந்த டார்க் எல்ஃப் இருக்க வில்லேஜ் போயிட்டாங்க. லார்ட் ஆஃப் வேலி அப்படின்றாங்க. அந்த டார்க் எல்ஃபும் ஒரு நிமிஷம் இல்லைங்க, நான் என் மக்களை கூட்டு வர சொல்லிட்டு அந்த இடத்துக்கு இறங்கி போறா. இப்போ டூகாவே முழிச்சுக்கிட்டா. அவ யோசிச்சுட்டு ஆமா எதுக்காக இங்க வந்திருக்கோம் அப்படின்னு கேட்கிறா. இப்போ பின்னாடி பார்த்தா நிறைய டார்க் எல்ஃப் அவங்கள அம்புல குறி வச்சிட்டு இருக்காங்க. நீங்க யாரு, இங்க என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்க இட்டாமி கை தூக்கிட்டு அந்த டார்க் எல்ஃபும் அவங்களோட சீஃபை பாக்குறா. ஆனா அந்த இடத்துக்கு ஃபயர் டிராகன் வந்திருக்கு. அந்த ஃபயர் டிராகனும் நேரா அந்த டார்க் எல்ஃப்ல நிக்கிற இடத்துக்கு போயிருக்கு. இதை பார்த்த உடனே டூகாக்கு பழைய ஞாபகம் வருது. அவன் அந்த இடத்துல உறைஞ்சு போயிருக்கா. இப்ப இட்டாமி தன்னோட கண்ணை வச்சு சுட்டு பாக்குறான். ஆனா அந்த டிராகனுக்கு கீழே கூட விடல. நான் சொல்றது உனக்கு கேட்குதா இல்லையா, இங்க இருந்து ஓடுன்னு சொல்றான். ஆனா டூகா அங்கேயே உறைஞ்சு போய் நிக்கிறா. இப்ப ரோரியை உடனே போய் அந்த டிராகனை தன்னோட சைத்து வச்சு அடிக்கிறா. அது மட்டும் இல்ல லிலையும் தன்னோட ப்ரொபோஷனல் மேஜிக் வச்சுட்டு அந்த டிராகனை போட்டு அடிக்கிறா. ஆனா அந்த மேஜிக் பார்த்த உடனே அந்த டிராகன் அங்கிருந்து பறந்து எஸ்கேப் ஆகுது. இப்போ அந்த ஃபயர் டிராகன் ரோரி கிட்ட குத்துட்டு இருக்கு. இப்போ டூக்கா பக்கத்துல இட்டாமி போயிட்டு தூக்கா அங்க பார், அது ஒரு ஃபயர் டிராகன். அந்த ஃபயர் டிராகன் தான் உங்க அப்பாவை கொண்டது அப்படின்றான். இதை கேட்டவனே தூக்கா அழுதுட்டு இல்ல நீ போய் சொல்ற, எங்க அப்பா சாகல அப்படின்றா. ஏன்னா நீங்க தான் இங்க இருக்கீங்களே அப்பா அப்படின்றா. இட்டாமியும் நான் உன்னோட அப்பா கிடையாது. தூக்காவும் என்னது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு செம ஷாக்ல இருக்கா. இப்ப ரோரியும் அடிக்க பாக்குறா. ஆனா அந்த டிராகன் பறந்துகிட்டே இருக்கனால அவளால அடிக்க முடியல. அங்க இருக்க டார்க் எல்ஃபும் தன்னால் முடிஞ்ச அளவுக்கு அம்பு விட்டு பாக்குறாங்க. ஆனா இந்த அம்புமே அந்த டிராகன் முன்னாடி வேஸ்டா போகுது. லிலையை அப்படியே எய்ம் பண்ணி பாக்குறா. அந்த டிராகன் பறந்துகிட்டே இருக்கு. அவளால சரியா எய்ம் பண்ண முடியல. இப்ப இட்டாமி ஒரு ராக்கெட் லான்ச்சர் எடுத்துக்கிட்டு டூக்காவோட கையை பிடிச்சிக்கிட்டு அங்க பாரு, அதுதான் உன்னோட அப்பாவை கொண்டுச்சு. அது மேல டார்கெட் வச்சுக்கிட்டு இது ஃபயர் பண்ண அப்படின்றான். அவளும் இல்ல என்னால பண்ண முடியாது அப்படின்றா. கண்ணை திறந்து பாரு, அங்க பாரு, ட்ரிகர் அழுத்து அப்படின்னு கத்துறா. அவளும் அந்த ட்ரிகர் அழுத்த கரெக்டா கிட்ட போகுது. ஆனா அந்த டிராகன் ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சு போயிடுச்சு. இப்போ டூக்காவும் அந்த டிராகனை பார்த்துக்கிட்டு ஷாக்கிலையும் சோகத்திலையும் அழுதுகிட்டு இருக்கா. நான் அதை பண்ணிருக்கூடாது, அது ஏன் தப்பு தான் சொல்றப்ப லிலையும் இல்ல அவ ரியாலிட்டி ஏத்துக்க மாட்டேங்கிறா. இட்டாமியும் ஆமா இன்னைக்கு உண்மையை காட்டுறப்ப அவளால் அதை ஏத்துக்க முடியல. இப்ப நம்மளுக்கு டைம் இல்ல, அவ இதை பண்ண மாட்டேன்னு சொன்னாலும் இதை நான் கட்டாயப்பத்து செஞ்சுதான் ஆகணும். இது அவளுக்காக தான் அப்படின்ற இட்டாமி. இப்போ அந்த டார்கல் கும்பலா வந்துட்டு அந்த கும்பலில் இருக்க யாவும் இங்க பாருங்க, இங்க இருக்கிறவங்க தான் எங்க கும்பல்ல கிரேட்டஸ்ட் வாரியர்ஸ். நம்ம 9 பேருமே சேர்ந்து அந்த டிராகனோட நெஸ்ட்டுக்கு போக போறோம். அதோட கூட்டுக்கே போய் நீங்களா தழிக்க போறீங்க சொல்றப்ப இன்னொருத்தர் சொல்றாரு, நீங்க மட்டும் வரலன்னா இந்நேரத்துக்கு நாங்க இருப்போமான்னு தெரியல. உங்க கூட சண்டை போடுறதுக்கு நாங்க எந்த தயக்கமும் பட மாட்டோம். இட்டாமியும் சரி எதுக்காக உங்களே அதை டார்கெட் பண்ணி கேட்கறப்ப லிலையும் ஃபயர் டிராகன் கரடி மாதிரி தான் ஒரு டைம் வேட்டையிட்டு இன்னொரு டைம் தூங்கிடும். இங்க இருக்கிறவங்க மொத்தமா வேட்டையாட்டி காலி பண்ணிட்டு அது ரொம்ப நேரம் தூங்கும். அது தூங்கி எழுஞ்ச அப்புறம் இங்க என்ன பிறகு நிறையா இருக்கும். அப்படி இந்த சைக்கிள் போயிட்டே இருக்கும் அப்படின்றா. இப்ப இட்டாமியோ அவங்க கிட்ட இருக்க எல்லா எப்படி வெளியே வச்சு இதை வச்சு தான் நம்ம ஃபயர் டிராகன் அழிக்க போறோம் அப்படின்றான். அவங்க கிட்ட எப்படி மிசைல் லான்ச்சர் யூஸ் பண்ணணும் சொல்லிட்டு சொல்லி கொடுத்துட்டு இருக்கான். நீ எப்போ ஃபயர் பண்றியோ பின்னாடி பார்க்கணும், ஏன்னா நீ சொல்றப்ப பின்னாடி ஒரு பெரிய ஃபோர்ஸ் வரும். அதனால பின்னாடி யாரும் இருக்கக்கூடாது, அதை ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்றான். இப்போ லிலையும் அவளோட மேஜிக் வச்சுட்டு தூக்காவை தூங்க வச்சுட்டா. எல்லாருமே அந்த ஃபயர் டிராகன் கூட்டுக்கு கிளம்புறாங்க. ரொம்ப நேரம் கழிச்சு மவுண்ட் டூபா அதாச்சு அந்த ஃபயர் டிராகன் கூட்டுக்கு வந்துட்டாங்க. அவங்க எல்லாரும் சொல்றாங்க கரெக்டா அந்த ஃபயர் டிராகன் மேல் வெளியே உள்ள போய் அங்கேருந்தா போயிட்டு வந்துட்டு இருக்கு. அந்த வாழ்க்கையை கீழே பார்த்தா ஒரு பெரிய குகை இருக்கு. எல்லாருமே அந்த குகையை பாக்குறப்ப ரோரி பயந்துட்டு இருக்கா. ஏன்னா அவ ஏற்கனவே சொல்லியிருக்கா அவ பூமிக்குள்ள போக மாட்டான்னு. ரோரியும் சரி மேல் வெளியே போகலாமா அப்படி கேட்கிறப்ப இல்ல மேல ரொம்ப ஹைட்டா இருக்கு. ரோரியும் இல்ல நான் அண்டர் கிரவுண்ட்ல போக மாட்டேன், எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு அப்படின்றா. இட்டாமியும் சரி நீ வெளியே ஏறு ரோரி, நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்றான். இந்தா இதை வச்சுக்கோ, இதை வச்சுக்கிட்டு அந்த ஃபயர் டிராகன் வரப்ப என்கிட்ட சொல்லு அப்படின்றான். இப்ப இட்டாமியும் அந்த கேவ் உள்ள போய் பார்த்தா அங்க டிராகன் இல்ல. இப்போ அது இருக்க அடுத்து செக் பண்ணி பார்த்தா அங்க முட்டை ஓடுகிட்டு இருக்கு. அப்போ லிலே சொல்றா அதுவும் எல்லாமே இருக்க மாதிரிதான் சாப்பிட்டு இனப்பெருக்க பண்ணிட்டு இருக்கோம். இட்டாமியும் அப்படின்னா ஃபயர் டிராகன் நிறைய இருக்கா அப்படின்னு கேட்கறான். லிலையும் பார்த்துட்டு இல்ல இங்க இருக்க முட்டை ஓடுகள் ரொம்ப பழசா இருக்கு, எனக்கு தெரிஞ்சு ரொம்ப காலத்துக்கு முன்னாடி உடஞ்சிருக்கும் போல. அது மட்டும் இல்ல தன்னோட கூட்டை விட்டு அது பறந்து போயிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்றா. அங்க இருக்க டார்க் எல்ஃப்ஸும் எங்களுக்கு தெரிஞ்சு நாங்க ஒரு ஃபயர் டிராகன் தான் பார்த்தோம் அப்படின்றான். இட்டாமியும் நல்ல வேலை ஒரு இனிமே போதும் நம்மளுக்கு, அதான் கரெக்டா இருக்கும் அப்படின்றான். இப்போ அந்த டிராகன் நெஸ்ட்ல நிறைய ஸ்பாட்ஸ் இருக்கு. அங்க இருக்க டார்க் எல்ஃப்லாம் பார்த்துட்டு அட இங்க பாரு ஒரு மேஜிக்கல் ஸ்பாட், இது நிஜமாலே நல்லா இருக்குல்ல. அப்போ இங்க இருக்க டிராகன் தான் எங்களுக்குள்ள இருக்கல சொல்றப்ப லிலையும் ஆமா இங்க இருக்க ஃபயர் டிராகன் அழிக்கிறதுக்கு நிறைய பேர் வராங்க, ஆனா எல்லாருமே தூத்து தான் போவாங்க அப்படின்றா. இட்டாமியும் அவனோட ஸ்குவாடும் டிராகன் நெஸ்ட் தோண்டி அது கீழே C4 பாம் வைக்கிறாங்க. யாவும் என்னது இது ஃபயர் டிராகனை கொள்மா கேட்கிறப்ப இட்டாமியும் இது 74 கிலோ C4 பிளாஸ்டிக் எக்ஸ்ப்ளோசிவ், இது வெடிச்சுன்னா ஃபிளேம் டிராகன் மட்டும் இல்ல இந்த மலையை காலியாடும் அப்படின்றான். அப்படியே தப்பிச்சாலும் இப்ப திரும்பி பாக்குறான் எல்லாருமே ராக்கெட் லான்ச்சரோட தயாரா இருக்காங்க. ரோரி வெளில எப்படி கேட்கிறப்ப சிக்னலே வெளில போல அப்படின்னா இங்க இருக்க பாறை தான் நம்மள சிக்னல் தர மாட்டேங்குதுல. இப்ப யோசிச்சு பாக்குறான் சரி இது ஒர்க் ஆக மாட்டேங்குது, அதே மாதிரி இதை மாட்டிட்டு இருந்தானா இங்க இருக்க ரேடியோ வேவ் இந்த பாம தப்பி தவறி ஆன் பண்ணி விட்டுச்சுன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். சரி இது வேணாம்னு சொல்லிட்டு அந்த ஹெட்செட்டை கழட்டிட்டான். இட்டாமியும் அந்த C4 எக்ஸ்பிளசிவ் ஒயரை கேர்ஃபுல்லா அந்த ஒயரை கனெக்ட் பண்றான். இப்போ வெளில ரோரி பார்த்துட்டு இருக்கா. இப்போ அந்த ஃபயர் டிராகன் வருது, அவளும் அந்த மைக்ல சொல்லி பாக்குறா. ஆனா இட்டாமி தான் அந்த ஹெட்செட்டை கைட்டு வச்சால அதனால அவனுக்கு கேட்கவே இல்லை.
இப்போ உள்ள இட்டாமையோ அங்கே இருக்க ஸ்வாட்ஸ் எல்லாம் போட்டு மொத்தமாக மண்ணு போட்டு மூடுறான். வயல்லாம் இழுத்து கரெக்டாக அந்த பட்டனை வச்சிட்டான். இப்போ எல்லாருமே வானத்தை பார்த்து சமஷாக்கில் இருக்காங்க. என்னாச்சு அப்படி பார்க்குறப்ப பார்த்தா அங்கே ஃபயர் டிராகன் வந்திருக்கு. அந்த ஃபயர் டிராகன் இறங்கி வந்தோடனே அங்கே இருக்க டார்க் எல்ஃப்லாம் பயத்தில் இருக்காங்க. இப்போ ஒருத்த பார்த்துட்டு சரி நான் சொல்லிட்டு பக்கத்துல சொல்கிறான். இட்டாம சொல்கிறான் பின்னாடி செக் பண்ணுன்றான். ஆனால் பின்னாடி ஆள் இருக்காங்க. இப்போ அந்த ஃபோர்ஸில் எல்லாருமே சதறி போகிறாங்க. அது அந்த டிராகன் மேலே படுது. ஆனால் தப்பாக நடக்கப்படுறதுனால அது கோவமாய் எல்லாரையும் போட்டு தாக்குது. அங்கே இருக்கிறவங்களும் தப்பு அந்த மிசைல் ஃபயர் பண்ணுறாங்க. இப்போ அந்த டிராகன் அவங்க எல்லாரையும் கொண்டு விடுது. இப்போ இட்டாமி ஃபயர் பண்ண போக அவங்க மேலே யாவும் வந்துடுறா. இப்போ யாவை ஷூட் பண்ணுறா. பார்த்த பின்னாடி இட்டாமி இருக்கான். இப்போ இட்டாமியை தூக்கி வாரி போடுது. இப்போ தூக்கம் முடிச்சுக்கிட்டா அந்த டிராகனை பார்க்குறா. அந்த டிராகனை பார்த்த உடனே அவளுக்கு வில்லேஜ் அழிஞ்ச ஞாபகம் தான் வருது. அவள் சொல்கிறா எங்கள் அப்பா என்னை காப்பாத்துக்காக அவர் தன்னோட உயிரை விட்டாரு. அவர் இறந்துடக்கூடாது. என்னாலதான் எங்கள் அப்பா இறந்து போயிட்டாரு. இல்லையே சொல்கிறான். அது உண்மை கிடையாது. இந்த ஃபயர் டிராகன் அவங்க அப்பாவை கொண்டது. உன்னால அந்த ஃபயர் டிராகன் கொல்ல முடியாதுன்னு யோசிச்சு பார்த்தேன். அதனால தான் அந்த கோவத்தை நீ மேலே காட்டுற. இப்போ இட்டாமி முடிச்சு பார்க்குறான். சரி இது கட்டாக்க சொல்லிட்டு அந்த ரிமோட் எடுத்து பார்க்குறான். பார்த்தா அந்த ஒயர் கட்டாக இருக்கு. இப்போ இட்டாமியும் தோண்டி பார்த்து அந்த ஒயரை கண்டுபிடிச்சான். சரின்னு சொல்லிட்டு அந்த ஒயர் கனெக்ட் பண்ண பார்க்குறான். இந்த டைமில் அந்த ஃபயர் டிராகன் மிச்சம் இருக்க டார்க் எல்ஃபை போட்டு தாக்கிட்டு இருக்கு. லேடே சொல்கிறா என்னோட வில்லேஜும் என்னோட ஃப்ரெண்ட்ஸும் இந்த ஃபயர் டிராகன் தான் கொண்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட ஸ்பாட்ல எடுத்து டெலிகனிஸ் மேஜிக் யூஸ் பண்ணி அந்த ஃபயர் டிராகனை தாக்க பார்க்குறான். அவளும் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணி ஒரு வால் அந்த ஃபயர் டிராகன் ஸ்கின்குள்ளே போயிடுச்சு. அவள் பார்த்துட்டு அது உள்ளே போயிடுச்சுல. சரி இப்போ என்ன பண்ணுற பார்க்குற சொல்லிட்டு அவங்க இருக்க நூற்றுக்கணக்கான ஸ்பாட்ஸை தன்னோட டெலிகனிஸ் மேஜிக் யூஸ் பண்ணி அந்த ஃபயர் டிராகனை போட்டு தாக்குறான். இதுதான் என்னோட வெஞ்சன்ஸ். இப்போ அந்த நூற்றுக்கணக்கான ஸ்பாட்ஸுமே அந்த ஃபயர் டிராகனை தாக்குது. இப்போ இட்டாமி அந்த ஒயரை கனெக்ட் பண்ணிட்டான். இப்போ அந்த ரிமோட் தூக்கிட்டு ஓடி வந்து லெலையை காப்பாற்றுறான். அங்கே இருக்க ஒரு டார்க் எல்ஃபும் நான் பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட வால் எடுத்து அந்த டிராகனை அட்டாக் பண்ணுறான். ஆனால் அந்த டிராகனுக்கு ஒன்றுமே ஆகலை. அவனையுமே அந்த டிராகன் போசிக்கிடுச்சு. இப்போ இட்டாமி லெலையை தூக்கிட்டு கூட ஓடி வந்துட்டு இருக்கான். தூக்கம் முனையில் நின்று பார்த்துட்டு இருக்கா. இல்லை எங்கள் அப்பா சாக போகிறாரா, இதை நான் நடக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேஜிக் ஸ்பெல்லை போடுறா. ஆனால் அந்த ஸ்பெல் வானத்தை நோக்கி போட்டிருக்காங்க. வானத்துலேருந்து ஒரு இடி வந்து அந்த டிராகனை தாக்குது. அந்த டிராகனும் அந்த கத்தியில தூக்கி அடிக்குது. அதில் இருக்க ஒரு கத்தி அந்த ஒயர் மேலே படுது. அந்த ஒயர் இப்போ பற்றிக்குச்சு. இப்போ அந்த C4 எக்ஸ்ப்ளோசிவ் வெடிக்குது. இப்போ அந்த டிராகனுமே அழியுது. இப்போ அந்த எக்ஸ்ப்ளோஷனில் அந்த குகையே அழியுது. இட்டாமியும் ஓடுங்க அப்படி சொல்லிட்டு அந்த குகையிலேருந்து எல்லாருமே தப்பிச்சு ஓட பார்க்குறாங்க. இப்போ எல்லாருமே அந்த குகையை விட்டு வெளியே வந்து பார்க்குறாங்க. இப்போ ரோரியோட குரல் கேட்குது. எல்லாருக்கும் ஒன்றும் ஆகலை அப்படின்னு கேட்குறா. இப்போ ரோரியை பார்த்தா அவள் உடம்புல பல காயங்கள் இருக்கு. அவள் உடம்புலேருந்து ஃபுல்லாகவே ரத்தம் வந்துட்டு இருக்கு. இப்போ இட்டாமியும் ஓடி வந்து ரோரி என்னாச்சு உனக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்குறான். இப்போ தூரத்தில் யாரோ சிரிக்கிற சத்தம் கேட்குது. ஆடா என்னோட சிஸ்டரோட நிலைமையை பார்த்தீங்களா? நீ ஒரு கடவுளோட ஒய்ஃபா மாற வேண்டியவ. ஆனா போய் ஒரு மனுஷ கிட்ட போயிருக்கே. அதுவும் இல்லாம கேவலமான ஹியூமன்ஸ் கிட்ட போய் ஒரு கான்ட்ராக்ட் போட்டிருக்கே. ரோரியும் அடிப்பட்ட நிலைமையில இல்ல நான் ஆடியே கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்றா. இப்போ அங்க ரோரி மாதிரி இன்னொரு பொண்ணு சைத்த வச்சு நிக்கிறா. இட்டாம் கேட்கறான் ஆமா நீ யார் அப்படின்னு கேட்கறான். அங்க வந்த பொண்ணு என் பேரு ஜிசல், நான் ஒரு அப்பாசில், நான் என்னோட லார்ட் ஹார்டிக்கு சர்வ் பண்றேன். எனக்கு வந்து ஆர்டர் படி என்னோட கேவலமான சிஸ்டர் ரோரி என்னோட கடவுளுக்காக கூட்டு போய் வந்திருக்கா அப்படின்றா. ஏட்டாவே பார்த்துட்டு அது ரோரியே முடிவு பண்ணுவான். அவளை வேணா கேளுங்க அப்படின்றா. ஜிசலோ முட்டாள், அவ ஏன் எப்படி இருக்கான்னு உனக்குமா புரியல. உன்னாலதான் அவ இந்த நிலைமையில இருக்கா. ஏன்னா உனக்கு பட்ட அடியெல்லாம் இப்ப அவ உடம்புக்கு வந்திருக்கு. இப்பதான் இட்டாவே ஞாபகம் வருது. ஆமால இவன் கூட ஒரு கான்ட்ராக்ட் போட்டு கல்யாணம் ஞாபகம் வருது. சாதாரணமான நிலைமையில ரோரி என்னால் தோக்கடிக்க முடியாது. ஆனா இப்ப அவன் நிலைமை பத்தியா அவளால் இப்ப ஒரு விரல கூட தூக்க முடியாது. நீ என்ன பண்ண எனக்கு தெரியாது. ஆனா பாரு உனக்காக உனக்கு பட்ட அடிகளை இப்ப அவ எடுத்திருக்கா. போன வாட்டி மாதிரி இந்த வாட்டி உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப சைது நிற்றா. இப்போ 2 குட்டி டிராகனா வந்து நிக்குது. யாவை பார்த்துட்டு என்னது இன்னும் 2 டிராகனா? இட்டாமியோ இதுக்கு வாய்ப்பில்லை அப்படின்னா அந்த ஃபயர் டிராகன் கூட்டில் இருந்த முட்டை இதுதானா? ஜிசல் சொல்றா இங்க இருக்க ஃபயர் டிராகனை நான் தான் எழுப்பினேன். எழுப்பி இந்த 2 டிராகனையும் வர வச்சேன். இந்த டிராகன் பிறந்ததுலேருந்து நான் தான் ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கேன். என் பேச்சை இது கேட்கணும் அப்படின்றான். டோரி அஞ்சல் சொல்றா இங்க இருக்க கடவுளுக்கு மனுஷங்களை பற்றிலாம் கவலையே கிடையாது. அது என்னையும் சேர்த்துதான். அங்க இருக்க ஜிசலும் ஆமா சாதாரண மனுஷங்களும் எல்ப்ஸும் இதுல குறுக்க வரக்கூடாது அப்படின்றா. அப்படின்னு சொல்றான். ஆமா இவன் மனுஷன் தான், ஆனா சாதாரண மனுஷன் கிடையாது. இவன் ஒரு ஃபயர் டிராகனே கொண்ட மனுஷன். ஜிசலும் என்னது ஒரு மனுஷன் ஒரு ஃபிளேம் டிராகனை கொண்டு இருக்கானா? அதுக்கு வாய்ப்பு கிடையாது. யார் இந்த டிராகன் கில்லர் அப்படின்னு கேட்கறா. இப்ப எல்லாருமே இட்டாமி கை கட்டுறாங்க. இட்டாமி பார்த்துட்டு என்னது நானா? ஜிசலோ அப்படியா டுவாட்டோ மோட்டோ உன்னோட பேரண்டோட சாவுக்கு நீ இப்போ ரிவெஞ்ச் எடுத்தாகணும்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிராகனுக்கு ஆர்டர் கொடுக்குறா. இப்போ இட்டாமியோ ஒரு ஜூட் அப்படி சொல்லிட்டு ரோரியை தூக்கிட்டு ஓடிட்டு இருக்கான். அந்த 2 டிராகனுமே இப்போ இட்டாமி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு. இப்போ அந்த இடத்துக்கு JSTF சோல்ஜர்ஸ் ஜெட்டோட வந்துட்டாங்க. இப்போ அங்க இருக்க பைலட் சொல்லிட்டு இருக்காங்க ஆமா நம்ம பார்த்த டிராகனை விட இது ரொம்ப சின்னதா இருக்குல்ல. ஆமா அதுவும் இல்லாம இங்க 2 இருக்கே. எனக்கு தெரிஞ்சு இது வேற டார்கெட் போல. சரி எதா இருந்தாலும் நம்மளோட இட்டாமி தோட்டல ஏதோ ஒன்று நம்ம செய்வோம் அப்படி சொல்லிட்டு இப்போ அந்த ஜெட் அங்கே போகுது. இப்போ அந்த 2 ஜெட்டும் அந்த 2 டிராகனை தாக்குது. அது மட்டும் இல்லை அந்த டிராகன் இப்போ நிலத்துல வந்ததுனால
கிரவுண்ட்ல இருக்க யூனிட்டுக்கு இன்ஃபர்மேஷன் தராங்க. அவங்களும் அங்கேருந்து ஒரு மிசைல் லான்ச்சர் தாக்குறாங்க. இப்போ ஒரு பெரிய எக்ஸ்ப்ளோஷன் அங்கே நடக்குது. கீழே இருந்து டேங்க்ஸை வச்சுட்டு அந்த 2 டிராகனுமே திருப்பி மிசைல் வச்சு தாக்குறாங்க. முதல்ல ஹெலிகாப்டர் மூலியமாவுமே அந்த டிராகன் தாக்குறாங்க. இப்போ அந்த டிராகன் எலும்பு கூட மிஞ்சாம எல்லாமே சிதறி போகுது. இப்போ ஜிசேல் பாக்குறா, என்னது இது, இங்க என்ன நடக்குது? இப்போ ரோரி பின்னாடி ஜிஎஸ்டிஎஃப் சோல்ஜர்ஸ் இருக்காங்க. ரோரி சொல்றா, சிஸ்டர் ஜிசல் எங்க இருக்க? இப்போ ஜிசலோ அங்கேருந்து ஓடி போயிட்டு இருக்கா. இப்போ ஜிஎஸ்டிஎஃப் சோல்ஜர் பார்த்துட்டு நம்ம அந்த டிராகன் கொண்டுட்டோம், மிஷின் கம்ப்ளீட் அப்படின்றாங்க. இப்போ எல்லாருக்கிட்டையும் மிஷின் கம்ப்ளீட் ஆயிடுச்சு, வாங்க வீட்டுக்கு போகலாம் சொல்லிட்டு இப்போ மொத்த பாடையுமே வீட்டுக்கு கிளம்புது. இப்போ இட்டாமி பார்க்குறான், என்னால் நம்பவே முடியல, எனக்காக ஜிஎஸ்டிஎஃப் வந்திருக்கா. நம்ம நிஜமாலே ஒரு தான் இருக்கோமா? டூக்காவும் ஆமா, நம்ம அந்த டிராகனை கொண்டுட்டோம், எனக்கு என்னோட ரிவெஞ்ச் கிடைச்சிது. ஹிட்டாமியும் அப்போ இனிமேல் நான் அப்பான்னு கூட மாட்டேன்ல அப்படி கேட்குறான். டூக்காவும் எனக்கு தெரியல, எனக்கு அது பழகிடுச்சு, நான் கூப்பிட்டாலும் கூப்பிடுவா அப்படின்றான். இப்போ கீழே இருக்க சோல்ஜர்ஸும் ஹிட்டாமி பார்க்க போறாங்க. இப்போ அவன் பேசிக் போன அப்புறம் அவனை பற்றி திட்டிட்டு இருக்காரு. உன்னை 2 வாரத்துக்கு நான் சஸ்பெண்ட் பண்றேன். ஹிட்டாமியும் நான் அப்பவே நினைச்சேன் எனக்கு இது நடக்கும்னு எனக்கு தெரியும் அப்படின்றான். அங்க கேட்டோம், உன்னோட மிஷினோ உன்னோட டீமோ நீ விட்டு அப்படியே ஓடி வந்துட்டல. ஹிட்டாமியும் நான் அதுக்கு தயாராக தான் இருந்தேன் சரி அப்படின்றான். இப்போ அந்த இடத்துல இதோட ஜெனரல் அங்கே வராரு. அவர் வந்துட்டு ஹிட்டாமி முறைச்சு பார்த்துட்டு இப்போ உனக்கான ரிவார்டு நான் தரேன் அப்படின்றாரு. இட்டாமிக்கு ஷாக்கா இருக்கு, எனது ரிவார்டா? அந்த இடத்துக்கு இனிமே ஷாக்கா இருக்கு, எனது இவனுக்கு ரிவார்டு தர போறீங்களா? இப்போ பார்த்தா இட்டாமிக்கு நிறைய ரிவார்டு கொடுத்துருக்காங்க. டிஃபென்ஸ் மினிஸ்டர் இங்க கிட்னாப் பண்ணி வச்சிருந்த ஜாப்பனீஸ் பண்ண காப்பாத்தினதுக்கு உனக்கு கிரேட் 1 ரிவார்டு கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்ல, கிங் ஆஃப் எல்டு உனக்கு ஒரு நோபல் ரேங்க் கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்ல, டார்க் எல்ஃபோட சீஃப் உன்னை அவருடைய ட்ரைபிள் சேர்த்துட்டு அது மட்டும் இல்லாம இந்த பெரிய புதையலுமே உனக்கு கொடுத்துருக்காரு. அதுவும் இல்லாம யாவுங்கிற பொண்ணை உனக்கு கொடுத்துருக்காரு. நீங்க இருக்க லவ் பிரேக் பண்ணாதப்பா அப்படின்றாரு. இப்போ அதில் விட பெரிய விஷயம், ஃபர்ஸ்ட் லிeutenant இட்டாமி இப்போதுல இருந்து எல்லா ரீசர்ச் ரீஜனுக்கும் உன்னை ஏட்டா போடுறேன். இட்டாமியும் என்னது ஸ்பெஷல் ரீஜன் ரிசோர்ஸஸா? அந்த ஜென்ரலும் இப்போதுல இருந்து நீங்க இங்க வேணா போய் ரிசோர்ஸஸ் கலெக்ட் பண்ணலாம், உனக்கு வேணா இங்க இருக்கிறவங்க யார் வேணா கூட்டு போய் நீங்க இருக்க ரிசோர்ஸஸ் தேடலாம் அப்படின்றாங்க. உனக்கு 2 வருஷம் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்களே, அது முடிஞ்சவனே உன்னோட வேலையை ஆரம்பி அப்படின்றாங்க. இட்டாமியும் அட நான் கூட கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலான்னு பார்த்தேன்ப்பா. இப்போ அவனோட சஸ்பென்ஷன்லாம் முடிஞ்சு இப்போ லேலே அவங்ககிட்ட கேட்குறேன் என்னன்னா, அவள் ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணி தன்னோட அகாடமியில் ப்ரெசன்டேஷன் பண்ண போகிறாளாம். அதுக்காக ராண்டல் சிட்டிக்கு எல்லாருமே கிளம்புறாங்க. இப்போ இட்டாமி டீமும் வெற்றிகரமாக ராண்டலுக்கு போயிட்டாங்க. அந்த ராண்டல் சிட்டியை பற்றி லேலே எக்ஸ்பிளைன் பண்ணுறா. இந்த ராண்டல் சிட்டி எம்பையர் விட ரொம்ப பழமையாக இருந்தது. இந்த சிட்டி கடவுள்களால் உருவாக்கப்பட்ட சிட்டி. இட்டாமி பார்த்துட்டு ஆமாம் பார்த்தாலே தெரியுது, இங்கே நிறைய ஸ்டூடெண்ட் இருக்காங்க போல, பேருக்கேற்ற மாதிரி இது சிட்டி ஆஃப் லேர்னிங் தான். இப்போ இவங்களாக தங்குறதுக்கு ஒரு ஹோட்டலுக்கு போகிறாங்க. அங்கே போன உடனே ரோரி எல்லாருமே ராணி நீங்கள் வந்துட்டீங்களா, யுவர் ஹோலினஸ் நீங்களா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெல்கம் பண்ணிட்டு இருக்காங்க அவளை. அங்கே இருக்க ரிசப்ஷனிஸ்டும் வாங்க ரோரி, அப்புறம் ரோரியோட ஃபாலோவர்ஸ் உங்கள் எல்லாரையும் நாங்கள் வர வைக்கிறோம். இப்போ இட்டாமி லிலே கிட்ட கேட்குறான், ஆமாம் இப்போதுலேருந்து நம்ம ரோரியோட ஃபாலோவர் ஆனோம். லிலையும் கம்முனு, நம்ம அவளோட ஃபாலோவர்ஸ்ன்னு சொன்னால் நம்மளை இம்பார்ட்டன்ட் கெஸ்ட் நினச்சிப்பாங்க, அப்படி இருந்தால் நம்ம நல்லா பார்த்துப்பாங்க அப்படின்றா. அங்கே இருக்கிறவரும் கவலைப்படாதீங்க, நீங்கள் ஹோலினஸ் அவளோட ஃபாலோவர்ஸ்னால உங்களுக்கு ஸ்பெஷலாக நான் ட்ரீட் பண்ணுவோம், இவங்க 3 பேர் உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க அவங்க பார்த்துப்பாங்க அப்படின்றா. ரோரியும் மற்றவங்களுக்கு ரூம் கொடுத்துட்டாங்க. இப்போ இட்டாமி தின்னு நிற்கிறான். ஆமாம் ஏன் ரூம் எங்க அப்படின்னு கேட்குறப்ப அவரு ஊ ரூமா, நீ ரோரி அவங்களோட சர்வெண்ட் தானே, உனக்கா நீ ரூம் நம்பர் 3 போ அப்படின்றாங்க. இப்போ அங்கே போனால் ஒரு ஸ்டோர் ரூம் கொடுத்துருக்காங்க, இதுவே உனக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்றாங்க. இட்டாமியும் விளங்குண்டா என் நிலைமை பார்த்தீங்கன்னா எப்படி ஆயிடுச்சு. சரி ஏதோ ஒன்று சொல்லிட்டு இட்டாமி ரெடி ஆகிட்டு இப்போ அவங்க ரூம் போனா லிலே வேற ட்ரெஸ் போட்டுருக்கா. ரோரியும் இவ தான் மாஸ்டர் மேஜா போறால, இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டு ஆகணுமா. இட்டாமியும் என்னது மாஸ்டர் மேஜா, என்ன காலேஜ் ப்ரொஃபஸர் மாதிரியா அப்படி கேட்குறான். லிலையும் ஆமாம் அந்த மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். லிலையும் இட்டாமி கிட்ட இந்த ட்ரெஸ் நல்லா இல்லையா அப்படின்னு கேட்குறா. இட்டாமியும் நல்லாவே இருக்கு, நீ அழகா இருக்கா அப்படின்றான். லிலையும் ஒருவேளை என்னோட ப்ரெசன்டேஷன் கரெக்டாக இல்லைனா அங்கே இருக்க வேற மாஸ்டர்லாம் என்னோட ஒயிட் ட்ரெஸ் மேலே இங்க் அடிப்பாங்க, அதுலேருந்து இந்த இடத்துக்கு என்னால் வர முடியாது, அது மட்டும் இல்லை என்னால் மாஸ்டராகவும் மாற முடியாது. இட்டாமியும் கவலைப்படாத, நீ எல்லாத்தையும் கரெக்டாக படித்த எல்லாத்தையும் கரெக்டாக பண்ண, அதனால உனக்குன்னு ஆகாது அப்படின்றான். இப்போ அவங்களும் அந்த இடத்துக்கு போகிறாங்க. லிலை இடத்த எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கா, இதுதான் இந்த ஹால், அப்புறம் அதுதான் ரீசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் டிஸ்ட்ரிக்ட். இப்போ லிலையும் ஒரு ரூமுக்கு போய் அவங்க வந்து தட்டுறா. இப்போ அங்கேருந்து ஒருத்தவங்க வந்துட்டு ஆட இது நீ தானா லிலை அப்படின்றாங்க. லிலையும் அது லிலை அப்படின்றா. அவங்களும் எது லிலையா, எனக்கு தெரிஞ்சு லிலி தான் க்யூட்டாக இருக்கு, உன் பேரை வேணா லிலின்னு மாற்றிக்கலாமா கேட்குறப்ப லிலையும் தேவையே இல்லை, சரி எல்லாரும் உள்ளே போகலாம் அப்படின்றா. இப்போ அவங்களும் அந்த லெட்டர் வாங்கி படிச்சுட்டு அட லிலி இந்த வயசுலேயே நீ மாஸ்டரா போறியா, நல்லது. லிலையும் என் பேர் லிலைங்க, இந்த லெட்டர் படி கேட்டவன் நல்லாவே பேசியிருக்கானே. லிலையும் அப்படியா, சரி ஆர்பேஜ் எங்கே போனா அப்படி கேட்குறா. உங்க அக்காவா, அவள் ஷாப்பிங் போயிருக்கா அப்படின்றா. அவங்களும் அட உங்களை நிக்காச்சே பேசிட்டு இருக்கேனே வாங்க உட்காரன்னு சொல்லிட்டு சேர் எடுக்க போறா. பார்த்தா கீழே வந்துடுறா. இப்போ அந்த இடத்துக்கு போகிறதுக்கு வந்துட்டு அட நான் தான் உங்ககிட்ட சொன்னல கிராண்ட் மாஸ்டர் எங்கேயும் போகாதீங்க வராதீங்கன்னு, இப்போ பாரு எல்லாத்தையும் கழிச்சு வச்சிட்டீங்க, இங்கேருந்து கொஞ்சம் வெளியே போங்க அப்படின்னு கத்துறா. இப்போ அவங்களும் ஒரு நிமிஷம் நான் சொல்றது கேளுமா, இங்க லிலி வந்திருக்கா. அவளும் எனது லிலியா, யார் அது? லிலையும் அது லிலைமா. இப்போ அவளும் பார்த்துட்டு ஓ
நீயா? இப்போ இங்க நிக்கிறாளே இவ தான் என்னோட தங்கச்சி. இவ யார் தெரியுமா? இவளோட அக்கா சாதாரண டாக்டரேட்டடா இருக்கா. ஆனா இவளோட தங்கச்சி ஒரு மாஸ்டருக்கு அப்ளை பண்ண போறா. அது மட்டும் இல்ல, அவளோட ரொமான்ஸ் வாழ்க்கையில ஒரு அழகான பையனோட சந்தோஷமா சுத்திட்டு இருக்கா. ஆனா அவளோட அக்காவால இதுல எதுவுமே செய்ய முடியல. நாங்க நிறையவே பேசணும்ல. இட்டாமியும் ஆமா லிலே இவ்வளவு பேசுறாளே, இவதான் உன்னோட அக்காவை கேட்கிறப்ப லிலையும் ஆமா இவதான் என்னோட அக்கா. இப்போ ஹெலிகாப்டர்ல இறந்து போன ஃபிலிம் டிராகன் தலைய கேபிட்டலுக்கு எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. இப்போ ஃபாரின் மினிஸ்டர் சுகவரவும் பிரின்சஸ் பினியாவும் பேசிட்டு இருக்காங்க. நம்ம பேச்சுவார்த்தை ஆரம்பிக்க போகுது. இப்போ எல்லா பிரச்சனையுமே முடிய போகுது சொல்லி பேசிட்டு இருக்கப்ப, அட ஒரு சின்ன பொண்ணுங்க பாக்குற பாருங்க அப்படின்றா. பார்த்தா அந்த இடத்துல அந்த சின்ன பொண்ணு இருக்கா. சுகவரா, நீங்க நல்ல நெக்லஸ் வாங்கி கொடுத்துருக்கீங்க போல. சுகவராவும் ஒரு நிமிஷம், நான் வர கண்ட்ரியில் 12 வயசு கீழே இருக்க பொண்ணுங்கள்லாம் இந்த மாதிரி பண்ணக்கூடாதுமா. பிரின்சஸ் பீனியாவோ, அது உங்க உலகத்துல, இது வேற உலகம்ல. நான் தான் உங்ககிட்ட சொன்ன மாதிரியே அந்த பொண்ணு உங்க மேல லவ்ல இருக்கா. இப்போ அந்த பொண்ணும் சுகவரா சுகவரா சொல்லிட்டு அவன் பின்னாடியே சுத்திட்டு இருக்கா. சுகவரவும் எனக்கு வேலை இருக்கு சொல்லிட்டு அதை தட்டி கழிச்சுக்கிட்டே இருக்கான். இப்போ சுகவரவும் எனக்கு வேலை இருக்கு நான் சொல்றல, என்னை விட்டுற அப்படின்றா. அந்த பொண்ணும் எதுக்காக என்கிட்ட ஆசை இருக்கீங்க, இன்னும் 4 வருஷத்துல நான் பெரிய பொண்ணாயிடுவேன், அப்போ நான் உங்களை கல்யாணம் பண்ணிப்பேன். அது மட்டும் இல்லாம இங்க சுத்தி பாருங்க, நீங்க ஒரு ஜாப்பனீஸ் டிப்ளமெண்ட், உங்க பக்கத்துல யாருமே இங்க வரமாட்டாங்க பாத்தீங்களா. அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல ஜப்பானுங்கிறது நிறைய மிலிட்ரி ஸ்ட்ரென்த் இருக்க ஒரு கண்ட்ரி. உங்களை பார்த்தாலே எல்லாரும் பயத்துல இருக்காங்க, அவ்வளவுதான். இது சரி கிடையாது, நம்ம அதை இம்ப்ரூவ் பண்ணி ஆகணும்ல. நம்ம நல்ல ரிலேஷன்ஷிப்ல இருந்தா தானே அமைதிக்கான பேச்சுவார்த்தை நடக்கும். அதனால என்னை யூஸ் பண்ணி நீங்க நிறைய சாதிக்கலாம் அப்படின்றா. சுகவாரமும் அந்த பொண்ணை தன்னோட வைஸ் மினிஸ்டருக்கு இன்ட்ரடியூஸ் பண்றாரு. அந்த பொண்ணும் சுகவாரா தான் எனக்கு ஜாப்பனீஸ் கத்து கொடுத்தாரு, நான் நல்லாவே பேசுறேன்ல, இந்த நெக்லஸ்மே வந்து வாங்கி கொடுத்தாரு அப்படின்றா. அந்த வைஸ் பிரசிடென்ட் பக்கத்துல வந்துட்டு, சுகவாரா நீ எதுவும் தப்பா பண்ணலையே. அவனும் எனக்கு தெரியும் மேம், நான் அதெல்லாம் எதுவும் பண்ணல. இப்போ அந்த சின்ன பொண்ணு பேசுறதுனால அங்க இருக்க நோபல் லேடிஸ்லாம் இப்போ அந்த வைஸ் பிரசிடென்ட் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. அட உங்க ட்ரெஸ் வித்தியாசமா இருக்கே, இது என்ன சொல்லிட்டு அந்த லேடிஸ் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. சுகவாராவும் நன்றி சரி, உன்னாலதான் இப்ப எல்லாருமே கம்ஃபர்டபுளா இருக்காங்க, ரொம்ப நன்றி அப்படின்றான். அவரும் கவலைப்பட வேணாம், என் ஃபியூச்சர் ஹஸ்பண்டுக்கு இதெல்லாம் செய்ய மாட்டேன்னு அப்படின்றான். இப்போ அமைதிக்கான பேச்சுவார்த்தையை ஆரம்பிக்க போறாங்க. அந்த இடத்துல வைஸ் பிரசிடென்ட்டும் சுகவாரா இருக்காங்க. சுகவாரா யார் யாருங்கிறத இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு இருக்காரு. இவர் தான் ராஜா, இவர் தான் பிரின்ஸ் ஓசல், பக்கத்துல இருக்கிறது பிரின்சஸ் பினி அப்படின்றாரு. இப்போ பிரின்ஸ் ஓசல் வந்துட்டு, அட எல்லாம் திரும்பி வந்துட்டீங்களா, நல்ல வேலை, அங்க இருக்கிறவங்களாம் உங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்களே, ரொம்ப சந்தோஷம் அப்படின்றாரு. இப்போ எல்லாருக்கும் அந்த இன்ஃபர்மேஷன் சொல்றாங்க. என்னன்னா ஜப்பான் அந்த நாடு அவங்க கிட்ட இருக்க பிசினஸை திருப்பி ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க நம்ம கிட்ட. அந்த ராஜாவும் சரி நல்லது, நம்ம அவங்களுக்கு நன்றியை சொல்லி ஆகணும். அந்த ராஜாவும் ஜாப்பனீஸ் மக்களை கூப்பிட்டு ரொம்ப நன்றி அப்படின்றாரு. இப்போ பிரின்ஸ் ஓசல் நினைச்சு பாக்குறான், இது நடக்கக்கூடாது, இங்க அமைதியான பேச்சுவார்த்தை நடக்கவே கூடாது. அந்த நாள் அந்த இரவை நான் மறக்கவே மாட்டேன். என்ன அந்த மாதிரி கொடுமை பண்ணாங்களா அவங்க, அந்த டைம்ல என்னால எதுவுமே செய்ய முடியல. ஆனா அந்த நாட்கள் முடிஞ்சு போச்சு. இப்போ அந்த ரூமுக்கு ஃப்ளேம் டிராகன் தலையை எடுத்துட்டு வராங்க. ராஜா பார்த்து சமஷாக்கில் இருக்காரு. அப்போ இதுதான் அந்த ஃப்ளேம் டிராகன் தலையா? அங்க இருக்க மினிஸ்டரும், இந்த தலையை யார் இங்க வச்சான்னு எங்களுக்கே தெரியல. ராஜாவும் இந்த டிராகனை கொண்டது யாருங்கிறத நம்ம கண்டுபிடிச்சாகணும். சரி நீங்க அட்டன் பண்றீங்களே, உங்களுக்கு யாராச்சும் இந்த ஃபயர் டிராகனை கொண்டது யாருன்னு தெரியுமா அப்படின்னு கேட்கிறாரு. பிரின்சஸ் பீனியா வந்துட்டு ஃபயர் டிராகன் கொண்டது யாருன்னு இவ சொல்ல அப்படின்றா. அங்க வந்த பொண்ணும் எனக்கு தெரியும் ராஜா, இவங்க தான் அந்த ஃபயர் டிராகனை கொண்டாங்க, இட்டாமி, ரோரி, லிலே, டூகா, அப்புறம் யாவ். அந்த ராஜாவும் என்னது ரோரியா, ரோரி தெரிப்பரா அப்படின்னா ஒரு அப்பாசல் அவங்க பக்கம் இருக்குன்னா இதனால நம்ப முடியுது. கண்டிப்பா அந்த டிராகன் அவங்க தொகைச்சிருப்பாங்க. ஆனா ஒரு அப்பாசல் இவங்களுக்கு ஹெல்ப் பண்றது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அப்போ இதுக்கான பெருமை கடவுளுக்கு தான் போய் சேரும்ல. அந்த பொண்ணும் இல்ல, ஒரு மனுஷன் தான் அதுக்கு காரணம், இட்டாமி யோஜோ, அவன் தான் இந்த பார்ட்டியை லீட் பண்ணான். ராஜாவும் என்னது இட்டாமியா, பீனியாவும் பிரின்ஸ் ஓசல் அடிச்சானே அவன் தான் அப்படின்றா. ராஜாவும் ஓ அப்ப நம்ம எனிமி இதுல இன்வால்வ் ஆயிருக்கானா, சரி மத்தவங்க பேர் சொன்னேன் அவங்க யாரு கேட்கிறப்ப அந்த பொண்ணும் டூக்கா, அவ எல்ஃப், அப்புறம் யாவ் ஷுவார்ட்ஸ் ஹூசஸ் இந்த டார்க் எல்ஃப், அப்புறம் கடைசியா லிலேனா, அவ கோடா வில்லேஜ்ல வந்தவ சேஜ் கேட்டாவோட ஸ்டூடெண்ட். ராஜாவும் என்னது கிராண்ட் மாஸ்டர் கேட்டாவோட ஸ்டூடெண்டா, அப்போ அவர் ஹியூமனா கேட்கிறப்ப அங்க இருக்க பொண்ணும் ஆமா அவ கோடா வில்லேஜ்ல வந்தவ தான், அவ நம்ம இம்பீரியல் சிட்டிசன் சொல்லலாம். அங்க இருக்க ராஜாவும் அட இது ஒரு நல்ல செய்தி, பீனியா உனக்கு இதை டாஸ்க் கொடுக்குற, நீ லிலையை கண்டுபிடிச்சி நம்ம கேபிட்டல் கூட்டு வா, அவளுக்கான பரிசை நான் கொடுத்தாகணும் அப்படின்றாரு அந்த ராஜா. சுகாரம் வந்து பாக்குறான். அப்போ இவ்வளவு நேரம் கவனம் இருந்தவர் தன்னோட சிட்டிசன் ஒருத்தர் இன்வால்வ் இருக்கான்னு தெரிஞ்சவொடனே செம்ம சந்தோஷப்படுறாருல. அப்போ எல்லா கண்ட்ரில தன்னோட மனுஷங்க அந்த மாதிரி பெருசா பண்ண சந்தோஷப்படுவாங்களா. இப்போ பிரின்ஸ் சோசியல பார்த்துட்டு இருக்கான். என்ன நடக்குதுங்க, ஃபயர் டிராகன் அவ்வளவு ஸ்பெஷலா, அதை தோக்கடிச்சா எல்லாரும் இப்படி பேசுறாங்க. அடுத்த ராஜாவை போறேன்னா என்ன விட்டு மத்தவங்கள பாராட்டுறாரு எங்கப்பா. இப்போ அங்க சுத்தி இருக்கிறவங்களும் பிரின்ஸ் இது நீங்க விடக்கூடாது, நீங்க இதான் செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு அவனை உசுப்பேத்திட்டு இருக்காங்க. இப்போ எல்லாருமே கையில ஒரு கிளாஸ் எடுத்துட்டு எல்லாரும் ரெடியா இருக்கீங்களா, நம்மளோட எம்பையருக்காகவும் நம்மளோட மக்களுக்காகவும் இது எம்பையருக்காக அப்படி சொல்லிட்டு அந்த கிளாஸை குடிக்க போறாரு ராஜா. இப்போ அந்த பன்னி பொண்ணு சிரிக்கிறா. இப்போ அந்த ராஜா குடிச்ச உடனே அவருக்கு ஒரு மாதிரி ஹார்ட் நின்று போற மாதிரி இருக்கு. அதே இடத்துல அவர் மயங்கி விழுறாரு. இப்பதான் தெரிய வருது அந்த பன்னி பொண்ணும் அவ கூட இருக்க பன்னியும் செஞ்ச வேலைன்னு. நான் செஞ்ச விஷயம் கரெக்டா இருக்கு அதுல. இந்த விஷயம் பிரின்ஸ் ஓசலுக்கு தெரியல.
பார்த்த உடனே சமஷாக்கில் இருந்து இப்போ பார்த்துட்டு சிரிக்கிறான். பீனியாவும் அப்பா எழுஞ்சிருங்க எழுஞ்சிருங்க சொல்லிட்டு கத்துறா. இப்போ பிரின்ஸ் ஜோசல் ராஜாவா மாறுறான். ஜோசல் ஆகியனா இனிமேல இருந்து இந்த இடத்துக்கு ராஜாவா மாற போறேன். இப்போத்துல இருந்து எம்பையர் மொத்தம் என் கண்ட்ரோல்ல இருக்கு. ஆனா எம்பையர் இப்போ வீக்கான ஸ்டேட்ல இருக்கு. நிறைய தோல்விகளுக்கு பிறகு செனட்லாம் சண்டை போடுறதை விட்டுட்டாங்க. எனிமி கிட்ட சரண்டர் ஆயிட்டாங்க. நம்மளோட மானத்தையும் சுதந்திரத்தையும் அவங்க வித்துட்டாங்க. அவங்க எல்லாருமே சுயநலவாதிங்க. அவங்க தன்னை மட்டும் பாதுகாத்துக்கிறாங்க. அந்த மாதிரி ஒருத்தவங்கள நம்ம கண்ட்ரியை பார்த்து விடலாமா? இல்ல, இந்த மொத்த நாடும் நம்மளுக்கு. எம்பையரோட பலசாலி மக்களே, நம்ம சேர வேண்டிய நேரம் வந்துடுச்சு. நம்ம யாருங்கிறத அவங்களுக்கு காட்டுவோம். அங்க இருக்க மக்களும் பிரின்ஸ் ஜோசலுக்கு அதாச்சு ராஜா ஜோசலுக்கு சப்போர்ட் பண்றாங்க. அப்புறம் தான் தெரிய வருது ஜோசல் பேசின ஸ்பீச்சுமே அந்த பன்னி பொண்ணு மாத்திட்டானு. இப்போ எம்பையருக்கு ஜப்பானுக்கான போர் ஆரம்பிக்குது. இப்போ பிரின்ஸ் ஜோசலோட மொத்த ஆர்மியுமே கேபிட்டல் கைப்பற்றிருச்சு. ஆனா ஜேட் பேலஸில் தான் வைஸ் மினிஸ்டர் ஃபாரின் மினிஸ்டர் பத்திரமா இருக்காங்க. அவங்க ஒப்பந்தம் போட்டிருக்கனால அந்த ஆர்மி எதுவும் பண்ணல அவங்கள. பீனியாவும் லெலே எங்க இருக்கிறது கண்டுபிடிச்சா. அவ ராண்டல் இருக்கான்னு பேசிக்கிட்டு இருக்கப்ப அந்த இடத்துல ஜோசல் வரான். பீனியா லெலே ராண்டல் இருக்காளா? அவ இந்த எம்பையரோட ஹீரோவாச்சு. அவளை பத்திரமா கூட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஆர்டர் கொடுக்குறான். இப்போ பிரின்சஸ் பீனியா ஜோசல் கேட்குறா, ஜோசல் எதுக்காக ப்ரோ செனட்டர்லாம் கைது பண்ணி வச்சிருக்க? ஏன்னா ஜாப்பனீஸ் இவங்க லஞ்சம் கொடுத்துட்டு இருக்கா. பீனியாவும் அதுக்கு வாய்ப்பு கிடையாது, உங்ககிட்ட ப்ரூஃப் இருக்கா அப்படின்னு கேட்குறா. பிரின்ஸ் ஜோசலும் என்கிட்ட இப்போ இல்லை, ஆனால் கூட சேர்த்து நான் கண்டுபிடிப்பேன் அப்படின்றான். நான் ராஜாவோட இடத்துல இருந்து எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன், நீ என் வழியில் குறுக்க வந்தேன்னா. பீனியாவும் அப்போ என்னை நீ கைது பண்ணுறியா கேட்குறான். அவனும் நான் சும்மா கலாச்சம்மா, நீ தான் ஜப்பான் கூட எங்களுக்கு நெகோசியேஷன் பண்ணணும். ஆனால் அந்த பேச்சுவார்த்தைலாம் நாங்கள் அவங்கள தோக்கடிச்ச அப்புறம் தான். அது மட்டும் இல்லை, இவங்க 3 பேர் தான் நான் ஜென்ரலில் போடுறேன் அப்படின்றான். அந்த 3 பேருமே என்கிட்ட பிளான் இருக்க ராஜா. என்னன்னா நம்ம எனிமி ரொம்பவே பலசாலிங்க. அதனால ஸ்ட்ரெயிட்டாக போய் அடிச்சா நம்ம தூத்து போயிடுவோம். அதனால அவங்கள மாதிரி ட்ரெஸ் போட்டு அந்த வில்லேஜ் அடிப்போம். அந்த வில்லேஜ் அடிச்சா அவங்களுக்குள்ளே சண்டை வரும். அப்படின்னா அந்த பழியில் அவங்க மேலே போவோம்ல. அங்கே இருக்க ஜென்ரலும் ஆமாம் அப்படி போச்சுன்னா ஜிஎஸ்டிஎஃபோட பேர் மக்கள் மனசுலேருந்து அழிஞ்சு போயிடும். பிரின்சஸ் பீனியாவும் உங்களுக்கு வெக்கமா இல்லையா? நீங்களாம் இம்பீரியல் சோல்ஜர்ஸா? அங்கே இருக்க ஜென்ரலும் இப்படி சண்டை போடாதான் அந்த மாதிரி ஒரு அப்போனட்டை தோக்கடிக்க முடியும். ஜோசலும் நல்லது, அந்த பிளானை ப்ரொசீட் பண்ணுங்க அப்படின்றான். பிரின்சஸ் பீனியாவோட இன்னொரு அண்ணன் டியாபோவும் அங்கேருந்து ஓட ஆரம்பிச்சிட்டான். பிரின்சஸ் பீனியா எவ்வளோ தடுத்தும் அவங்களோட அண்ணன் டியாபோ அதை யோசிக்காம அங்கேருந்து ஓட ஆரம்பிக்கிறான். இப்போ ராண்டல் கட்டுறாங்க. அங்கே லெலே நான் திருப்பி இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன், இவங்க பேர் மெமோசா, இவங்க ஒரு கிரேட் சேஜ் அப்படின்றா. அங்கே இருக்கிறவங்களும் ரோரி உன்னை பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்றாங்க. நம்ம உன்னை பார்த்து 50 வருஷம் ஆச்சு. இப்போ ரோரி பார்த்துட்டு அட மிமோசா நீ ரொம்ப வயசாயிட்ட. அங்கே இருக்கிறவங்களும் ஆமாம் ஆமாம் ரொம்ப வயசாயிடுச்சுல எனக்கு, என்ன பொறாமையா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரோரியை கலாய்க்கிறாங்க. இப்போ மிமாசாவும் இங்கே இருக்காது லெலேயோட அக்கா, இவ ஒரு மினரல் ஸ்பெஷலிஸ்ட், அதனால நீங்கள் ரிசோர்ஸ் தரேன்ட்டீங்களே நீங்கள் வேணா கூட்டு போங்களா அப்படின்றா. இப்போ மிமோசா ரோரி கிட்ட கேட்குறா, நீ எனக்கு போக சொல்ல ஹோம்ஒர்க் கொடுத்தல, அதுக்கு நான் ஆன்சர் நான் கண்டுபிடிச்சிட்டேன். ரோரியும் ஆமாம் இவகிட்ட நான் போக சொல்ல ஹோம்ஒர்க் கொடுத்தேன். அதோட கேள்வி என்ன தெரியுமா? எதுக்காக இந்த உலகத்தில் எவ்வளோ ரேசஸ் இருக்கு? இப்போ மிமோசாவும் ஒரு பெயிண்டிங்கை பார்த்துட்டு அதுக்கான காரணம் என்னன்னா கேட். ஹெல்ஸோட மூதாதையர் சொன்ன கதை என்னன்னா, ஸ்டார்டிங்ல ஒரு ஆணும் பெண்ணும் கடவுள் சொன்ன மாதிரியே ஃபாரஸ்ட் ஆஃப் லெஜெண்டுக்கு போனாங்க. இதே மாதிரி தான் ஒரு டிரைவுமே தன்னோட கதையை வச்சிருக்காங்க. அவங்க கிட்ட இந்த ஃபாரஸ்ட் ஆஃப் லெஜெண்ட் எங்க இருக்குன்னு கேட்டிங்கன்னா, நார்த்தில் இருக்க ஹெல்ப் சவுத்தில் இருக்குன்னு சொல்லுவாங்க, சவுத்தில் இருக்க ஹெல்ப் நார்த்தில் இருக்குன்னு சொல்லுவாங்க. கடைசியில் அந்த லொக்கேஷன் ஒரே இடத்துல வந்து சேரும். இட்டாமையும் ஓ அதுதான் ஆல்னஸ் அப்படின்னு கேட்குறான். லெல்லையும் அப்போ எல்லா ஹெல்ப்ஸுமே ஆல்னஸ்ல இருந்தா வருவாங்களா கேட்குறான். மிமோசாவும் ஹெல்ப்ஸ் மட்டும் இல்லைம்மா எல்லா விதமான ஸ்பீஷஸும் அங்கே வரும், அவங்க எல்லாருமே ஆன்லஸ் தான் தன்னோட வீடுன்னு சொல்லுவாங்க. ஆர்பிஜேவும் அப்படியே மாஸ்டர் இதை பற்றி நீங்கள் என்ன யோசிக்கிறேன்னு கேட்குறா. அங்கே இருக்க மிமோசாவும் அதுக்காக தான் இந்த ரிசர்ச்காக என் முழு லைஃப்மே ஸ்பெண்ட் பண்ணேனா. ரோரியும் சரி உன்னோட ஆன்சர் என்ன அப்படின்னு கேட்குறா. மிமோசாவும் கேட் ஓப்பன் ஆனப்போ டெமி ஹியூமன்ஸ் மற்ற எல்லா உயிரினமே இங்கே வந்து வாழ ஆரம்பிச்சதுங்க. 1000 வருஷங்களா கேட்டு மண்ணுக்குள்ளேயே புதஞ்சு கிடக்கும். ஆனால் திடீர்னு ஒரு நாள் அது திறக்கும். ஒவ்வொரு வாட்டி திறக்கும் போதும் அதுலேருந்து நிறைய விசிட்டர் வேற உலகத்துலேருந்து இந்த உலகத்துக்கு வருவாங்க. ஒரு சில டைம் இங்கே இருக்க ஸ்பீஷிஸும் அங்கே வந்து ஸ்பீஷிஸும் சண்டை போடுவாங்க. அப்படி இல்லைன்னா 2 பேருமே சந்தோஷமா ஒன்றா இருப்பாங்க. இதே மாதிரி திருப்பி திருப்பி இந்த ஹிஸ்ட்ரி நடந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி தான் மனுஷனான நம்மளுமே அந்த கேட்டு வழியாக தான் வந்திருப்போம். அதனால தான் எம்பையருமே ஆல்னஸ் ஹோலிகிரான்னு சொல்கிறாங்க. இப்போ புரியுதா? ரோரியும் சூப்பர் மிமோசா அதான் கரெக்ட் அப்படின்றா. இதை கேட்ட உடனே மிமோசாக்கு செம சந்தோஷமா இருக்கு. என்கிட்ட ஏதோ பிரசன்டேஷன் பண்ணோன்னே என்னங்கிறத காட்டு அப்படின்றா. இப்போ லெலையும் ஒரு லேப்டாப் எடுத்து ஓன் பண்றாங்க. ஆமா என்னது கேட்கிறப்ப லெலையும் ஜப்பானோட டிவைஸ் இது. இப்போ ஆர்பிஜை பார்த்த உடனே என்னது இது இருந்தா புக்குக்கான வேலையே இருக்காது. இப்போ மிமோசா பார்த்துட்டு அட அந்த உலகத்துல இருக்க மேஜிக்கும் இந்த உலகத்துல இருக்க மேஜிக்கும் சேர்த்து நீ ஒரு புது மேஜிக் உருவாக்க போறியா? இது போதுமே அங்க இருக்க பெருசுங்க வாயில பொழந்துக்குமே. இப்போ ஆர்பிஜியும் அட என் சிஸ்டர் என்ன தோக்கடிச்சால நானுமே ரீசர்ச் தான் பண்ணிட்டு இருக்கேன், ஆனா இந்த லெவலுக்கு என்னால பண்ண முடியலையே, இப்போ நான் என்ன செய்யறது? எதுக்குமே நான் லாய்க்கலையா? இல்ல எனக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு, நான் ஒருத்தர் கல்யாணம் பண்ணி ஹவுஸ் ஒய்ஃபா போலாம்ல. சரி டாமி உங்களுக்கு எந்த மாதிரி பண்ண பிடிக்கும்?
இது கேட்ட உடனே இட்டாமிக்கு சமஷாக்கா இருக்கு. இப்போ லில்லையும் சொல்றா, இட்டாமி சாதாரண ஆள் கிடையாது, அவன்கிட்ட நிறைய டைட்டில் இருக்கு, அது மட்டும் இல்ல அவன் ஒரு நோபல், அது மட்டும் இல்ல அவன் சிங்கிள் அப்படின்றா. அப்படியா, சூப்பர்ன்ற ஆர்பேஜியோ. இப்போ லில்லை சொல்றா, இட்டாமி சிங்கிள் கிடையாது, இட்டாமி என் கூட 3 நைட் செரிமனியை முடிச்சிட்டா அப்படின்றா. இப்போ டூக்கா ஒரு கோவம் வருது. என்னது, யாருக்கிட்ட கேட்டதெல்லாம் செஞ்சீங்க, எப்ப செஞ்சீங்க? இட்டாமியும் என்னது இந்த 3 நைட் செரிமனினா என்னதுடா? மிமோசாவும் ஒரு ஆம்பளையும் பொம்பளையும் ஒரே ரூம்ல 3 நைட் தங்கினாங்கன்னா கல்யாணம் பண்ணதுக்கு அர்த்தம். இட்டாமியும் என்னது அந்த மாதிரி ஒண்ணு எனக்கு நடக்கவில்லை அப்படின்னு கேட்கறான். லில்லையும் இல்ல, நம்ம ஒரே பெட்ரூம்ல 3 நாளைக்கு தங்கணும் அப்படின்றா. ஃபர்ஸ்ட் கேம்ப்ல ஒரு அடி தூங்கணும், அப்புறம் ரீசா ரூம்ல ஒரு அடி தூங்கணும், கடைசியா ஜப்பான்ல இருக்க ஹோட்டல்ல தூங்கணும். இட்டாமியும் ஆமா கணக்கு கரெக்டா தான் வருது. டூக்காவும் இது கணக்கு வராது, நான் இட்டாமி கூட உன்னோட நிறைய வாட்டியை தூங்கிருக்கேன். லில்லையும் அந்த டைம்ல தான் அவர் உன்னோட அப்பா நினைச்சிருந்த, அதனால இது கணக்கு வராதுமா. இப்ப ரோரி தன்னோட சைத்தை எடுத்துக்கிட்டு, இட்டாமி நீ என்கிட்ட எதுவுமே பண்ணல, ஆனா மத்த பொண்ணுங்களை தேடி போயிட்டு இருக்கியா? இப்ப ஆர்பிச்சு கையில ஒரு சூப்பர் எடுத்துக்கிட்டு, நான் தோத்து போயிட்டல, என்னோட சிஸ்டர் அகாடமிலையும் காசுலையும் லவ்லையும் எல்லாத்துலயும் என்ன தோக்கடிச்சு போயிட்டு இருக்கா. ஒரு அக்காவா எல்லா மாநிலத்தையும் நடந்துட்டேன். இப்ப என்னால ஒரு விஷயம் மட்டும் தான் செய்ய முடியும், என்ன மன்னிச்சு, இது அக்கா தங்கச்சி ரிலேஷன்ஷிப்காக அப்படின்னு சொல்லிட்டு அந்த சூப்பர் எடுத்து லிலை தலையில குட்டுறா. இப்போ சுத்தி இருக்கிறவங்களா சமஷாக்கு. இப்போ இதை பார்த்து ஆர்பேஜியோ இப்ப எப்படி இருக்கு, தோத்துக்கிட்டா ஒத்துக்கிறியா அப்படின்னு கேட்கறா. அதுல இருந்து அவங்க 2 பேரும் நிறைய சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க போல. இப்போ ஒரே சொல்றா, இப்போ லிலேனா சிஸ்டரோட 13வது பேட்டில் ஆரம்பிக்குது. இதுக்கான ரூல் சிம்பிள் தான், ஒருத்தர் கொடுக்கூடாது, அவ்வளவுதான். இட்டாமியும் ஆமா இங்க என்ன நடந்துச்சு, எதாவது சண்டை போடுறேன் கேட்கறப்ப அவங்க 2 பேரும் அப்பப்ப இதே மாதிரி தான் அப்பப்ப சண்டை போட்டுப்பாங்க அப்படின்றா. இப்போ ஃபைட்னு சொன்ன உடனே 2 பேருமே சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஆர்பேஜி மேஜிக் யூஸ் பண்றா. இப்போ மக்கள் மேல பட போகுது, பார்த்தா அவங்க முன்னாடி ஒரு ஷீல்டு வருது. இப்போ என்ன பார்த்துட்டு அட என்னதுன்னு கேட்குறான். அங்கே இருக்க மிமோசாவும் அட நல்லா இருக்கா, அது ஆர்பிஎஜியோட மினரல் மேஜிக், அது இந்த மாதிரி ஒரு ஷீல்டு கிரியேட் பண்ணும் அப்படின்றா. இப்போ 2 பேருமே மாற்றி மாற்றி மேஜிக்கல் அடிச்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ இட்டாமி கேட்குறான், ஆமா இவங்க அடிப்படுறப்ப ஏதோ ஒன்று சொல்லிக்குது, அது என்னன்னு கேட்குறான். மிமோசாவும் அது அவங்களோட டிஃபென்சிவ் மேஜிக், இங்கே நடக்கிற பேட்டில் யார் அந்த டிஃபென்ஸ் உடைக்கிறாங்களோ அவங்க தான் பின்னர் ஆவாங்க. இப்போ லெல்லையோ தன்னோட ஸ்டாஃப் வச்சுக்கிட்டு பறந்துக்கிட்டு தன்னோட மேஜிக் யூஸ் பண்ணுறா. இவங்க 2 பேர் சண்டையில் சுற்றி இருக்க பில்டிங் எல்லாமே உடஞ்சு போகுது. இப்போ 2 பேருமே யூஸ் பண்ண மேஜிக்ல 2 பேரும் டிஃபென்ஸ் மேட்சுக்கும் ஒரே டைம்ல லூஸ் ஆகுது. அதனால இது ஒரு டைல முடியுது. இப்போ லிலை அடிப்பட்டு கீழே உட்காந்துட்டு இருப்ப அந்த இடத்துல யாரோ ஒருத்தர் வரான். அவன் லிலைக்கு நேரம் ஒரு கிராஸ் போ வச்சுட்டு ஃபயர் பண்ண பாக்குறான். இப்போ திடீர்னு பீனே கூட இருந்த நைட் வந்து அந்த கில்லர் கொள்றாரு. அந்த இரவும் மிஸ் ஆகுது. இன்னும் இந்த இடம் சேஃப் கிடையாது, உடனே இங்க கிளம்புங்க அப்படின்றான். இப்போ அவங்களும் அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. இப்போ ஒரு ஃபேமிலி வந்து பாக்குது. அந்த ஃபேமிலியில ஒரு சின்ன பையன் கேட்கறான், அம்மா நம்ம வீடு எங்க போச்சு? இப்ப பார்த்தா அந்த வீடு கண்டமாய் கிடக்குது. அங்க வந்த ஜென்ரலும் நான் பிரின்சஸ் பீனி ஆர்டரோட வந்திருக்கேன், அவங்க லிலையை இம்பீரியல் கேபிட்டல் கூட்டு போக சொன்னாங்க. ஆனா வர வழியில எங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துச்சு, என்னன்னா அசாசின் இவ்வளவு தேடி வராங்களா. இடாமியும் அப்படியா, சரி யார் இது காரணம்னு கேட்கறான். அங்க இருக்க ஜென்ரலும் இது யாருன்னு எனக்கு லைட்டா தெரியுது, ஆனா இதை நான் சொன்னா பெரிய பிரச்சனையே வரும் அப்படின்றான். அங்க வந்த பொண்ணும் எப்ப லிலை ஃபயர் ரேங்க் கொண்டவன் தெரிய ஆரம்பிச்சதோ கேபிட்டல்ல அவ செம ஃபேமஸ் ஆயிட்டா. யார் இந்த அசாசின் அமிச்சாங்களோ லிலையை பத்தி அவங்களுக்கு இந்த விஷயம் சந்தோஷம் தரல. ஆர்பேஜேவும் என்னது ஃபயர் ரேங்க்னா, ஃபயர் ரேங்க் கொண்டவங்க சொல்றீங்க, அதுக்கே ஏன் தங்கச்சி எழுக்கிறீங்க? அங்க இருக்க ஜென்ரலும் உனக்கு தெரியாதா, உன்னோட சிஸ்டர் லிலையும் இவங்களும் சேர்ந்து ஒரு ஃபயர் ரேங்க் கொண்டு இருக்காங்க. அங்க இருக்க ஆர்பேஜும் ஓ நல்ல காமெடி அப்புறமா சிரிக்கிற அப்படின்றா. இது உண்மையில தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறா. எல்லாருமே அவளை பத்தி சிரிக்கிறாங்க. என்னது நிஜமாவா? லிலையும் ஆமான்றா. சரி எதுக்காக லிலை மட்டும் ஃபேமஸ் ஆகிற ஐட்டம் கேட்கறா. அங்க இருக்க பண்ணும் ஏன்னா இந்த குரூப்ல அவன் மட்டும் தான் எம்பையர் சேர்ந்த ஒரு மனுஷன். லிலையும் நான் நோமட் குரூப்பை சேர்ந்தவ, எனக்கும் இம்பீரியல் கேபிட்டலுக்கும் சம்மந்தமே கிடையாது. அங்க இருக்க ஜென்ரலும் ஆனா மக்களுக்கு அதை பத்திலாம் கவலை கிடையாது, நீ சுத்தி வளைச்சி ஒரு இம்பீரியல் சிட்டிசன், அந்த ஒரு காரணமே உனக்கு பெருமையை தேடி தருது. இட்டாமியும் அப்போ இந்த அசாசின் யார் அமிச்சாங்களோ அவங்களுக்கு லிலையை பார்த்தா பொறாமையா இருக்கு. இப்போ பிரின்ஸ் ரோசல் காட்டுறாங்க. இப்போ வெளிய அந்த பண்ணி பொண்ணு நிக்கிறா. அவ ஒரு லாவா ஒரு மினிஸ்டர் கொடுக்குறா. அந்த மினிஸ்டரும் என்னது இந்த மாதிரி ஒரு லாவா, இந்த மாதிரி லாவா யூஸ் பண்ணா பிரின்ஸ் ரோசல் யாரை வேணா அரெஸ்ட் பண்ணலாமா? அங்க இருக்க பண்ணி பொண்ணும் ஆமா அதுதான் நம்மளோட ராஜாவோட ஆசை. அங்க இருக்க மினிஸ்டரும் சரி எனக்கு புரிஞ்சுச்சு அப்படின்றான். அங்க வந்த ஜெனரல் இட்டாமி கிட்ட ஒரு பேர் சொல்றாரு, பைப்பர். அந்த அசசினை தான் லிலையைக்குள்ள அமைச்சிருக்காங்க, ஆனா எங்க 2 பேரால அவனை கொல்ல முடியாது, அதனால நம்ம எல்லாருமே சேர்ந்து அந்த அசசினை தோக்கடிப்போம் அப்படின்றான். இட்டாமியும் இல்ல நம்ம அவனை எதிர்க்க போறதில்ல, நம்ம ஓட போறோம் அப்படின்றான். இட்டாமியும் அந்த அசாசன் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக அவன் இஷ்டத்துக்கு ரூட் மாதிரி போயிட்டே இருக்கான். இப்போ நம்ம உலகத்துல இருக்க மினிஸ்டருக்கு பிரின்ஸ் ரோசல் போட்ட சட்டம் இவனுக்கு வருது. என்னது இது சட்டம்? ஸ்பெஷல் ஆப்பர்ச்சுனியாவா? இந்த லா படி அவனை எதிர்க்கிறவங்க யாரா இருந்தாலும் அவங்கள அவன் கைது பண்றானா? இந்த மாதிரி குடும்பம் செய்யறான் அவன். இன்னொருத்தரும் ஆமா இதே மாதிரி தான் ப்ரோ பீஸ் சென்டர்ஸும் மற்றவங்களும் இவன் கைது பண்ணிட்டே இருக்கான். அதே மாதிரி மற்றவங்களும் நம்ம கிட்ட ஹெல்ப் கிட்ட வராங்க. அங்க இருக்க மினிஸ்டரும் இல்ல அவங்களை நீங்க ஏத்துக்க கூடாது, ஒருத்தரை நம்ம உள்ள விட்டோம்னா மற்றவங்களும் அதே மாதிரி உள்ள வர ஆரம்பிப்பாங்க. அதே மாதிரி நம்மளுக்குன்னு எந்த ஆர்டர் கிடைக்கல, அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க, ஸ்பெஷல் ரீஜன்ல இருக்க சோல்ஜர்ஸை ரெடியா இருக்க சொல்லுங்க,
அங்க இருக்க ஜெனரலோ தன்னோட சோல்ஜர் கிட்ட எல்லாரும் அமைதியா இருங்க, நம்மளுக்குன்னு ஆர்டர் வரல, அது வரைக்கும் ரெடியா இருங்க, ஆர்டர் வந்தோடனே நான் மூவ் போனோம் அப்படின்றாரு. இப்போ பிரின்சஸ் பீனியாக்கு நியூஸ் வருது, என்னன்னா மார்க்கெஸ்ன்றவரு பிரின்ஸ் ஓசல் கிட்ட தவியதுக்காக சின்ன பொண்ணு ஃபேமிலி கிட்ட ஹெல்ப் கேட்க போயிருக்கான்னு. பிரின்சஸ் பீனியாவும் ஆட என்கிட்ட இப்போ எந்த பவருமே இல்லைல்ல. இப்போ டியூலே ஃபேமிலி கட்டுறாங்க, அதாச்சி அந்த சின்ன பொண்ணு ஃபேமிலி கட்டுறாங்க. அவங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வருது, என்னன்னா பிரச்சனை வந்திருக்கு, ஆப்பர்ச்சுனியா அந்த ஸ்குவாட் நம்மள தேடி வந்திருக்கு. இப்போ பிரின்ஸ் ஓசலோட ஸ்பெஷல் ஸ்குவாடும் மார்க்கிஸ் தேடி வந்திருக்காங்க. இப்போ டியூலே ஃபேமிலி என்ன பண்றாங்க, மார்க்கிஸை சரி அதாச்சும் அவங்க பொண்ணு கூட தப்பிக்க அனுப்பி வைக்கிறாங்க. அப்பா ஆமா நீங்க 2 பேர் என்ன பண்ணி கேட்கிறப்ப கவலைப்படாத நீ இப்போ உங்க பின்னாடி நானும் வரும் அப்படின்றாங்க. இப்போ 2 பேர் உள்ள போன அப்புறம் அவங்க அப்பா அம்மா பேசிக்கிறாங்க, நம்ம பொண்ணு அவங்க மட்டும் உயிரோட இருந்தா நம்ம டூலே ஃபேமிலி உயிரோட இருக்கும், அது போதும் அப்படின்றாரு. அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே அங்கே இருக்காங்க. இப்போ அந்த இடத்துக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஸ்குவாட் ஹெட் வந்துட்டு நான் தான் கிம்லெட், ராஜாவை எதிர்த்து நீங்க தப்பு செஞ்சிருக்கீங்க, அதனால உங்களை அரெஸ்ட் பண்றோம் அப்படின்றான். அவங்க 2 பேருமே ஆடா இங்க பாரு நம்மளுக்கு பிரச்சனை வந்திருக்கு, இப்போ என்ன செய்யறது, விருந்தாளிங்க வந்திருக்காங்களா அவங்களுக்கு குடிக்க ஏதாச்சும் தருவோம் அப்படி சொல்லிட்டு அங்க இருக்க ஜூஸ் அந்த சோல்ஜர் மேல ஊத்துறாங்க. இப்போ கையில எரியிற மெழுகுவத்தி எடுத்துக்கிட்டு அவரை மிரட்டுறாங்க. இப்போ ஷேர்லியும் மார்க்கிஸ் கூப்பிட்டுக்கிட்டு எப்படியோ தப்பிச்சு வெளில வந்துட்டா. இப்போ திரும்பி பார்த்தா அவங்களோட வீடு எரியுது. அந்த பொண்ணு அப்பா இல்ல, அப்புறம் தான் தெரிய வருது அவங்க அப்பா அம்மா தான் பொண்ணை காப்பாத்துக்காக அதை மொத்த எடுத்து எரிச்சிட்டாங்கன்னு. அந்த பொண்ணும் இல்ல அப்பா உங்களை நான் காப்பாத்துறேன் சொல்லிட்டு அங்கிருந்து ஓடுறா. அந்த மார்க்கிஸும் இல்ல நீ அங்க போக கூடாது, உனக்காக தான், உன்னை காப்பாத்துறதுக்காக தான் அவங்க உயிரே தியாகம் பண்ணிருக்காங்க, அதை நீ வேஸ்ட் பண்ணாத. இப்போ பிரின்ஸ் ஜோசலோட மினிஸ்டர் அங்க வந்து பாக்குறாரு. அப்போ இது வேலையை தான் அவங்க தப்பிச்சு போயிருக்காங்களா. இப்போ அந்த இடத்துக்கு அது பண்ணி பொண்ணு வந்துட்டு உங்க வேலையை நீங்க சரியா செய்யலையா அப்படின்னா பிரின்ஸ் ஜோசல் எதுக்க பாக்குறீங்களா. இருக்க மினிஸ்டரும் இல்ல அப்படி இல்லை மேம், அங்க இருக்க பண்ணி போனோம் அப்படின்னா எனக்கு ப்ரூவ் பண்ணு, அப்படி செய்யலைன்னா உன்னோட தப்ப நான் உன்னோட ராஜா கிட்ட சொல்லிவிடு அப்படின்றா. அங்க இருக்க மினிஸ்டரும் எனக்கு தெரிஞ்சு அவங்க சிட்டிக்குள்ள தான் போயிருப்பாங்க, அதனால அதை சுத்தி இருக்கிற எல்லா பில்டிங்கும் சர்ச் பண்ணுங்க. அங்க இருக்க சோல்ஜரும் சார் ஆனா ஒரு பிரச்சனை இருக்கு, இந்த ஏரியாக்குள்ள ஜேட் பேலஸும் இருக்கு, அது பிரின்சஸ் பீனியாவோட நைட்ஸால பாதுகாக்கப்படுது, மார்க்கிஸ் ஒருவேளை அங்க போனான்னா பெரிய பிரச்சனை நடக்கும். அங்க இருக்க மினிஸ்டரும் நீ அதை பத்தி கவலைப்படாத, அவ இந்த நாடோட 3rd பிரின்சஸாவே இருந்தாலுமே ஆப்பர்ச்சுனியா படி அவர் ராஜா எதிர்த்தானா அவளையும் நம்ம ஈஸியா கைது பண்ணிடலாம், அதனால பயம் இல்லாம போங்க. சிவா கொடுத்த நெக்லஸை வித்து சாப்பாடும் ஹோட்டல்லையும் தங்க ஆரம்பிச்சா. இப்ப கேட்கறா நம்ம இந்த நாடு விட்டு போய் ஆகணும் அப்படின்றா. மார்க்கிஸோ நீ என்ன சொல்ற, நம்மளை சுத்தி சோல்ஜர்ஸ் இருக்காங்க, இப்ப எப்படி இந்த நாடு விட்டு போறது அப்படி கேட்கறாரு. அங்க இருக்க பொண்ணும் நம்ம கேபிட்டல் விட்டு போத்தாவல, இந்த கேபிட்டல் பக்கத்துல ஒரு ஃபாரின் கண்ட்ரி இருக்கு. மார்க்கிஸோ அப்படின்னா நீ ஜேட் பேலஸ் சொல்றியா. அவளும் ஆமா அது ஒப்பந்தத்தால பாதுகாப்பா இருக்கு, அது ஒரு ஃபாரின் கண்ட்ரி தான் அப்படின்னா ஜாப்பனீஸ் டிப்ளமேட்ஸ் நம்மளை உள்ள எடுத்துப்பாங்களா அப்படின்னு கேட்கறாரு. அவளும் கவலைப்படாதீங்க, எனக்கு தெரிஞ்ச சுகார நம்மளை உள்ள எடுத்துப்பாரு அப்படின்றா. இப்போ ஓப்பர்சியம் சோல்ஜர்ஸ் அதாச்சி பிரின்சஸோட ஸ்பெஷல் கார்டும் அந்த சிட்டி ஃபுல்லாவே மார்க்கிஸ்க்காக தேடிட்டு இருக்கு. அவங்க தேடுற ஒவ்வொரு வீடியும் அடிச்சு உடச்சிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் ஷேரிக்கும் மார்க்கிஸ்க்கு தெரிய ஆரம்பிக்குது. சரி நம்ம இங்க இருந்தா நம்ம மாட்டிப்போம், அதனால நம்ம ஓட ஆரம்பிப்போம் அப்படின்றாரு. இப்போ ஜேட் பேலஸ்ல பீனியாட சோல்ஜர்ஸ்லாம் பேசிட்டு இருக்காங்க. சிட்டில எதுவும் நடக்குது போல. இப்போ அங்க இன்னொரு சோல்ஜர் வந்துட்டு மேம் ஓப்பர்சியம் சோல்ஜர்ஸ் அதாச்சி பிரின்ஸ் சோல்ஜரோட ஸ்பெஷல் ஸ்குவாட் தான் அந்த சிட்டியை தேடிட்டு இருக்கு, அவங்க மார்க்கெஸுங்கிற தேடிட்டு இருக்காங்க, அதுவும் இல்லாம ஜேட் பேலஸ் அந்த இடத்துல சேருமா, இங்கேயும் வரலான்னு எங்களுக்கு தோணுது அப்படின்றா. அங்க இருக்கிறாங்களும் சரி எல்லாருமே பேட்டிலுக்கு தயாராங்க அப்படின்றாங்க. இப்போ மார்க்கிஸும் ஷெரியும் முன்னாடி வந்துட்டு நான் தான் மார்க்கிஸ், நான் ஜாப்பனீஸ் டிப்ளமேட் கிட்ட பேசி ஆகணும் அப்படின்றாரு. அங்க இருக்க சோல்ஜருக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல போல. இப்போ வெளில இந்த 2 சோல்ஜருமே மார்க்கிஸை சரியா உள்ள கூட்டு போயிட்டு இருக்காங்க. இப்போ சரி சுகவாரா பார்க்க போறா, ஆனா அங்க ஒரு சோல்ஜர் தடுத்து நிறுத்துறாரு. மிஸ் இந்த லைனுக்கு அப்புறம் நீங்க போக கூடாது, ஏன்னா ஒப்பந்தத்துப்படி இந்த லைனுக்கு அப்புறம் ஜப்பானுக்கு சொந்தமான இடம், அதனால இந்த கோட் வரைக்கும் தான் நம்ம எம்பையர். இப்போ மார்க்கிஸும் அங்க என்ன நடந்துச்சு சொல்லிட்டு அந்த சோல்ஜர் கிட்ட சொல்றாங்க. அங்க இருக்க சோல்ஜரும் ஆனா நீங்க உதவி கேட்குறீங்க தெரியுது, ஆனா அவங்க மறுத்துட்டாங்களே. அங்க இருக்க மார்க்கிஸும் என்னது எதுவுமே கேட்காம அவங்க மறுத்துட்டாங்களா, சரியும் சரி அட்லீஸ்ட் சுகாராஜ் என்ன பார்க்க விடுங்களா அப்படின்றா. அங்க இருக்க சொல்லிச்சிரும் இல்லம்மா அவரு கூட நல்லா பார்க்க முடியாது அப்படின்றாங்க. இல்ல உங்களுக்கு புரியல, அவர் என்னோட ஃபியூச்சர் ஹஸ்பண்ட், நான் இங்க இருக்க தெரிஞ்சா அவர் கண்டிப்பா உள்ள எடுத்து பாரு அப்படின்றா. சரி நான் ட்ரை பண்ற சொல்லிட்டு இன்னொரு சோல்ஜர் உள்ள போய் கேட்டு பாக்குறாங்க. அங்க போய் அந்த சோல்ஜர் சுகவரைட்டு சொல்றாங்க. சுகவரவும் நான் தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன் யாரையும் உள்ள எடுத்துக்காதுன்னு. அங்க இருக்க சொல்ஜரும் எனக்கு தெரியும் சார், ஆனா அவர் கூட இருக்க பொண்ணு உங்களுக்கு தெரிஞ்ச பொண்ணு மாதிரி இருக்கு அப்படின்றா. இப்போ வெளில ஷெரி சத்தம் கேக்குது, சுகவாரா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறா. இப்ப சுகவார வெளில போய் பார்க்க சுகவாரா பார்த்துட்டு என்னது ஷெரி இங்க இருக்காளா. இந்த சொல்ஜரும் ஓ அப்ப நிஜமால அவன் உண்மைதான் சொல்லிருக்கா போல அப்படின்றா. அவன் என்ன சொன்னான், என்ன ஃபியூச்சர் ஹஸ்பண்ட் சொன்னால அப்படின்னு கேட்கறா. அந்த சொல்ஜரும் நீங்க தான் அவளோட உலகன்னு நினைச்சிட்டு இருக்காவ. இப்ப வெளில ஷெரி அழுதுகிட்டே சுகவாரா நான் இங்க தான் இருக்கேன், நான் சொல்றது கேளுங்க, உங்க வாய்ஸ் ஆச்சு நான் கேட்டே ஆகணும், ப்ளீஸ் என்கிட்ட வந்து பேசுங்க அப்படின்றா. அங்க இருக்க சொல்லிச்சிரும் நீங்க அவளை காப்பாத்தியதுக்காக தான் அங்க இருந்து இவ்வளவு தூரம் உங்களுக்காக வந்திருக்கா, அவளோட உயிரை பணைய வச்சு உங்களை பார்க்க வந்திருக்கா. ஆனா சுகாராவும் அதுக்கு எந்த பதிலும் சொல்ல. அங்க இருக்க வைஸ் பிரசிடென்ட்டும் சுகாரா உனக்கு இது ஓகேவா அப்படின்னு கேட்கறாங்க. சுகாராவும் எனக்கு புரியுது, ஆனா நான் ஒரு டிப்ளமேட், என்னோட பர்சனல் ஃபீலிங்ஸ்க்காக ஒரு நேஷனோட முடிவை நான் மாற்ற மாட்டேன். இப்போ இந்த விஷயத்த மார்க்கெஸ் கிட்ட சொல்றாங்க, என்னை மன்னிச்சிருங்க, எங்களால உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியல. இப்போ இன்னொரு சொல்ஜர் இருந்துட்டு
அந்த ஸ்பெஷல் ஸ்குவாட் இங்கே வந்துட்டாங்க அப்படின்றா. இப்போ அந்த சோல்ஜர்ஸை வந்துட்டு, அட மை டியர் மார்க்கிஸ், இங்கே தான் இருக்கீங்களா? அந்த பொண்ணு நினச்சாலே எனக்கு ரொம்ப பாவமாக இருக்கு அப்படின்றான். மார்க்கிஸும், என்ன பேசுகிற? அந்த பொண்ணு தன்னோட பேரண்ட்ஸ் இழந்துருக்கா. அங்கே இருக்காரும், அட என் கூட வந்து சில பேர் கூட தான் நான் இழந்து போனேன். இப்போ மார்க்கிஸ் அவங்க கைது பண்ணி கூப்பிட்டு போகிறாங்க. இப்போ அந்த கேப்டன் வந்துட்டு அந்த பொண்ணை கை பிடிச்சிருக்காரு. அவளும், சுகவாரா ப்ளீஸ் என்னை பார்க்க வச்சு விடுங்க, உங்களை கடைசியா உங்கள் முகத்தை ஒரு அட்டாச்சு நான் பார்த்தாகணும். ஆனால் சுகவாரவும் அது பார்க்காத மாதிரி அங்கேருந்து போகிறான். இப்போ பக்கத்தில் இருக்க சொல்லிடுறோம், அந்த சின்ன பொண்ணு விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு கத்தியை தொடுறாரு. அங்கே இருக்க கேப்டனும், எங்களை எதிர்த்தனா நீமே ஒரு துரோகின்னு சொல்லிட்டு உன்னையே கைது பண்ணுறோம் அப்படின்றான். அந்த சோல்ஜருமே தன்னோட கத்தியை உள்ள வச்சிட்டாரு. இப்போ நீ என் கூட அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணை பிடிச்சிருக்காரு. அந்த பொண்ணும், சுகவாரா என்னை காப்பாத்து, சுகவாரா அப்படி சொல்லிட்டு கத்திக்கிட்டே இருக்கா. இப்போ சுகவாரா வாசலுக்கு வந்துட்டு உன் கையை அவன் மேல இருந்து எடுறா. இப்போ அந்த கேப்டனும், அட அம்பாசிடர் நீங்க என்ன பண்றீங்க, உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கிறான். சுகவாராவும் உடனே அந்த பொண்ணு மேல இருந்து கையை எடுத்தாகணும். நீ அந்த கேப்டனும், அட இந்த பொண்ணு மேல இருந்து கை எடுக்கமா, இவ ஒரு இம்பீரியல் சிட்டிசன், ஒரு ஜாப்பனீஸ் பீரோ கேட்டுக்கும் இவளுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்கிறான். சுகவாராவும், ஏன்னா அவளுக்கு 16 வயசு ஆன அப்புறம் என்னை கல்யாணம் பண்ணிக்க போறவன், அவள் என்ன வல்ற அப்படின்றான். இது கேட்டவனே சரிக்கு சம சந்தோஷம். இப்போ அந்த கேப்டனும், அட அது ஒர்க்காம பாக்கு அப்படின்றான். இப்போ அந்த கத்தி எடுத்து சொல்லிச்சிரும், அவன் மேல இருந்து கையெடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கை பிடிக்கிறான். மேம் நீங்க போலாம், இப்போ அம்பாசிடர் அப்ரூவல் எங்களுக்கு கிடைச்சிருக்கு, நீங்க ஜப்பானுக்கு போங்க, அங்க சேஃபா இருப்பீங்க அப்படி சொல்லிட்டு அந்த லைன் தாண்டி அவளை தள்ளி விடுறான். இப்போ அந்த பொண்ணு சுகவார கிட்ட ஓடி போறா. சுகவாரவும் சந்தோஷமா அவளை கட்டி பிடிக்கிறான். என்னை மன்னிச்சிருங்க சுகவாரா, நீங்க கொடுத்த மாணிக்க நெக்லஸை நான் அங்கே வரதுக்காக நான் வித்துட்டேன் அப்படின்றான். சுகவாராவும், கவலைப்படாத, நான் உனக்கு வேற ஒன்று வாங்கி தரேன், நீ கிடைக்க மாட்டல. இது கேட்டவனே ஷேரிக்கு செம்ம சந்தோஷம். இப்போ இந்த விஷயம் வைஸ் பிரசிடென்ட் கிட்ட சொல்றாங்க. வைஸ் பிரசிடென்ட்டும், எனக்கு தெரியும், சரி நம்ம மினிஸ்டர் கிட்ட இந்த விஷயத்தை பத்தி சொல்லுங்க அப்படின்றாங்க. இப்போ அங்க இருக்க சொல்லிச்சிரும், அங்க வந்து ஸ்பெஷல் கூட தாக்க தயாராக்காங்க. எங்களோட மிஷின் இந்த ஜேட் பேலஸை பாதுகாக்கிறது, என்ன நடந்தாலுமே அம்பாசிடர் அப்ரூவ் இல்லாம யாருமே நாங்க உள்ள விட மாட்டோம், அது எங்க உயிரே போனாலும் நாங்க உங்களை விட மாட்டோம் அப்படின்றான். இப்படி பண்ணதுனால இந்த ஒப்பந்தமே கலைஞ்சு போச்சு. 2 பக்கமுமே சோல்ஜர்ஸ் தாக்க தயாரா இருக்காங்க. 2 சோல்ஜர்ஸுமே தாக்கிக்கிறாங்க. இப்போ ரோஸ் நைட்ஸுக்கும் ஆப்பர்ச்சியம் சோல்ஜர்ஸுக்கும் பெரிய சண்டையே நடக்குது. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா ஆப்பர்ச்சியம் சோல்ஜர்ஸ் ரோஸ் நைட்ஸ் கிட்ட தோத்துக்கிட்டே வராங்க. அப்பதான் தெரிய வருது ரோஸ் நைட்ஸ் ஒரு ட்ரெயின்டு சோல்ஜர்ஸ், ஆனா ஆப்பர்ச்சியம் சோல்ஜர்ஸ்ங்கிற ஸ்பெஷல் ஸ்குவாட் வெறும் கத்துக்குட்டிங்க தெரிய வருது. இப்போ இந்த விஷயத்த நம்மளுக்கு டிஸ்கஸ் பண்றாங்க. அந்த மினிஸ்டரோ ஜேட் பேலஸ்ல நம்ம மக்களும் அங்க இருக்க மக்களும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம சிட்டிசன்ஸான வைஸ் பிரசிடென்ட்டும் ஃபாரின் மினிஸ்டரும் அங்க இருக்காங்க. நம்மளோட சிட்டிசனை காப்பாற்றுறதுக்கு உங்களோட பர்மிஷன் ஒன்று கேட்குறாங்க அந்த மினிஸ்டர். அங்கே இருக்க பிரசிடென்ட்டும் என்னால் முடியுது அப்படின்றாரு. ஏன்னு கேட்டா, ஏன்னா மீடியா அங்கே இருக்கு. இப்போ நம்ம மட்டும் அவங்க ஹெல்ப் பண்ணுறங்கிற பேரில் அங்கே போய் தாக்கணும்னா மீடியா தப்பு அவங்களை பற்றி எழுதிடுவாங்க. அங்கே இருக்க மினிஸ்டரும், உங்களுக்கு இது புரியல பிரசிடென்ட், நம்ம சுகவாரா அவங்களோட குரூப்பை காப்பாற்றுறது அதை விட முக்கியம், அவங்க ஒரு ஆபத்தான இடத்துல இருக்காங்க, அவங்க கிட்ட தான் நைட்ஸ் இருக்காங்களே, அவங்க பார்த்துப்பாங்க அப்படின்றான். இது கேட்டவனே அந்த மினிஸ்டருக்கு சமஷாக்கா இருக்கு. இந்த பிரசிடென்ட்டும், இது எனக்கு சொல்றதுக்கு பிடிக்கல தான், மற்ற கண்ட்ரிலாம் நம்ம என்ன பண்ணுவோங்கிறத வாட்ச் பண்ணிட்டே இருக்காங்க. அந்த மினிஸ்டர்ஸும், சரி அப்போ என்ன செய்யலாம்னு சொல்றீங்க கேட்குறப்ப, வேற கண்ட்ரில இருந்து வந்த அம்பாசிடர்ஸும் மீடியா அவங்க இருக்க வரைக்கும் நீங்க எதுவும் செய்யாதீங்க, அங்கிருந்து அங்கே போன அப்புறம் நீங்க என்ன வேணா செஞ்சுக்கலாம், அதுக்கு நான் ஆர்டர் தரேன் அப்படின்றாரு அந்த பிரசிடென்ட். அந்த மினிஸ்டரும், ஆனா அது வரைக்கும் 1 வாரம் இருக்கே. அந்த பிரசிடென்ட்டும், என்ன மன்னிச்சிருங்க, அது வரைக்கும் நீங்க காத்திருந்தானோ அப்படின்றாரு. மினிஸ்டரும், உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா, அந்த டிஃபென்ஸ்ல நான் உடச்சிட்டு உள்ள போனானா நம்ம மக்களுக்கு என்ன ஆகுங்க யோசிச்சு பார்த்தியா அப்படின்னு கேட்கிறாரு. அப்படி உள்ள இருக்கவங்களுக்கு ஏதாச்சும் நடந்துச்சுன்னா அந்த பள்ளி இவங்க மேலதான் விழும். இந்த பிரசிடென்ட்டும், எனக்கு அது தெரியும் அப்படின்றாரு. இப்போ கேட்டுக்கு இந்த சைடு பெரிய போரே போயிட்டு இருக்கு. அங்க இருக்க ரோஸ் நைட்ஸுமே அங்க இருக்க ஓப்பர்ச்சியம் சோல்ஜர்ஸை எப்படி தாக்கு பிடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ அந்த ஓப்பர்ச்சியம் சோல்ஜர்ஸும் அவங்க தாக்கு பிடிக்க முடியாம அங்கேருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ரோஸ் நைட்ஸ் நிறைய அடி வாங்கியிருக்காங்க. ஷேரியை பார்த்து கத்த சோல்ஜருமே அந்த இடத்துல இறந்து போறாரு. இப்போ மீடியா ஹால்னஸ் இல்ல அந்த சோல்ஜர்ஸையே பார்த்துட்டு இருக்காங்க. அங்க இருக்க ஒரு ரிப்போர்ட்டர் சொல்றாரு, அங்க பாரு அந்த சோல்ஜர்லாம் எந்த வேலையும் செய்யாம சும்மா ஒரு இடத்துல தூங்கிட்டு இருக்காங்க பாரு, இதுதான் ஜிஎஸ்டிஎஃபோட உண்மையான நேச்சர். உனக்கு இது புரியுதா? நம்ம பார்க்குறப்ப தான் ஜிஎஸ்டிஎஃப் எல்லாம் செய்கிற மாதிரி காட்டுறாங்க, ஆனால் நம்ம திரும்பின அப்புறம் இவங்க இந்த மாதிரி சோம்பேறித்தனமாக தான் இருக்காங்க. இப்போ பக்கத்தில் இருக்க பொண்ணும், அட அவங்கள பார்த்தா சோம்பேறித்தன மாதிரி இல்லையே அப்படின்றா. அந்த ரிப்போர்ட்டரும், ஓ நீ இவங்கள தானே காப்பாற்றப்பட்ட, அதனால தான் அப்படி சொல்கிற. அவரான் தெரிய வருது இந்த ரெஸ்கியூ பண்ண பொண்ணுன்னு. அவளும் சொல்கிறா, ஆமாம் இவங்களால தான் நான் காப்பாற்றப்பட்டேன், இது ரொம்ப நாளைக்கு முன்னாடி அந்த மாதிரி இருக்குது. அந்த ரிப்போர்ட்டரும், எனக்கு புரியுது உன்னை காப்பாற்றினது இவங்க தான், அதனால் அவங்க மேலே பாசமாக இருக்கேன். ஆனால் அந்த பொண்ணும், இப்போதைக்கு என்னோட வேலைக்கு ஏற்ற மாதிரி நான் நியூட்ரலாக தான் இருக்கேன். எனக்கு என்ன வித்தியாசமாக இருக்குன்னா, ஜப்பானில் அந்த ரிப்போர்ட்டர் அவங்கள பற்றி தப்பாக எழுதணுன்னு இருக்கீங்களே, அது ஏன்? அங்கே இருக்க ரிப்போர்ட்டரும், ஏன்னா ஜேர்னலிஸ்ட்னா அப்படிதான் இருக்கணும் அப்படின்றாரு. எனக்கு தெரியும் இங்கே இருக்க மக்கள்லாம் ஜிஎஸ்டிவை தன்னோட நண்பர் மாதிரி பார்க்குறாங்கன்னு. எனக்கு தெரிஞ்சு மீடியா கதை இந்த மாதிரி நடிக்கிறாங்கன்னு தெரிய வருது. வேற ஏதாச்சும் ரீஜனுக்கு போகணும்னா இந்த ரியாக்ஷனே வேற மாதிரி இருக்கும்ல, ஆனால் அதனால தான் அந்த மீடியாவை வேற இடத்துக்கு விட மாட்டாங்க போல. அந்த பொண்ணும், எனக்கும் அப்படி தெரியல, நான் நியூட்ரலாக தான் சொல்கிறேன் அப்படின்றா. அங்கே இருக்க ரிப்போர்ட்டரும், ஜேர்னலிசமில் நியூட்ரலுங்கிறது கிடையாது. அந்த பொண்ணும், அப்படின்னா உண்மை எப்படி சொல்லிங்க அப்படி கேட்குறா. அந்த ஜேர்னலிஸ்ட்டும், மீடியாவுக்கு உண்மை தேவை கிடையாது, அவங்களுக்கு தேவையானது பிஸ்னஸ்,
மக்கள் எது படிக்கணும் ஆசைப்படுறாங்களோ அதை மட்டும் தான் தரணும் மீடியா. இப்போ வேற நாட்டில் வந்து அம்பாசிடர்ஸுமே அந்த ஜிஎஸ்டிஎஃப் சோல்ஜர் கூட தான் இருக்காங்க. இப்போ இட்டாமியோட ஸ்குவாடும் சுற்றி கடைசியில் ராணலுக்கு வந்துட்டாங்க. லெலையும் ஆமாம் இந்த இடத்துக்கு ஏன் திருப்பி வந்திருக்கோம். இட்டாமியும் ஆமாம் பின்ன உன்னோட சேஜ் தேடியில் உனக்கு வேணும் அப்படின்றான். லெலையும் அப்படின்னா என்னோட சேஜ் தேடியில் விட்டு குத்தனா இந்த பிரச்சனை நம்மளுக்கு தேவையில்ல ரோரியோ. ஆனால் அந்த அசாசின் ஒன்று எப்படி இருந்தாலும் துரத்திட்டு தான் இருக்க போகிறான். ஆமாம் நம்ம திருப்பி ஆன்லைன்ஸ்க்கு போனாலுமே அவனை துரத்திட்டு தான் இருக்க போகிறான். இப்போ இவங்க வந்து மாடிலேருந்து யாரும் பார்த்துட்டு இருக்காங்க. யாருன்னு பார்த்தா இவங்க ஒரு ஹோட்டல் தங்க போனாங்களே அந்த ஹோட்டலில் இருந்த 3 சர்வன் தான். இப்போ திருப்பியுமே அதே ஹோட்டலில் இட்டாமியோட ஸ்குவாட் தங்குது. இப்போ நைட் ஆகுது, எல்லாருமே தூங்குறாங்க. அந்த இடத்துக்கு அந்த 3 காப்ளின்ஸ் வருதுங்க. இப்போ பார்த்தா இட்டாமி ஏதோ இடத்துல ஒழிஞ்சிக்கிட்டு தயாராக இருக்கான். அவன் சொல்கிறான் தயாராரு உன் கண்ணை மட்டும் திறக்காது அப்படின்றான். அந்த பொண்ணும் ஓகே. அந்த 3 காப்ளினுமே அந்த ரூமுக்கு வராங்க. அவங்களும் கத்தி எடுத்துக்கிட்டு 3 பேட்டை போய் தாக்குறாங்க. மாட்டிங்க அப்படின்றாங்க. இப்போ இட்டாமி பார்த்துட்டு இல்லை நீங்கள் தான் மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளாஷ் கிரனேட் அங்கே தூக்கி போடுறான். ஓ அந்த காப்ளின்ஸ்க்கு கண்ணு தெரியாம போகுது. சாந்தியை கண்ணு திறக்காதுன்னா அதுவும் கண்ணு தான் இருக்கு. இல்லை என் கண்ணில் கிருஷ்ணா ஊற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கா. ஓ ரோரி உடனே அங்கே போய் அவங்க 3 பேரையும் அடிச்சிட்டா. ஸோ அவங்க 3 பேருமே இட்டாமியோட ஸ்கார்ட் பிடிச்சிருச்சு. இட்டாமி பார்த்துட்டு அடா இந்த ஹோட்டலில் இருக்க எம்ப்ளாயிஸ் தானே நீங்களா. ஓ அந்த 3 பேரையும் அந்த ஹோட்டல் ஓனர் கிட்ட போய் கொடுக்குறாங்க. அவங்களும் எங்களை அவங்க ஏமாத்திட்டாங்க. பார்ல ஒருத்தரை பார்த்தோம். அவங்க என்ன சொன்னாங்கன்னா இவங்க தலையெல்லாம் பவுண்டி இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. நாங்களும் அதை நம்பிட்டோம். அதுவும் இல்லாம ஒரு வாரண்ட் வேற காட்டினாங்க. நாங்களும் காசுப்பட்டு அதை ஏத்துக்கிட்டோம். அங்க இருக்க உணரும் அதுக்காக அவங்க ரூம் போய் அவங்க கொலை பண்ண பாத்தீங்களா. அவங்களும் நாங்க தான் எதுவுமே செய்யலையே, நாங்க குத்தலான்னு போனோம், ஆனா நாங்க தான் மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ஆள ஆரம்பிக்கிறாங்க. அங்க இருக்க சொல்ஜரும் எனக்கு தெரிஞ்சு இது பைப்பரோட வேலையா இருக்கு அப்படின்றாங்க. சரி பைப்பர் எப்படி இருப்பா அப்படின்னு கேட்குறப்ப அந்த சொல்ஜரும் அது எனக்கே தெரியாது. ஒரு சில டைம் அவன் மனுஷனா இருப்பான், ஒரு சில டைம் எல்ஃப் பொண்ணா இருப்பான், டார்ஃபா கூட மாறுவான். அவன் எப்படி இருப்பாங்கிறது யாருக்குமே தெரியாது. அதை விட பயங்கரமானது என்னன்னா அவன் எல்லாரும் ஈஸியா மனசை மாத்திடுவான். அப்பாவி பொண்ணு கூட கொலை பண்ற மாதிரி மாத்தி விட்டுருவான். இட்டாமியும் ஓ அப்ப பைப்பர் அவனா எதுவும் செய்ய மாட்டான், மத்தவனை வச்சுதான் அந்த வேலை செய்வான்ல. ரோரியோ அப்போ இந்த மக்கள்லாம் அவனோட பலியாளுங்களா அப்படின்னு கேட்கிறான். அந்த உணரும் என்னை மன்னிச்சிருங்க, இவனுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஹோலினஸ் அவங்களோட சர்வெண்ட் எல்லாருக்கிட்டையும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இங்க வர கஸ்டமர்ஸையும் இந்த இனியும் பார்த்துக்காக தான் அப்படி பண்ணாங்க, என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க அப்படின்னு கேட்கறான். ரோரியோ உன்னை நான் மன்னிச்சு விட்டுறேன், ஆனா இன்னொரு இந்த மாதிரி நடக்காம பாத்துக்கோங்க. அவங்களும் ரொம்ப நன்றி அப்படின்றாங்க. இட்டாமையும் சரி ரோரியே சொல்லிட்டா எனக்கு என்ன அப்படின்றான். அந்த உணரும் எனக்கு தெரிஞ்ச இன்னொரு இனம் இருக்கு, அங்க வேணா நீ போய் தங்கிக்க அப்படின்றான். லெலையும் அதுக்கு தேவையில்ல, நாங்க எங்கேயே தங்கிக்கிறோம் அப்படின்றா. இட்டாமையும் ஓகே லெலையே சொல்லிட்டா அப்புறம் எனக்கு என்ன அப்படின்றான். லெலையும் ரூமுக்கு வந்துட்டு அந்த பைப்பர் திருப்பி அவங்களே ஏமாத்துவான். நம்ம இங்கே இருந்தானா அவ யாருங்கிறத நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். எனக்கு தெரிஞ்சு அந்த பேப்பர் திருப்பி அவங்கள கான்டாக்ட் பண்ணுவான். இட்டாமையும் ஓ அதுக்காக தான் அவங்கள டக்குன்னு மன்னிச்சு விட்டியா, நம்ம அவங்களே பெயிட்டா யூஸ் பண்ணி அந்த பைப்பர் ஈஸியாக பிடிச்சிடலாம்னு சொல்கிறேன் கரெக்டா. ஆனால் எப்படி அவங்களை கண்டுபிடிக்கிறது, நம்மளோட முகம் தான் அவனுக்கு தெரியுமா அப்படின்றான். பின்னாடி இருக்க சொல்கிறோம் எல்லாரையும் தெரியும்டா, ஆனால் ஒருத்தர் அவனுக்கு தெரியாது அப்படின்றான். எம்ப்ளாயிஸ் குத்த வரும்போது அவன் முகத்தை மட்டும் பார்க்கல, ஏன்னா அவதான் கண்ணு இருந்துன்னு சொல்லிட்டு உருண்டுகிட்டே இருந்தாலே உள்ள அந்த பொண்ணு உட்காந்துட்டு இருக்கா. ஆட இன்னுமே கண்ணு வெளிச்சமா இருக்குதுப்பா. இப்போ வெளியே ஒரு குச்சிலா இருக்கு. என்ன விஷயம் கேட்கிறப்ப ஒரு பிரிட்ஜ் உடஞ்சிருச்சு, அது இப்பதான் ரிப்பேர் ஆச்சு. அந்த பிரிட்ஜ் வெளியே ஒரு மெசேஜர் வந்தான் போல. அவன் என்ன சொல்லியிருக்கானா ஒரு ஃபயர் டிராகனோட ஹெட் கேபிட்டலுக்கு வந்திருக்கு, அது குணத்தை நீ தாங்கிற விஷயம் எல்லா இடத்துலயும் காட்டு தீ மாதிரி பரவின்னு இருக்கு. யாவும் ஆமா ஆமா நான் ஆல்னஸில் பண்ண விஷயம் அவங்க சொல்லியிருக்காங்க, ஆனா அது வேற மாதிரி சொல்லியிருக்காங்க, எனக்கு வெக்கமா இருக்கு. டூக்காவும் ஆமா ஆமா என்ன பைத்தியம்லாம் சொல்லியிருக்காங்க. லெலியும் ஆமா ஆமா கதை வேற இடத்துல வேற மாதிரி போயிருக்கு. அட வேற மாதிரி போயிருக்கா என்னன்னு கேட்குறப்ப ரோரியும் அந்த ரூமர் படி லேலே தான் அந்த ஃபயர் டிராகனே கொண்டான்னு சொல்லியிருக்காங்க. என் பேர்ல இருக்க மக்களுக்கு ஒரு மனுஷன் ஹீரோ வேணும், அதுதான் அவங்கள வென்றாங்க. இட்டாமையும் ஓ இப்போ எனக்கு புரியுது. லேலைய ஒரு சைடு ஹீரோவை பார்க்குறாங்க, இன்னொரு சைடு அவள் உயிரை எடுக்கணும்னு பார்க்குறாங்கல்ல. இட்டாமி எதை யோசிச்சுட்டு இருக்கான். ஆமா என்னன்னு கேட்குறப்ப இட்டாமி சொல்கிறான் நீங்க ராண்டலுக்கு வரப்ப உங்களுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிச்சு, ஃபயர் டிராகனை கொண்டது நாங்கள் தான், அந்த தலை அங்கே வந்திருக்க விஷயமும் உங்களுக்கு தெரிஞ்சு, ஆனால் இப்போதான் அந்த விஷயம் பப்ளிக்கே தெரிய ஆரம்பிக்குதா. அங்கே இருக்க சொல்கிறோம் நான் தான் சொன்னல அந்த பிரிட்ஜ் உடஞ்சிருச்சு, அந்த பிரிட்ஜ் சரியான அப்புறம் தான் அந்த மெசேஜரை இங்கே வந்து சொல்லியிருக்காரு. இட்டாமியும் அப்படின்னா கேபிட்டலுக்கும் ராண்டலுக்கும் கடந்து வரதுக்கு ஒரு பிரிட்ஜ் தான் இருக்கான்னு கேட்குறான். அந்த சொல்கிறோம் இல்லை மொத்தமாக 3 இருக்கு. இட்டாமியும் எனக்கு தெரிஞ்சு யாரோ ஒருத்தவங்க அவங்க எல்லாரையும் அடிச்சு போட்டுருக்காங்க. அந்த சொல்கிறோம் அப்படின்னா நான் கேபிட்டல இருந்து வந்த அப்புறம் ஏதோ ஒன்று அங்கே நடந்திருக்கு, அது என்னன்னு எனக்கு தெரியல. பிரின்சஸ் பீனியாக்கிட்டே சொல்கிறாங்க. ஓ அப்போ ஜேட் பேலஸில் அதான் நடக்குதா, எல்லாரையும் அவங்க ஓப்பர்ச்சினாங்கிற பேரில் கைது பண்ணிட்டு இருக்காங்க பிரின்சஸ் பீனியாவும். சரி அப்போ நானே போகிறேன் அப்படின்றா. இப்போ அந்த இடத்துக்கு அந்த ஜெனரல் வரான். என்னை மன்னிச்சிடுங்க, நீங்கள் குளிச்சுட்டு இருக்கிறது எனக்கு தெரியுது, ஆனால் கிங் ஜோசலோட ஆர்டர் இது. பிரின்சஸ் பீனியா அவரோட ரூமுக்கு உங்களை உடனே வர சொல்லியிருக்காரு அப்படின்றான். இப்போ அந்த மினிஸ்டரும் திருப்பி ஜேட் பேலஸ்க்கு தன்னோட சோல்ஜர் அனுப்பியிருக்காரு. இப்போ ரோஸ் நைட்ஸ்லாம் பார்த்துட்டு சமஷாக்கில் இருக்காங்க. இந்த வாட்டி எனக்கு ஸ்பெஷல் ஸ்குவாட் இல்லையா, நம்மளோட ஆர்மியில் இருக்க நம்ம மக்களா, அதுவும் இல்லாமல் அவங்க கிட்ட இப்போ 800 பேர் இருக்காங்க, இல்லை 1000 பேர் மேலே இருக்காங்க போலயே. இப்போ கிங் ஜோசலும் பிரின்சஸ் மினியா கூப்பிட்டு அவ கேட்குறாரு, ஆமா ஜேட் பேலஸ்ல என்ன நடக்குதுன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு. அவளுக்கு தெரியும் சார் அப்படின்றா.
உன்னோட நைட்ஸை அங்கேருந்து வித்ரா பண்ண சொல்லு அப்படின்றான். அவங்க அதை செஞ்சாங்கன்னா அம்பாசிடர் மேலே நாங்கள் விரல கூட வைக்க மாட்டோம். அங்கே இருக்க மார்க்கிஸையும் மற்றவங்களையும் நான் கைது பண்ணுற வரைக்கும் அவங்கள எதுவும் பண்ணக்கூடாது. அது போதும் எங்களுக்கு அப்படின்றான். பிரின்சஸ் மீனியாவும் நான் மார்க்கிஸை சும்மா உங்ககிட்ட தரமாட்டேன். ஏன்னா ஜேட் பேலஸை என்னோட நைட்ஸை பாதுகாக்க தான் அவங்க அமைச்சு வச்சிருக்காங்க. ஏன்னா ஜேட் பேலஸை பாதுகாக்கணும்னு அவங்க என்கிட்ட ஆர்டர் கொடுத்துருக்காங்க. அந்த ஜோர்ஜலும் நீ இதை சொல்ல எனக்கு தெரியும், எப்பவுமே பிடிவாதமாக இருக்கல்ல. பீனியா சொல்கிறா, இந்த கண்ட்ரி உன்னோடது, இப்போ உனக்கு என்ன வேணுமோ அதை செஞ்சுக்கோ, அதே மாதிரி எனக்கு என்ன வேணுமோ அதை நான் செஞ்சுக்கிறேன். இப்போ ஜேட் பேலஸுக்கு போகிறேன் அப்படின்றா. ஓ பிரின்சஸ் பீனியாவை அந்த சோல்ஜர்ஸ் தடுக்கிறாங்க. ஜோர்ஜலும் என்னை மன்னிச்சிரு பீனியா, இப்போ நீ வெளியே போனா எனக்கு நிறைய பிரச்சனை வரும், அதனால நீ இங்கேயே இருக்கணும், கவலைப்படாத, இன்னும் கொஞ்ச நேரத்தில் உன்னை ரிலீஸ் பண்ணுறேன். இப்போ நம்ம உலகத்துலேயோ அந்த பிரசிடென்ட் சொல்கிறாரு, நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரியே மீடியாவும் வேறு உலகத்தில் இருந்த நம்பர் சிஸ்டம் ஹால்னஸில் விட்டு வெளியே போகிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி ஆகணும். அங்கே இருக்க மினிஸ்டரும் அது வரைக்கும் எங்களால் வெயிட் பண்ண முடியாது, அங்கே ஏற்கனவே சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை, அவங்களுக்குலாம் யார் சப்போர்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு கைது பண்ணிட்டு இருக்காங்க. அது அவனோட தப்பு, நான் தான் யாரையும் உள்ளே ஏற்றுக்கூடாது சொன்னல, ஆனால் என் பேச்சை மாரி அவன் உள்ளே ஏற்றிருக்கான்ல. அப்படி இருந்தாலுமே நம்ம மக்களை நம்ம தான் காப்பாற்றி அவனும் அந்த மினிஸ்டர் சொல்ல. அங்கே இருக்க பிரசிடென்ட்டும் இப்போ நம்ம ஏதாச்சும் தப்பு பண்ணோன்னா மீடியாவும் மற்ற கண்ட்ரியும் நம்மளுக்கு குறை சொல்லும். அது மட்டும் இல்லை, இந்த எலெக்ஷனே எழுதுருவோம். நம்ம அங்கே இருக்க மினிஸ்டரும் எனக்கு இந்த எலெக்ஷன் முக்கியம் கிடையாது, என்னோட மக்கள் தான் முக்கியம். இந்த மாதிரி நேரத்தில் நம்ம மக்களுக்காக நம்ம என்ன வேணால் செய்யணும், அதுதான் ஒரு பொலிட்டீஷியனோட பொறுப்பு. அங்கே இருக்க பிரசிடென்ட்டும் சரி நான் உங்களுக்கு பர்மிஷன் தரேன் அப்படின்றாரு. ஆனால் இதுக்கு நீங்கள் தான் பொறுப்பேற்றுக்கணும். இருக்க மினிஸ்டரும் எஸ் சார், இதுக்கு நான் பொறுப்பெடுத்துக்கிறேன். அவனை மாட்டிங்கடா, இப்போ நம்ம மக்களை திருப்பி கொண்டு வரோம் அப்படின்றான். இம்பீரியல் நைட்ஸ் 1000 பேர் சேர்ந்து ஜேட் பேலஸ் எதிர்த்து சண்டை போட ஆரம்பிச்சாங்க. அங்கே இருக்கிற நைட்ஸ்லாம் அட நம்ம ஆளுங்களே நம்ம ஏன் சண்டை போடணும், இது தப்பா தெரியல பேசுகிறப்ப அங்கே இன்னொரு சோல்ஜர் சொல்கிறாரு, அப்படிலாம் பேசாத, ஓப்பர்ச்சினியா ஸ்குவாடு தெரிஞ்சுன்னா உன் மொத்த ஃபேமிலியுமே கொண்டுடுவாங்க. ஜேட் பேலஸில் 300 ரோஸ் நைட்ஸ் இருந்தாங்க, ஆனால் இம்பீரியல் நைட்ஸ் 1000 பேர் சேர்ந்து அவங்கள எதிர்க்க ஆரம்பிச்சாங்க. 2 பேருக்குமே ஒரு பெரிய போரே நடந்துச்சு. இந்த சைடு ஈட்டாமி அமைச்ச பொண்ணும் அந்த 3 காப்ளின் பின்னாடியே போயிட்டு இருக்கா. இப்போ அவள் உட்காந்துட்டு இருக்கப்ப அந்த இடத்துக்கு அந்த காப்ளின் தேடி ஒரு பொண்ணு வரா. நான் சொல்கிறது கேளுங்க, என்ன பைப்பர் மனசை மாற்றின மாதிரியே நான் லில்லையை அட்டாக் பண்ண போவேன், நீங்கள் இந்த இன்ஃபர்மேஷனை லில்லையா கிட்ட சொல்லுங்கள், அவளையும் செத்தாம நடிக்க சொல்லுங்க. அப்போ அந்த இடத்துக்கு பைப்பர் வந்து அவள் செத்துறான்னு சொல்லிட்டு செக் பண்ணுவான். அப்போ அவனை நம்ம பிடிச்சிடல அப்படின்றா. அங்கே இருக்கிறவங்களும் அட இந்த ஐடியா சூப்பராக இருக்குது, நாங்கள் இதை உடனே பண்ணுறோம் அப்படின்றாங்க. இப்போ பின்னாடி அந்த பொண்ணு பார்த்துட்டு அட திருப்பி இந்த காப்ளின் ஏமாந்து போயிட்டாங்களா. இப்போ புதுசாக அந்த பொண்ணை ஷாந்தி ஃபாலோ பண்ணுறா. லில்லையும் ஆர்பேஜி அவன் மேலே சூப்பை ஊற்றி நாசமாக்கிறதுனால இப்போ புது ட்ரெஸ் போட்டிருக்கா. இப்போ அந்த சோல்ஜர் வந்துட்டு ஷாண்டி நம்மக்கிட்டேருந்து போய் 4 நாள் ஆச்சு, ஆனால் இன்னுமே அவன் திருப்பி வரலையே. இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கப்ப அந்த இடத்துக்கு ஷாண்டி திருப்பி வரா. அட என்னை மன்னிச்சிடுங்கப்பா, நான் ரொம்பவே லேட்டாக வந்துட்டேன்ல, இன்னொரு பொண்ணை நான் ஃபாலோ பண்ணி போனேன். அப்போது அந்த பசங்க வந்து உங்ககிட்ட எதாவது சொன்னாங்களா கேட்குறப்ப டூக்காவும் ஆமான்றா. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி யாரும் உங்களை குத்த வராங்க, அதனால ஆர்மர் போட்டுக்கோங்கண்ணா. ஆமாம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம், நோராவும் அந்த பைப்பர் அசாசினோட பப்பட் தான். எனக்கு தெரிஞ்சு ஆர்மருமே வேலை செய்யாது, லில்லே ஆர்மர் போட்டிருப்பான்னு அந்த பைப்பருக்கும் தெரியும். அதனால எனக்கு தெரிஞ்சு அவன் கழுதுக்கு தான் குறிப்பான்னு நினைக்கிறேன். அதே மாதிரி அந்த இடத்துக்கு அவன் வந்தான்னா அவள் லில்லையை கொள்றதுக்கு முன்னாடியே அவளை நம்ம பிடிச்சாகணும். இட்டாமையும் நீ சொல்கிறது கரெக்டா, ஆமாம் ஷாண்டி பைப்பர் எப்படி இருப்பான்னு பார்த்தியா அப்படி கேட்குறான். அந்த பொண்ணும் பார்த்தேன், அந்த சர்வன் பாயிண்ட்ல எப்படி சொன்னாங்களோ அதே மாதிரி தான் இருந்தா, ஒரு பவுண்டி அண்டர் மாதிரி இருந்தா அப்படின்றா. நான் அவனை ஃபாலோ பண்ணிட்டே போயிட்டு இருந்தேன், அப்படி டக்குன்னு பார்க்கறதுக்குள்ள அவன் மறைஞ்சு போயிட்டான். இட்டாமையும் நீ இவ்வளோ நாள் தேடி இருக்கியாத பரவாயில்ல, ஆனால் நீ அந்த சர்வன் பாய்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கலாம், இது எதுக்கு தேவை பண்ண அப்படின்னு கேட்குறான். அந்த பொண்ணும் என்னது அப்போ 4 நாள் நான் வேஸ்ட் பண்ணிட்டேனா. இட்டாமியும் அப்படிலாம் சொல்ல முடியாது, நீ அவன் எப்படி இருப்பாங்கிறத பார்த்துட்டல, அது ஒரு பெரிய ஹெல்ப் தான். இப்போ இட்டாமிலே எல்லாரும் சேர்ந்து அவளோட ப்ரெசன்டேஷன் போகிறாங்க. இப்போ வழியில் ஆர்பிஜியை பார்க்குறா. அட ஏலாட்டா வந்து கேட்குறப்ப லில்லையும் இன்னும் நேரம் இருக்குமா அப்படின்றா. இப்போ மிமோசா பார்த்துட்டு அட நீ புது ட்ரெஸ் வாங்கிட்டியா, உங்கள் அக்கா என்ன பண்ண தெரியுமா, உனக்கு புது ட்ரெஸ் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு நைட்டு ஃபுல்லாக அவள் கையாலே ஒரு ட்ரெஸ்ஸை தச்சா தெரியுமா அப்படின்றா. அவளும் வாய் மூடு கிராண்ட் மாஸ்டர், இதெல்லாம் அவள் கேட்டாளா, அதெல்லாம் சொல்லாதீங்க அப்படின்றா. மிமோசாவும் அச்சோ ஹோல்ரைட்டானா அப்படின்றா. இப்போ இட்டாமியும் ஆர்பிஜிக்கிட்டே பேசுகிறா. எனக்கு தெரிஞ்சு இந்த கூட்டத்துலேயோ உங்க உள்ளே போகணுன்னா இவங்களை யாராச்சும் கொண்டாங்கன்னு சொல்லிட்டு யாராச்சும் மனசை மாற்றிருப்பா அப்படின்றான். ஆர்பிஜியாவும் அதுக்கு வாய்ப்பு இருக்காது, இங்கே இருக்கிறவங்களாம் டாக்டர்ஸாகவும் மேஜர்ஸாகவும் மாற போகிறவங்க, அவங்க எல்லாருமே கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு காலத்தை செய்ய மாட்டாங்க அப்படின்றான். இப்போ இட்டாமி ஒருத்தர் பார்க்குறான். இட்டாமி சொல்கிறான், ஒருவேளை நீ கஷ்டப்பட்டு வருஷக்கணக்காக ஒரு ரிசர்ச் பண்ணுற, அந்த ரிசர்ச்சை இன்னொருத்தர் திருடி தன்னோட ரிசர்ச் நீ எல்லாருக்கிட்ட சொன்னால் உனக்கு எப்படி இருக்கும், அப்படிப்பட்டவங்க உன் கண்ணு முன்னாடி இருந்தா நீ என்ன செய்வ. இப்போ இட்டாமி பார்க்குறப்ப அந்த வயசானவரும் இப்போ எல்லாத்தையும் முடிக்க போகிறேன் அப்படி சொல்லிட்டு கத்தி எடுத்து லில்லையை குத்த வராரு. இப்போ இட்டாமி அவர் மேல் கன் பாயிண்ட் பண்ணிட்டு அசையாரு அப்படின்றான். அவரு கத்தியை கீழே போட்டு இது ஒன்றும் என் தப்பு கிடையாது, அந்த சின்ன பொண்ணு என்னோட ரிசர்ச்சை திருட்டா அப்படின்றா. அந்த மாதிரி ஒரு சின்ன பொண்ணு கண்டிப்பா இந்த வயசுல அவளால் சேஜா மாற முடியாது, எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா அவள் எல்லாத்தையும் திருடி இருப்பா. அப்படியா, நீ ஏமாத்து போயிட்டல, சரி இவர் என்ன சொல்றாரோ அவர் கேளுங்க ஜென்ரல் அப்படின்றான். அவரும் சரி நான் பார்த்துக்கிறேன் சொல்லிட்டு அவர் கூப்பிட்டு போகிறான். லில்லையும் இட்டாமி நீ என்னை காப்பாற்றிட்ட ரொம்ப நன்றி அப்படின்றா. இட்டாமியும் கவலைப்படாத, இதுக்கப்புறமும் நான் அவனை பார்த்துப்பேன். இப்போ லில்லை அதை பார்த்த உடனே சம வைக்கப்படுறா. இட்டாமியும்
உன்னோட பிரசன்டேஷன் காட்ட போறல, குட் லக், எதை பத்தியும் கவலைப்படாது அப்படின்றான். ஏற்கனவே உள்ள ஒருத்தர் பிரசன்டேஷன் பண்ணிட்டு இருக்கான். அவனை சொல்றான், இந்த மாதிரி தான் பிளானட்லாம் சோலார் சிஸ்டம் சுத்திட்டு இருக்குன்றான். அங்க இருக்கிறவங்களும் முட்டாள், இதெல்லாம் எப்பயோ கண்டுபிடிச்சாங்கடா, இதெல்லாம் எங்க தாத்தா காலத்துல இருந்து இருக்கு, இங்க இருந்து ஓடுறா அப்படின்னு சொல்லிட்டு கலர்ல தூக்கி அவன் மண்டை அடிக்கிறாங்க. இப்போ அவனும் கலர் அடி வாங்கிட்டு அங்க இருந்து ஓடுறான். இப்ப லேலே உள்ள போட்டு அதை பாக்குறான். இப்போ அவனும் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு ஓடிட்டு இருக்கான். இப்போ எட்டையும் பாக்குறான். ஓ, இதுக்குதான் வெள்ளை கலர்ல ட்ரெஸ் போட்டு வர சொல்றாங்களா? இப்போ லெல்லையும் தன்னோட பிரசன்டேஷன் காட்ட போறா. இப்போ இட்டாமி எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கான். இப்போ கூட்டத்தில் ஒருத்தரை பார்க்கறான். இப்போ உடனே அவ உட்ட கழட்டி பாட்டா அந்த நோரிக்க பொண்ணு அவளும் கத்தி எடுத்து லெல்லையை தாக்க வரா. இப்போ இட்டாமியும் கண்ணை பாயிண்ட் பண்றான். இல்ல நான் டைமுக்கு சொல்ல முடியாது அப்படின்றான். இப்போ அவனை சுத்தி ஏகப்பட்ட ஸ்பெல் அமலப்படுது. இப்போ அவளும் வாங்கி வச்சுட்டா. இட்டாமி கேட்கறான், ஆமா ஒரே டைம்ல எப்படி அவ்வளவு மேஜிக் வந்து கேட்கறான். தூக்காவும் அதுவா, இந்த சிட்டிக்குள்ள நிறைய ரூமர் போயிட்டு இருக்கு. என்னன்னா லெலைய அசாசின் தொடர்றாங்கன்னு, அதனால எல்லா மேட்சுமே இந்த சான்ஸ்க்காக தான் காத்துட்டு இருந்தாங்க அப்படின்றா. அப்புறம் தான் தெரிய வருது அங்க இருக்கிறவங்க எல்லாருமே மேஜிக் ஸ்பெல் போட்டாங்கன்னு. இப்போ இட்டாமி சொல்றான், அட ஜிஎஸ்டிஎஃப் கிட்ட கூட மேஜிக் என்ன நல்லா இருக்கும்ப்பா அப்படின்றான். சரி இதை ஒன்று நீ சேஃபா இருக்குல்ல, அதுவே போதும்பா அப்படின்றான். சரி மிச்சம் நீ பாத்துக்கோ, குட் லக் அப்படின்னு சொல்லிட்டு ஈட்டாமி வெளியே போறான். இப்போ லெலே பின்னாடி அந்த ஷாண்டி பொண்ணு வரா. இப்போ ஷாண்டி பார்த்தா அவ கையில ஒரு கத்தி இருக்கு. அவ லெலே நெஞ்சிலே குத்துறா. இப்போ ஈட்டாமி தடுக்க போறதுக்குள்ளே அந்த கத்தி அவன் நெஞ்சுக்குள்ள இறங்குது. இப்போ பிரின்சஸ் பீனியா கட்டுறாங்க. அவளுக்கு பின்னாடி அந்த 3 ஜென்ரலும் வந்துட்டு பிரின்சஸ் பீனியா, கிங் ஜோசல் இந்த ட்ரெஸ்ஸை உங்களை மாத்திக்க சொன்னார் அப்படின்றா. பார்த்தா அது ஒரு பிரிசனர் ட்ரெஸ். இதை பார்த்தோன்னே பிரின்சஸ் பீனியாக்கு சமஷாக்கா இருக்கு. இந்த சைடு ஆன்லஸ் இல்ல, மொத்த ஆர்மியுமே எப்படா ஆர்டர் வரும் சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களும் ஆர்டர் வரும் சொல்லிட்டு கோவத்துல காத்துட்டு இருக்காங்க. இப்போ இந்த சைடு ஜேட் பேலஸ்ல இம்பீரியல் ஆர்மியுமே தோத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு அந்த பண்ணி பொண்ணு வந்துட்டு மினிஸ்டர் கிட்ட சொல்றா, அவங்க கிட்ட 300 பேர் மட்டும் தான் இருக்காங்க. அது மட்டும் இல்ல, அவங்க கிட்ட இருக்கிறது பொண்ணுங்களும் வயசானவங்களும் தான். ஆனா 1000 பேரை வச்சுக்கிட்டு அவங்கள உங்களால தோக்கடிக்க முடியல. பிரின்ஸ் சோஷல் ஒரு வெற்றிக்கான ரிப்போர்ட்டுக்கு காத்துட்டு இருக்காரு. உனக்கு இன்னும் சோல்ஜர் வேணும்னா கேள்வி அனுப்புறோம். ஆனா இந்த மாதிரி எதிரிங்களை விட்டு வைக்க கூடாது. நம்ம இனிமே அந்த இடத்துல இருந்தாங்கன்னா உனக்கு என்ன நடக்கும் தெரியல அப்படின்றா. இப்போ அந்த மினிஸ்டர் பயத்துல, என்னை மன்னிச்சிருங்க. இப்போ இந்த சைடு ரோஸ் நெட்ஸ் எல்லாருமே அடிபட்டு ரொம்பவே டயர்டா இருக்காங்க. அவனுக்கு அந்த இடத்துல தாக்கு பிடிக்கிறதுக்கு சாப்பாடுமே இல்லை. சரி போசஸ், இப்போ என்ன செய்யறது கேட்குறப்ப அவளும் இப்போ நம்மளுக்கு அது வழியில் அந்த ஜாப்பனீஸும் ஓகேன்னு சொல்லிட்டாங்கன்னா நம்ம ஸ்டேட் இட்டாலிக்கா ஓடி போவோம் அப்படின்றான். ஆமாம், அது நல்ல ஐடியா. அங்கே தான் எல்லோ ரோஸ் யூனிட்டும் ஏன் ஜாப்பனீஸ் சோல்ஜரும் அங்கே தான் இருக்காங்க. நம்ம அங்கே போனோன்னா நம்ம ஜெயிச்சிரும் அப்படின்றா. போசஸும் ஆமாம், ஆனால் எனக்கு பிரின்சஸ் பீனியா பத்த கவலையாக இருக்குது. அவங்க இன்னுமே இம்பீரியல் பேலஸில் தான் இருக்காங்க. அங்கே இருக்க சோல்ஜரும் அவள் ராயல் ஃபேமிலியை சேர்ந்தவ, அவங்கள எதுவும் பண்ண மாட்டாங்க அப்படின்றா. போசஸும் நம்ம கேபிட்டல் விட்டு போகிறோன்னா நம்ம கண்டிப்பாக பிரின்சஸ் பீனியாவை கூப்பிட்டு போகணும். இப்போ இவங்க பேசிட்டு இருக்கப்பே எனிமி அட்டாக் பண்றாங்க. சீக்கிரம் வாங்க சொல்லிட்டு எல்லாரும் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களும் திருப்பி சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. இப்போ பிரின்சஸ் பீனியாவை கைதிகளோட ட்ரெஸ் கொடுத்து அவளை ஒரு சிறையில் அடைக்கிறாங்க. அந்த கதவு சாத்திரப்ப அவளை பிடிச்சிட்டு என்ன எங்கே விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதவு பிடிச்சிட்டே இருக்கா. இப்போ அந்த பண்ணி பண்ணுவா. கிங் ஜோசல் உனக்கு நிறைய வார்னிங் கொடுத்தாரு, ஆனா அதெல்லாம் கண்டுக்காம இருந்து நீ எங்க வழியில கொடுக்க வந்த, அதனால ஆப்பர்ச்சுனிட்டி ஸ்பெஷல் அப்படி உனக்கு தண்டனை கிடைச்சிருக்கு. பிரின்சஸ் பீனியாவும் நீ ஒரு வாரியர் பண்ணிதா, உன்னுடைய இடம் என்ன தெரியாமல என்கிட்ட பேசுறியா? அந்த பண்ணி பண்ணும், நீ என்ன வேணா சொல்லிக்கோ பிரின்சஸ். உனக்கு தெரியுமா அந்த ரூம்ல தான் நானுமே கைதியா இருந்தேன். எனக்கு தெரிஞ்சு இருக்கிறதுல ஏதாவது சூப்பரான ரூம், அது உனக்கு கரெக்டா இருக்கும். ஓ அப்புறம் கிங் சோசல் உனக்கு மெசேஜ் கொடுத்துருக்காரு, என்ன தெரியுமா? நீ தோத்துட்ட பீனியா. இப்போ இட்டாமே காட்டுறாங்க. இப்போ இட்டாமியும் லெலே உனக்கும் ஆகலையா அப்படின்னு கேட்கறான். இப்போ லெலையும் கண்ணு முழிச்சு பாக்குறா. இப்போ ஷாண்டியா அந்த சோல்ஜர் வச்சிருக்கா. அவ சொல்றா எப்படி? அப்புறம் தான் தெரிய வருது லெலை உள்ள ஜிஎஸ்டிஎஃப் ஆர்மர் போட்டிருக்கானு. அவ பார்த்துட்டு என்னது நீ ட்ரெஸ்ஸுக்குள்ள ஆர்மர் போட்டிருந்தியா? இப்போ லெலை அவளோட பிரசன்டேஷன் முடிச்சுட்டு வரா. அங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ உனக்கு நிறைய பிரச்சனை போட்டிருக்கு, அந்த பிரச்சனை முடிவு வரைக்கும் நீ சேஜ் ஆக முடியாது சொல்லியிருக்காங்களாம். இப்போ ஷாண்டி கேட்கறா, ஆமா நீ ஆர்மர் போட்ட அப்படின்றா. இட்டாமையும் என்னம்மா நீ தானமா ஆர்மர் போடணும்னு சொன்ன. அவளை யோசிச்சு பாக்குறா. ஆட நான் பிளான் இவங்க கிட்ட சொல்லிட்டேனா போச்சுடா அப்படின்றா. இப்போ ரோரி சொல்றா, நல்ல வேலை அந்த பைப்பர் ஒரு முட்டாளை அமர்த்திருக்கான், எங்களை அட்டாக் பண்ண போற தெரியுது, அதனால தானே நாங்கள் ப்ரிகாஷன் அதெல்லாம் செஞ்சிருக்கோம். நீ தானே அவளை கழுத்துக்குரிய வைப்பாங்கண்ணா, ஆனா நீ ஏன் பாத்தியா அவள் கழுத்துக்குரியக்கல. இட்டாமியும் ஷாண்டி எதுக்காக இந்த மாதிரி செஞ்ச அப்படின்னு கேட்கறான். அவளும் நான் பிரின்சஸ் பீனியா காப்பாத்துக்கிறதா அப்படி செஞ்ச அப்படின்றான். இட்டாமியும் என்னது இவ்வளோ அட்டாக் பண்ணா பிரின்சஸ் பீனியாக்கு என்ன ஆக்கும் அப்படி கேட்கறான். அவளும் பிரின்ஸ் சோசலுக்கு லெலையோட உயிர் வேணும், பக்கத்தில் இருக்க சோல்ஜரும் ஆமான்றான். அவன் என்ன சொல்றான்னா, நான் பிரின்ஸ் சோசலுக்கு நான் விசுவாசமா இருக்கிறத காட்டினா பிரின்சஸ் பீனியா விட்டுருவாருன்னு நினைச்சேன். ரோரியும் ஓ அப்போ பிரின்சஸ் பீனியா கிட்ட இருக்க விசுவாசத்தை வச்சுக்கிட்டு அந்த பைப்பூரை ஏமாத்திட்டானா அப்படின்றா. அந்த பொண்ணும் இல்ல நான் ஏமாந்து போல, எனக்கு தெரியும் பிரின்சஸ் பீனியா ஒரு பெரிய ஆபத்துல இருக்கா, பிரின்ஸ் சோசலோட ஆளுமை பெரிய பிரச்சனையா இருக்கு, எனக்கு தெரிஞ்சு அவங்களோட உயிரே ஆபத்துல இருக்கு அப்படின்றா. இப்போ பிரின்சஸ் பீனியா பார்த்தா அந்த ஜெயில அழுதுகிட்டு இருக்கா. அங்க இருக்க சொல்லிச்சிரும், எனக்கு தெரிஞ்சு ஜேட் பேலஸ் தாக்குவாங்க நினைச்சு கூட பார்க்கல அப்படின்றா. ஷேடியும் இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா பிரின்சஸ் பீனியாவும் ஆப்பர்ச்சுனிட்டியாங்கிற பேர்ல பனிஷ் பண்றாங்க அப்படின்றா. ஜெனரல் நீங்க பிரின்சஸ் பீனியாக்கு விசுவாசமா இருக்கீங்கன்னா இப்பே விலையிலே கொள்ளுங்க அப்படின்றா. அவரு தெரியும் பார்த்தா ஹிட்டாமியும் ரோரி எல்லாருமே அங்க இருக்காங்க. என்னால அது செய்ய முடியாதுமா, அதுவும் இல்லாம பிரின்சஸ் காப்பாத்துறது தானே முக்கியமான விஷயம் நம்மளுக்கு.
அவளும் 10,000 சோல்ஜர் மேலே அங்கே இருப்பாங்க. அவங்கள தாண்டி எப்படி பேலஸ்குள்ளே போவீங்க? நம்ம பைப்பரும் மற்ற அசசினை தடுக்கணும்னா நம்ம அந்த அம்முகளை அடிக்கிறத விட பேடனை தாக்கணும். அப்படின்னா பிரின்ஸ் ஜோசலை கொலை போறீங்க கேட்குறா. அங்கே இருக்க சொல்லிச்சிரும், பிரின்சஸ் பீனியாவை காப்பாற்றணும்னா இதுதான் ஒரே வழி. ஹிட்டாமி ஜிஎஸ்டிஎஃப் கிட்ட ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் வச்சா கேட்குறப்ப இல்லை நான் ராண்டிலேருந்து வெளில போனதான் மெசேஜ் வரும் அப்படின்றான். அங்கே இருக்க சொல்லிச்சிரும், சரி இந்த பிரிட்ஜ் ரிப்பேர் ஆயிடுச்சுல, வெளில என்ன நடக்குதுங்கிறத தெரிஞ்சதுக்காக ஒரு மெசேஞ்சர் அமைச்சிருக்கேன் அப்படின்றான். அந்த மெசேஞ்சர் வந்துட்டு, சார் பெரிய பிரச்சனை, பிரின்சஸ் பீனியா. இப்போ அவனும் பிரின்சஸ் பீனியாவோட விஷயத்த சொல்றான். இப்போ ஆல்னஸ்ல ஜெனரலுக்கு ஆர்டர் கிடைச்சிச்சு, ஆரம்பிக்கலாம், எல்லாரும் கிளம்புங்க அப்படின்றாரு. இப்போ கேபிட்டலை கைப்பற்ற மொத்த ஜிஎஸ்டிஎஃப் ஆர்மியுமே கிளம்புது. இந்த சைடு இந்த விஷயம் கேட்ட உடனே இட்டாமியும் கேபிட்டலுக்கு கிளம்ப ஆரம்பிச்சிட்டான். அவனுக்கு இப்போ சிக்னல் கிடைச்சிருச்சு. அந்த வாக்கி டாக்கில் என்ன சொல்றாங்கன்னா, நாளை காலையில மொத்த ஆர்மியுமே இம்பீரியல் கேபிட்டல் வந்து எல்லாத்தையும் ஆக்கிரமிக்க போகுது, அதனால எல்லாருமே தயாராருங்க அப்படின்றாங்க. நம்மளோட மிஷன் என்னன்னா நம்ம மக்களையும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்றவங்களையும் பத்திரமா கூட்டு வருது. இட்டாமியும் நான் வந்துகிட்டு இருக்கேன் கேபிட்டலுக்கு அப்படின்றான். ஜேட் பேலஸ்ல நிறைய ரோஸ் நைட்ஸ் ஆகிறதுனால ஜாப்பனீஸ் ஆர்மி கிளம்பலாங்கிற ஆர்டர் கொடுத்துறாங்க. இப்போ ஜென்ரல் ரெடி பிளான் சொல்றாரு. நம்மளோட மிஷன் என்னன்னா ஜாப்பனீஸ் அம்பாசிடரும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்றவங்க ஜேட் பேலஸ்ல இருக்காங்க, அவங்க எல்லாரையும் பத்திரமா இங்க ரெஸ்கியூ பண்ணி கூட்டு வரணும். இதை செய்யறதுக்கு நம்மளுக்கு டைம் தான் தேவை. இந்த மிஷனை நம்ம 6 மணிக்குள்ள முடிச்சாகணும். சோல்ஜர்ஸ் உங்க வாட்ச் ரெடி ஆவீங்க. இப்போ எல்லாருமே தன்னோட ஸ்டாப் வாட்ச்ல 6 மணி நேரம்னு வைக்கிறாங்க. இப்போ மொத்த ஆர்மியுமே ஃபிளைட்ல கேபிட்டலுக்கு கிளம்ப ஆரம்பிச்சாங்க. அவங்க போன அடுத்த செகண்டே சுத்தி இருக்க எல்லா டிராகன் ஆர்மியுமே அழிக்கிறாங்க. இப்படியே எல்லா ஏர் டிஃபென்ஸ் அழிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க. வானத்துல எல்லா டிஃபென்ஸையும் அழிச்ச உடனே இப்போ நிலத்துல போக ஆரம்பிக்கிறாங்க. வெஸ்ட் கேட்டை அவங்க கண்ட்ரோல் கொண்டு வராங்க. அந்த ஆர்மிக்கு குரோபாயிஷி மற்றவங்க வழி சொல்லிட்டு இருக்காங்க. அந்த ஆர்மியும் ஒரு ஆர்மி ஃபேக்ஷனாக கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இப்போ இம்பீரியல் கேபிட்டல் கேட்டும் ஜிஎஸ்டிஎஃப் கண்ட்ரோல் போயிருது. இப்போ ஆன்லஸ்லேருந்து கிளம்ப சோல்ஜர்ஸ் அங்கே வர ஆரம்பிக்கிறாங்க. அவங்களும் வான் வழியா எல்லா சோல்ஜர்ஸும் பேராஷூட் மூலியமா இறங்கிட்டு இருக்காங்க. இதை பிரின்ஸ் சோசல் பார்க்குறான். அட என்னது இது? அங்கே வந்தா ஜென்ரலும், ராஜா அது எனிமி, அவங்க வானத்துல இருந்து மழையா பொழிஞ்சிட்டு இருக்காங்க. சோர்ஜலும், அட இதுக்கு வாய்ப்பு இல்ல, அவங்களால எப்படி வானத்துல இருந்து விழ முடியுது? அங்க இருக்க ஜென்ரலும், ராஜா ஷாக்ல இருந்து வெளியே வாங்க, நம்ம இப்ப சண்டை போட ஆரம்பிக்கிறோம். சோர்ஜலும், ஆமாம்மா நீ கரெக்டாக தான் சொல்ற, அவங்கள விட எண்ணிக்கையில் நம்ம தான் அதிகமாக இருக்கும், நம்ம அவங்களை ஈஸியாக தோக்கடிச்சிடலாம் அப்படின்றான். இப்போ ஒரு சோல்ஜர் அங்கே வந்துட்டு, ரிப்போர்ட்டிங் சார், எனிமி ஏற்கனவே வெஸ்ட் கேட்டை கைப்பற்றிட்டாங்க, அது மட்டும் இல்லை மற்ற கேட்டை ஓப்பன் பண்ணிட்டு இருக்காங்க, அதுலேருந்து நிறைய எனிமிஸ் வந்துகிட்டே இருக்காங்க. ஜோர்சலும், இருந்து அவங்களால எப்படி இவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்க முடியுது சார்? இப்போ என்ன செய்யுது? அவங்க ஸ்டேட் எங்கே தான் வர போகிறாங்க அப்படின்றான். ஜோர்சலும் சம ஷாக்லேயே பயத்தில் இருக்கான். இப்போ ஜோர்சலுக்கு பின்னாடி அந்த பண்ணி பண்ண கூப்பிடுறா. ராஜா நீங்க உங்க சிம்மாசனத்தை விட்டு ஓட போறீங்களா? ஜோர்ஜலும், இல்ல நான் இங்க ஓட மாட்டேன். அந்த பண்ணியும் அவன் உசுபேத்திட்டே இருக்கா. நீங்க தான் இந்த எம்பையரை பிடிச்சிட்டு இருக்க பில்லரா இருக்கிறீங்க, நீங்க ஓடிட்டீங்கன்னா இந்த எம்பையரை கீழே விழுந்துரும். ஜோர்ஜலும், நீ அதை பத்தி கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். அந்த பண்ணி பண்ணும், நல்லது. அப்படியே இனிமே இங்க வந்தாலும் இங்க இருந்து நீங்க ஓடக்கூடாது. இங்க எவ்வளவு தைரியசாலின்னு எனக்கு தெரியும், நீங்க இங்க இருந்து கண்டிப்பா ஓட மாட்டீங்க. இப்போ பேராஷூட்ல இருந்து மொத்த ஆர்மிக்கில வந்து அங்க இருக்க இம்பீரியல் ஆர்மியை போட்டு தாக்கிட்டு இருக்கு. அங்க இருக்க சோல்ஜர்லாம் கன்ஸோட பவர் மடி தோத்து போறாங்க. இம்பீரியல் ஆர்மி எண்ணிக்கையில் அதிகமா இருந்தாலுமே ஆனா ஜிஎஸ்டிஎஃப் சோல்ஜர் கிட்ட இன்ஃபர்மேஷன் இருக்கு, அவங்க எல்லாமே ஆர்கனைஸா பண்றாங்க, அதனால இம்பீரியல் ஆர்மி அவங்க கிட்ட ஈஸியா தோத்து போகுது. இப்போ அந்த சோல்ஜரும் ஸ்ட்ரெயிட்டா ஜெட் பேலஸுக்கு போறாங்க. இந்த சைடும் குறைபாஷம் அவங்களோட ஸ்குவாடும் அங்க இருக்க நோபல்லாம் வேகன் மூலியமா வெஸ்கேட் வழியா ரெஸ்கியூ பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சைடு ஹிட்டாமியும் அவசர அவசரமா தன்னோட பேண்ட்ல வந்துட்டு இருக்கான். ஹிட்டாமியும் நான் யாரையும் சாக விட போறதில்ல அப்படின்றான். அங்க இருக்க சோல்ஜரும் எல்லாமே பிளான் படி போகுது சார், எல்லாரையும் நாங்க ரெஸ்கியூ பண்ணிட்டு இருக்கோம், இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஜெட் பேலஸுக்கு வான்வலை சப்போர்ட் வரும் சார் அப்படின்றாங்க. இப்போ ஜெட் பேலஸில் பார்த்தா ரோஸ் நைட்ஸை இம்பீரியல் சோல்ஜர்ஸ் சுட்டு போட்டாங்க. ரோஸ் நைட்ஸ் கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க, ஆனால் அவங்கள சுற்றி நூற்றுக்கணக்கான இம்பீரியல் சோல்ஜர்ஸ் காத்துட்டு இருக்காங்க. ஆனால் அந்த இடத்துக்கு ஜிஎஸ்டிஎஃப் சோல்ஜர்ஸ் வந்துட்டாங்க. அவங்களுக்கு பின்னாடி கண்ணை வச்சுட்டு எல்லாரையும் சுட்டு தாக்குறாங்க. இம்பீரியல் சோல்ஜர்ஸும் தன்னோட ஷீல்டை வச்சு பார்த்து தாக்குறாங்க. ஆனால் ஈஸியாக புல்லட் அது உள்ள போகுது. இம்பீரியல் சோல்ஜர்ஸை ஈஸியாக ஜிஎஸ்டிஎஃப் அழிச்சிக்கிட்டு இருக்கு. இப்போ இம்பீரியல் ஆர்மி ஆரோ வச்சு தாக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஆரோவில் ஒன்று ஜிஎஸ்டிஎஃப் சோல்ஜர் கையிலே தாக்குது. இப்போ அந்த சோல்ஜர் கட்டு போட்டுட்டு இருக்காங்க. இம்பீரியல் சோல்ஜர்ஸும் அவங்க தாக்க வராங்க. ஆனால் ஜிஎஸ்டிஎஃப் சோல்ஜர்ஸும் முடிஞ்சளவு சுட்டுட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாமல் கிரெனேடும் போட்டுட்டு இருக்காங்க. இப்போ மிச்சம் இருக்க சோல்ஜர்ஸ் அதை பார்த்துட்டு ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ எல்லாமே கிளியராக இருக்கு. அந்த மினிஸ்டர் அங்கேருந்து ஓட ஆரம்பிக்கிறான். இப்போ பின்னாடி ரோஸ் நைட் தொத்திட்டு இருக்காங்க. நீ இங்கேருந்து ஓட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மினிஸ்டரையுமே கொள்றாங்க. இப்போ அங்க வந்த சோல்ஜர்ஸும் அங்க இருக்க ஜாப்பனீஸை காப்பாத்துறாங்க. இப்போ அந்த இடத்துக்கு ரோஸ் நைட்ஸ் வந்துட்டு, அடக்கானல் உங்களை பார்த்தே ரொம்ப நாளாச்சு அப்படின்றா. அங்க இருக்க சோல்ஜரும், உன் பேர் போசஸ் தானே, உன்னை பார்த்ததுலையும் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்றான். சரி கேப்டன்லேருந்து வெளியே போறீங்களா, உங்களுக்கு ஏதாச்சும் வழி இருக்கா கேட்குறப்ப அவரும் ஒரு வழி இருக்கு அப்படின்றாரு. அப்படின்னா இங்க இருக்க நைட்ஸை கூப்பிட்டு போங்க, உங்களுக்கு வழி அவங்க ரெடி பண்ணுவாங்க அப்படின்றா. அவரும் ஓ ஓகே போசஸ் சொல்றா. அதுவும் இல்லாமல் இங்க இருக்க நிறைய சோல்ஜர் அடிபட்டு இருக்காங்க, நம்மளுக்கு இப்போ வேற வழியில் அவங்களை எங்கே விட்டு போகணும் அப்படின்றா. அங்கே இருக்க கனலும், கவலைப்படாதீங்க அவங்களையும் நம்ம கூப்பிட்டு போவோம். சரி அடிப்பட்டவங்கள நம்ம ஹெலிகாப்டர் வழியாக கூப்பிட்டு போவோம் அப்படின்றாங்க. அடிப்பட்டவங்களையும் அவங்க வான் வழியாக கூப்பிட்டு போயிட்டு இருக்காங்க. மிச்சத்தை நீங்க பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ குதிரையில ஏறுறா. அங்க இருக்கிறவங்களும், என்னது மிச்சத்தை நாங்க பாத்துக்குமா, என்ன சொல்ற?
போசஸும் நான் பிரின்சஸ் காப்பாத்த போறேன் அப்படின்னு சொல்லிட்டு குதிரையில கேபிட்டலுக்கு போக ஆரம்பிக்கிறா. அவளும் ஏய் வெயிட் பண்ண, நீ தனியா செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவளுமே அவளை பின்தொடர்ந்து போறா. இப்போ அந்த கர்னலுக்கு ஆமா இங்க என்ன நடந்துச்சு சொல்லிட்டு சமஷாக்ல இருக்காரு. அவளை கத்திட்டு சொல்றா, நாங்க வர வரைக்கும் நீங்க அந்த பாயிண்ட்ல வெயிட் பண்ணுங்க, நாங்க வந்துடும் அப்படின்றா. அந்த ஜெனரலும் பிரின்ஸ் ஜோசப் கிட்ட சொல்றாங்க, சார் நம்மளோட டிராகன் கேரியர்ஸ் எல்லாத்தையும் அழிச்சிட்டாங்க, அதுவும் இல்லாம ஓப்பர்ச்சுனியா சோல்ஜர்ஸ் எல்லாரையும் கொண்டுட்டாங்க, அதுல நம்ம மினிஸ்டரும் ஒருத்தர் அப்படின்றா. அங்க இருக்க சோஜலும் எல்லாருமே விட்டு சரி ஜூலே ஏதாச்சும் ஐடியா இருக்கா சொல்லிட்டு அந்த பண்ணி பொண்ணை கேட்கறான். அங்க இருக்க பண்ணி பொண்ணு இன்னுமே உசுபத்திட்டு இருக்கா. ராஜா நம்ம ஜிஎஸ்டிஎஃப் சும்மா விடக்கூடாது, எல்லா சோல்ஜர்ஸையும் இங்க வரவீங்க, அவங்கள ஜேட் பேலஸுக்கு அனுப்புங்க அப்படின்றா. எல்லா ஃபோர்ஸஸையும் ஜேட் பேலஸுக்கு அனுப்புங்க அப்படின்றான். அங்க இருக்க ஜெனரலா ராஜா அதுக்கு வாய்ப்பு கிடையாது, எல்லா காட்சுமே இங்கதான் வந்துட்டு இருக்காங்க, திடீர்னு இந்த மாதிரி ஒரு ஆர்டர் கொடுத்தா அவங்க குழப்பம் ஆயிடும், இது பெரிய பிரச்சனை கிளப்பு அப்படின்றான். ஜோர்ஜலும் வாய் மூடுங்க, நான் சொன்னது செய்யுங்க, அவங்க யாரும் வரலன்னா ராயல் காட்சியாச்சு அனுப்புங்க அப்படின்றான். இப்போ போசஸும் கூட வந்து சோல்ஜரும் இம்பீரியல் பேலஸுக்கு போறாங்க. ஆனா அங்க சோல்ஜர்ஸ் அங்க இல்லைங்க சொல்லிட்டு தடுக்கிறாங்க. நான் பிரின்சஸ் பினியா பார்க்க வந்திருக்கேன், நான் போசஸ் ஆக்டிங் கமாண்டர் அப்படின்றா. அங்க இருக்க சோல்ஜரும் அந்த பொண்ணு எங்களோட எனிமி, அவளை கிட்ட வராதீங்க அப்படி சொல்லிட்டு ஆர்டர் கொடுக்குறான். அங்க இருக்க சோல்ஜரும் அவளையும் போட்டு தாக்குறாங்க. இப்போ அவளும் கீழே விழுறா. இப்போ அங்க இருக்க சோல்ஜர்லாம் போசஸி அவளையும் தொடர்றாங்க. இப்போ அவளும் அங்கேருந்து வாழ ஆரம்பிக்கிறா. அவளும் பிரின்சஸ் பீனியா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்கா. இப்போ நிறைய சோல்ஜர்ஸ் அவங்களும் தோத்திக்கிட்டு இருக்காங்க. இப்போ மிச்சர் ஜிஎஸ்டிஎஃப் கிளம்பிட்டாங்க. ஆனா ஒரு ஹெலிகாப்டர் மட்டும் அங்கே நின்றுட்டு இருக்கு. என்னாச்சு கேட்கறப்ப வெயிட் பண்ணுங்க, அங்க இருக்க கர்னல் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, அவர் ஏதோ ஒரு காரணத்தோட வெயிட் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்றான். ஆனா அவங்க கையில வச்சிருக்க ஸ்டாப் வாட்ச் டைம் முடிய போகுது. இப்போ பைனாகுலர் மூலியமா பார்த்தா அவங்கள பெரிய ஆர்மியை தத்திட்டு இருக்கு. அடச்ச எல்லாரும் தாக்க தயாரா இருங்க அப்படின்றா. இப்போ அங்க இருக்க சோல்ஜரும் அங்க பின்னாடி ஒரு சோல்ஜர் தாக்கிட்டு இருக்காங்க. ஆனா முன்னாடி வராங்களே அவங்களை முடி தாக்காதீங்க அப்படின்றா. இப்போ ஒரு புல்லட் குதிரை மேல பட்டு அவங்க 2 பேருமே செதறி விழுறாங்க. அந்த கர்னல் ஒரு பொண்ணை பிடிக்கும், மிச்ச பொண்ணை 3 பேர் பிடிக்கிறாங்க. அந்த கர்னலும் அந்த பொண்ணை தூக்குன மாதிரியே ஹெலிகாப்டர்ல ஏறாரு. இப்போ அவங்களும் வெற்றிகரமா அந்த ஹெலிகாப்டர் ஏறி அங்கிருந்து கிளம்புறாங்க. இப்போ எல்லாம் சொல்றாங்க ஜஸ்ட் மிஸ் என்ன ஆயிருக்கும் அப்படின்றாங்க. இப்போவுமே அந்த கர்னல் அந்த பொண்ணு தூக்கி பிடிச்சிட்டு இருக்காரு. அப்புறம் தான் கர்னலுக்கு தெரிய வருது, ஐயோ என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கீழே இறக்கி விடாரு. ஆனா இந்த சைடு போசஸ் பிரின்சஸ் பீனியா அப்படின்னு சொல்லிட்டு ஜன்னலே பார்த்து அழுதுகிட்டு இருக்கா. கர்னல் நீங்க பிரின்சஸ் காப்பாத்தி ஆகணும் அப்படின்றா. அவரும் என்ன மன்னிச்சிரு, என்னால் இதுக்கு மேலே எதுவுமே செய்ய முடியாது. இப்போ கர்னல் யோசிக்கிறான், ஆமா இட்டாமையா இருந்தா என்ன செஞ்சிருப்பான். இப்போ சோசலுக்கு இன்ஃபர்மேஷன் வருது, எனிமி எல்லா ப்ரோ சென்டர்ஸையும் காப்பாத்திட்டாங்க, எல்லாருமே இந்த கேபிட்டல் இருந்து காப்பாற்றி போயிட்டாங்க, நமக்கு நிறையவே டேமேஜ் வந்திருக்கு, இந்த லாஸ்லாம் எண்ணிக்கையில சொல்ல முடியாது, என்னை மன்னிச்சிருங்க சொல்றப்ப பிரின்ஸ் சோசல் கேட்குறான், சரி டூல் இப்போ நான் என்ன செய்யறது அப்படின்னு கேட்குறான். சிம்பிள் தான், ஏன்னா மிச்சம் இருக்க இம்பீரியல் ஆர்மியை ஜாப்பனீஸ் அழிக்கிறதுக்கு கிளம்புவீங்க, இது உங்களுக்கு தோல்வியா இருக்கலாம், ஆனால் நீங்கள் செஞ்சே ஆகணும், ஏன்னா அவங்க திரும்பி வருவாங்க. ஏன் தெரியுமா, ஏன்னா அமைதிக்கான பிரிக்கை நம்மகிட்ட தான் இருக்கு, அது என்னன்னு தெரியல அப்படின்றாங்க. இப்போ பிரின்சஸ் பீனியாவை காட்டுறாங்க. பிரின்சஸ் பீனியாவும் ப்ளீஸ் என்னை விட விடுங்க, நீங்க என்னை விட்டு போகாதீங்க, என்னை காப்பாத்துங்க சொல்லிட்டு அங்கேயே அழுதுட்டு இருக்கா. யாராச்சும் என்னை காப்பாத்தீங்களா அப்படின்றா. இப்போ இட்டாமியும் கேப்டன் இறங்கிட்டான். இட்டாமி கேபிட்டலுக்கு வர வழியில திருப்பி அந்த வில்லேஜ் காப்பாற்றி கூட்டு வந்திருக்கான். இப்போ திருப்பி அந்த கர்னல் கிட்ட போய் பேசுறான். உன்னை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம், சரி எதுக்காக இங்கே வந்திருக்க அப்படின்னு கேட்குறாரு. உனக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும், ஜிஎஸ்டிஎஃப் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் ஒரு பெரிய ஆப்ரேஷன் நடந்திருக்காங்க, அதனால இன்னொரு வாட்டி சப்போர்ட் கேட்கறது ரொம்பவே கஷ்டமா இருக்கும். இட்டாமியும் கவலைப்படாதீங்க, இது ஒரு பர்சனல் ரெக்வஸ்ட், பிரின்சஸ் பீனியாவை ரெஸ்கியூ பண்ணும், அதுவும் இல்லாமல் இதை நான் அக்செப்ட் பண்ணிட்டேன். அவரும் ஓ அப்போ நான் ஓகேனாலும் இல்லைனாலும் நீ போதான் போற, சரி உள்ள வாங்க அப்படின்ட்டாரு. இப்போ பார்த்தா இட்டாமியோட பழைய ஸ்குவாட் ரிகானஸ் டீம் 3 வருது உள்ள. உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு கேப்டன் அப்படின்றாங்க. இட்டாமியும் அட நீங்களா, நீங்க இங்க என்ன பண்றீங்க? குரட்டாவும் அட கேப்டன் எங்கெல்லாம் மறந்துட்டீங்களா, நீங்க சண்டைக்கு போறீங்கன்னா நாங்களும் உங்க கூட வரோம் அப்படின்றாங்க. நீங்க தான் எப்பவுமே எங்களுக்கான கேப்டன் அப்படின்றாங்க. இட்டாமியும் தன்னோட பிளான் அவங்க கிட்ட சொல்றான். நான் ரோரியும் லெலையும் கூப்பிட்டு ஒரு சரௌண்ட் பண்ணி அடிப்பேன், குரட்டா குரபாய்ஷி நீங்க 2 பேருமே டூக்கா கூட பின்வாசல் வழியா போயிடுங்க, யாவும் நீங்களும் எம்பரர் காப்பாத்துங்க, குரபாய்ஷியும் சண்டையை நான் பாத்துக்கிறேன் அப்படின்றான். இட்டாமியும் நம்ம மிஷன் ரெஸ்கியூ பண்றது தான், ஆனா அந்த முட்டா பிரின்ஸ் ஏதாச்சும் பண்ணனா நீ அவனை பாத்துக்க அப்படின்றா. சரி அங்க எப்படி போக போறீங்க இருக்கிறப்ப இட்டாமியும் நம்ம இப்போ அவங்க ஜிஎஸ்டிஎஃப் சொல்லிட போக போறதுல வேஷம் போட்டு போறோம் அப்படின்றான். இப்போ இட்டாமியோட வேனை ஒரு காட் மாதிரி வேஷம் போட்டு இட்டாமி தலை விடுறாங்க. ஆனா அதே டைம் கொஞ்சம் கொஞ்சமா ஆக்சிலேட்டர் அழுத்திட்டு இருக்காங்க. நான் சர்வெண்டா நடிக்கிற சொன்னேன், ஆனா மொத்தமா எடுக்கிறேன்னு அப்படா சொன்னேன். ஜோடி பார்த்துட்டு என்னோட பாட்டியை நான் எழுப்பாங்க, இனாச்சு உனக்கு அப்படின்னு கேட்கறான். இட்டாமியும் இந்த இன்ஜின் ஆன்ல தானே இருக்கு, ஏன்னா எனக்கு ஈஸியா இருக்குங்களா அப்படின்றான். லெலையும் இன்ஜின் ஆன்ல தான் இருக்கு, ஆனா நம்ம ஸ்பீடா போனா ஒரு காட்டு மாதிரி தெரியாது, அது உண்மைதான், ஆனா எனக்குலாம் நாக்கு தெரியுது அப்படின்றான். இப்போ இம்பீரியல் பேலஸ்க்குள்ள போனா அங்க இருக்க சொல்லிச்சு பர்மிஷன் இல்லாம உள்ள போக முடியாது அப்படின்றாங்க. இப்போ லெலே சொல்றா, நான் தான் லெலே இல்லைனா நான் கோடா வில்லேஜ்ல இருந்து வரேன், இங்க இருக்க ராஜா என்ன சமன் பண்ணாரு, அதுக்கு பதில் சொல்ல தான் வந்திருக்கேன் அப்படின்றா. டோரியும் நாங்க தான் ஃபயர் டான் எடுக்கணும், அதை பத்தி பேச வந்திருக்கோம் அப்படின்றா. இருக்க சொல்லிச்சிடும், ஓ நீங்க தான் அந்த ஹீரோவா, எங்களை மன்னிச்சிருங்க, நீங்க உள்ள போலாம் அப்படின்றாங்க. இப்போ இட்டாமியும் வெற்றிகரமா அந்த கேட்டு உள்ள போறான். இப்போ பிரின்சஸ் பீனியாவை ஜோர்சல் முன்னாடி நிறுத்துறாங்க. பீனியாவோ உனக்கு என்கிட்ட இருந்து என்ன வேணும், அங்க இருக்க ஜென்ரலும் உங்களுக்கு இன்னுமா புரியல, பிரின்சஸ் பீனியாவும்
அந்த ஆர்டர் ஆஃப் த ரைட் ராஜா சொன்ன ஆர்டர் தான் கைப்படுத்தினாங்க. அங்க இருக்க ஜென்ரலும் அப்போ ராஜா தான் இம்பீரியல் கேபிட்டலுக்குள்ள எனிமி வரணும்னு சொன்னாரா? இந்த விஷயம் பிரின்சஸ் பீனியாக்கு தெரியல. என்னது இங்க வந்தாங்களா அப்படின்னு கேக்குறா. அது கேட்ட உடனே பிரின்சஸ் பீனியா சிரிக்க ஆரம்பிக்கிறா. இது ஒன்றும் சிரிக்கிற விஷயம் இல்ல. அங்க இருக்க சோல்ஜர்லாம் இங்க வந்து என்ன காரியம் பண்ணாங்க தெரியுமா? நீ எங்களுக்கு துரோகம் செய்யலனா எதுக்காக இன்னொரு நைட்ஸ் ஜேஎஸ்டிஎஃப் கூட ஓடி போனாங்க? ஏன்னா அவங்க ஏதோ மறக்கிறாங்க, அதனால தான் ஓடி போனாங்க. பிரின்சஸ் பீனியாவும் இதை நான் உங்ககிட்ட சொல்லி ஆகணுமா? ஏன்னா அவங்க இங்கே இருந்தாங்கன்னா எனக்கு நடந்த நிலைமை தான் அவங்களுக்கே நடக்கும். அந்த ஜென்ரலும் பிரின்ஸ் ஓசல் இந்த பிரின்சஸ்க்கு பைத்தியம் முடிச்சிச்சு போல, இப்போ என்ன செய்யுது அப்படின்னு கேட்குறான். இப்போ இட்டாமியோட ஸ்குவாடோ உள்ள நுழைஞ்சிடுச்சு. லெல்லையும் தன்னோட மேஜிக் வச்சு எல்லாரையும் தூங்க வச்சுட்டா. யாவும் வெற்றிகரமா ராஜாவோட ரூம் போறா. ஹூனோட நைட்ஸ் தான் ஜிஎஸ்டிஎஃப் கூட போயிட்டாங்க. பிரின்சஸ் பீனியாவும் எனக்கு என்ன நடந்துச்சே தெரியல, எனக்கு எதாவது தெரியாது அப்படின்றா. ரோசலும் இப்போ அதெல்லாம் விஷயம் கிடையாது, என்னோட கோல் ஜிஎஸ்டிஎஃப் தோக்கடிக்கிறது. அது இல்லாம அவங்களுக்கு அமைதி தானே வேணும். அவங்களுக்கு அமைதி வேணும்னா அவங்க திருப்பி வந்து உன்னை காப்பாற்றி ஆகணும்ல. கவலைப்படாத, அது வரைக்கும் உன்னை நான் கொல்ல மாட்டேன் அப்படின்றான். ஆனா அவங்க திருப்பி வர வரைக்கும் இங்க இருக்க இடத்தெல்லாம் நான் டபுள் டிஃபென்ஸ்ல வைப்பேன். திருப்பி வரப்ப ஜிஎஸ்டிஎஃப் ஓட விட்டுரும் அப்படின்றான். ஏன் அதுக்காக தான் ஒரு பெரிய யோகரையை நான் சர்வீஸ்ல வச்சிருக்கேன். இப்போ அவங்க எப்போ வேணா வரலாம், நான் ரெடியா இருக்கேன் அப்படின்றான். இப்போ ரோரியோ ஓ அப்படியா அப்படின்றா. இப்போ அந்த ரூம் கதவு உடச்சிக்கிட்டு ஹிட்டாமியோட ஸ்குவாட் உள்ள வருது. இதை பார்த்த உடனே ஜோசப் ஸ்டார்ட் இருக்கு. இது இவ்வளவு சீக்கிரமாவா? பிரின்சஸ் பீனியாவும் ஹிட்டாமி நீங்களா? ஹிட்டாமி சொல்றான், பிரின்சஸ் பீனியா உங்களுக்காக தான் நாங்க வந்திருக்கோம். இப்போ ஜோசல் பார்த்துட்டு நீ அங்கே இரு, நீங்க என்ன பண்ற அப்படின்னு சொல்லிட்டு பயத்துல இருக்கான். இம்பீரியல் சோல்ஜர்ஸ் வெளில என்ன பண்றீங்க, இவனை வந்து கைது பண்ணுங்க அப்படின்றான். இட்டாமையும் உன்னோட இம்பீரியல் சோல்ஜர்ஸ்லாம் வெளில ரூம்ல தூங்கிட்டு இருக்காங்க, இந்த ரூம்ல இப்ப இருக்காங்களே இவங்களால தான் உன்னை காப்பாற்ற முடியும் அப்படின்றான். அதுவும் இல்லாம இங்க இருக்கிறவங்களா ரோரி தெரீப்பர் கூட சண்டை போட தயாரா இருக்காங்களா? அங்க இருக்க சோல்ஜர்லாம் இந்த பேரு கேட்ட பயத்துல இருக்காங்க. இட்டாமையும் நல்ல முடிவு, பிரின்ஸ் ஓசலும் உன்னை நான் சும்மா விட மாட்டேன், ஓகர் நீ வா அப்படின்றான். இப்போ நிஜமால அந்த இடத்துக்கு ஒரு பெரிய ஓகர் வருது. பிரின்சஸ் பீனியா சொல்றா, ஜோர்ஜல் இந்த மாதிரி ஒரு விஷயத்த நம்ம பேலஸ்ல கூட்டு வந்திருக்க, உனக்கு பைத்தியம் முடிச்சிச்சுதான். ஜோர்ஜலோ எனக்கு இப்ப வேற வழி இல்ல, அவங்களை கொண்டு அப்படின்றான். அந்த ஜெயண்ட் ஓகரும் அவங்களை தாக்க ஆரம்பிக்குது. இப்ப லெலையோ தன்னோட மேஜிக் யூஸ் பண்ணி தப்பிச்சு எப்படி அதை அடிச்சிட்டு இருக்கா. இப்போ ரோரியா அவங்க கூட சேர்ந்து ஈஸியா அந்த ஜெயிண்ட போட்டு அடிச்சிட்டு இருக்கா. இப்போ 2 பேருமே சேர்ந்து மேஜிக்காலியும் தன்னோட சைத்தாலியும் போட்டு அந்த ஜெயிண்ட போட்டு அழிக்கிறாங்க. இப்போ அந்த ஜெயிண்ட்டுமே அழிஞ்சு போகுது. ஹீட்டாவே சொல்றான், சரி டைம் ஆயிடுச்சுல பிரின்ஸ் ஓர்சல் நாங்க கிளம்புறோம். அப்புறம் இன்னொரு விஷயத்துக்காக இங்க வந்தோம். என்னன்னா இதுக்கப்புறம் லெலை மேல எந்த அட்டாக்கும் நடக்கூடாது. ஓ அதுவும் இல்லாம பிரின்சஸை ரெஸ்கியூ பண்ண வந்தோம், அவ்வளவுதான். வாங்க பிரின்சஸ் பீனியா கிளம்பலாம் அப்படின்றான். இப்போ பிரின்சஸ் பீனியா போறதானே தெரியல. ஹீட்டாம சொல்றான், கவலைப்படாதீங்க நாங்க ஜேஎஸ்டிஎஃப் மக்களுக்காக தான் நாங்க இருக்கோம் அப்படின்றான். இப்போ சோர்சல் சொல்றான், அங்கே இல்லைங்க இந்த பேட்டில் இன்னும் முடியல, நான் இங்க தான் இருக்கேன். இட்டாமி நீ நானும் இப்பயே இந்த இடத்துல சண்டை போடுவோம்பா அப்படின்றான். இப்போ இட்டாமி கண் எடுத்து அவங்க நடி சொல்றான், அதே இடத்துல இரு, இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, நீ எங்க இருந்தாலும் அங்க எங்களால் வர முடியும், நாங்க எப்பயுமே உன்னை பார்த்துக்கிட்டே இருப்போம். நான் திருப்பியும் சொல்றேன், லெலையை அழிக்கிறதுக்கு அசசின் அனுப்பாத. அதுவும் இல்லாம பிரின்சஸ் பீனியாவை நான் கூட்டு போறோம், அப்படி இல்லைனா கீழே போச்சு அந்த புல்லட் உன் தலைக்கு வரும் அப்படின்றான். சரி வாங்க கிளம்பலாம் அப்படின்றா இட்டாமி. இப்போ இட்டாமி கூட்டு போறதுக்கு கொரட்டாங்க வரான். இப்போ வழக்கம் போல ரோரியும் இட்டாமி மடியில உட்காந்துட்டு இருக்கான். இட்டாமியும் ரோரி பின்னாடி தேடா இருக்கே அங்க போய் உட்காருமா அப்படின்றான். ரோரியும் அட இன்னும் நிறைய பேர் வருவாங்களா, ரொம்ப கூட்டமா இருக்கும் பண்ண அங்கேயே உட்காச்சிக்கிறேன் அப்படின்றான். குரட்டாவும் கேப்டன் உங்க பார்த்தாலே எனக்கு பொறாமையா இருக்கு அப்படின்றான். இட்டாமியும் நான் ஒன்னும் இதை என்ஜாய் பண்ணலடா. சரி மத்தவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்கறான். குரபாஷி ஏற்கனவே பின்னாடி இருக்க சொல்லி அழிச்சிட்டு இருக்கா, டூக்காட மேஜிக் கழிஞ்சிக்கிட்டே இருக்கு, அதனால நிறைய பேர் முழிச்சிட்டு இருக்காங்க அப்படின்றான். குரோக்காவும் ராஜாவை காப்பாத்திட்டா. இப்போ குரபாஷியும் அங்க ராஜா காப்பாத்துற ஸ்குவாடையும் ஏத்திக்கிட்டு அங்கிருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இட்டாமி ஸ்குவாட் தப்பிக்கிறதுக்கு அங்க இருக்க ஆஃபீஸரும் இட்டாமிக்கு ஹெல்ப் பண்றாரு. இப்போ இட்டாமி வெற்றிகரமா அங்கிருந்து தப்பிச்சு வரான். இப்போ ராஜாவை பார்த்தா ராஜா ஒரு கோமால இருக்காரு. பிரின்சஸ் பீனியா சொல்றா, எங்க அப்பாவை நீ கூட்டு வந்திருக்கீங்களா, ரொம்ப நன்றி அப்படின்றா. அப்போ நீங்க ராஜாவை காப்பாற்ற வந்திருக்கீங்க போல, என்ன காப்பாற்ற வரல. இட்டாமியும் இல்ல உங்களை காப்பாத்துறது தான் எங்களுக்கு ஒரு முக்கிய குறிக்கோளா இருந்துச்சு, உங்க அப்பாவை காப்பாத்துறது செகண்டரியா இருந்துச்சு எங்களுக்கு. பீனியாவும் சரி உங்க கவர்மெண்ட் ஆர்டர் கொடுத்துருக்காங்களா, சரி உங்க நோக்கம் என்ன அப்படி கேட்கறான். இட்டாமியும் சிம்பிள் தான், உங்க கூட நாங்க ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப்ல இருக்கணும்னு ஆசைப்படுறோம், அதுக்காக தான் அப்படி பண்ணோம் அப்படின்றான். இப்ப பார்த்தா அந்த ராஜா முழிச்சுக்கிறாரு. அப்படின்னா கேப்டன்ல ஒரே ஒரு துரோகி தான் இருக்கான்ல, அது ஜோர்ஜல் தான் அப்படின்றான். இப்ப எல்லாருக்குமே ஷாக்கா இருக்கு. அட ராஜா நீங்க முழிச்சுக்கிட்டீங்களா அப்படின்றாங்க. இட்டாமியும் நல்லவல நீங்க முழிச்சுக்கிட்டீங்க, அதுவும் இல்லாம இங்க இருக்க செனட்டர்லாம் நான் வெற்றிகரமா இட்டாலிக்கு எவகேட் பண்ணியாச்சு அப்படின்றான். இந்த ஸ்பீட்ல போனோம்னா நம்ம நாளைக்கு போயிடலாம் அப்படின்றான். அந்த ராஜாவும் ஹார்ஸ்ல போனோம்னா 1 வாரம் ஆகும், ஆனா இங்க 2 நாள் கூட இல்ல, 1 நாளே போயிடலாமா, சூப்பர். பீனியாவும் அப்பா அண்ணன் இந்த கண்ட்ரிய பெரிய அழிவுல தள்ளிட்டான், அவன் கிட்ட நீங்க தான் நிறுத்த சொல்லணும். ராஜாவும் திரும்பி போறதுல எந்த பயனும் இல்ல, நான் சொன்ன அவன் கேட்க மாட்டான், நான் ஜப்பானோட பிளானுக்கு ஒத்துக்கிறேன். பீனியாவும் என்னது ஜப்பானோட பிளானா? ராஜாவும் ஒரு சிவில் வார் நடக்க போகுது, இந்த மாதிரி ஒரு ஆளுமை வேணா கண்டிப்பா ஒரு சிவில் வார் நடக்கும், அப்படி நடந்தா பீனியா அடுத்த ராணியா நீதான் மாற போற அப்படின்றான். நீதான் இந்த இடத்துக்கு ஒரு பெரிய கவர்மெண்ட் ஆரம்பிக்க போற, அந்த கவர்மெண்ட் தான் ஜோர்ஜில தடுக்க போகுது. பீனியாவும் என்னது நானா, ஆனா என்னால என்னோட பிரதரை தடுக்க முடியாது. ராஜாவும்
என்னால் உனக்கு க்ரௌன் பிரின்சஸாக மாற்ற முடியும். அதுக்கு மேலே நீ தான் எல்லாத்தையும் செஞ்சாகணும். ஒன்று அவங்ககிட்ட அமைதியாக போ, அப்படின்னா என் பேர் 2 பிரிச்சுக்கோ, அதுவும் இஷ்டம் அப்படின்றாரு. பீனியா, நீ முடிவெடுக்க வேண்டிய நேரம் இப்போ வந்துச்சு. நம்மளோட எதிர்காலம் இப்போ உன் கையில் இருக்கு அப்படின்றாரு. இப்போ ஜோர்தல் எங்கே கிளம்பிட்டு இருக்கான். அந்த ஜென்ரல் கேட்குறாரு, சரி ராஜா எங்கே போகிறோம் அப்படி கேட்குறாரு. பிரின்ஸ் ஜோர்சலும், நம்ம இங்கேருந்து தப்பிச்சிட்டு இருக்கோம், நார்த் ஈஸ்ட்டுக்கு போவோம் இப்போதைக்கு, மிச்சத்தை அங்கே போய் பார்த்தோம் அப்படின்றாரு. ஜென்ரலும், ராஜா இப்போ நம்ம இங்கேருந்து போனோம்னா இங்கே இருக்க கவர்மெண்ட் அழிஞ்சு போயிடும், நம்ம கிட்ட இருந்து எல்லா கண்ட்ரோலில் போயிடும் அப்படின்றான். ஜோர்சலும், வாய மூடு. இப்போ அந்த பண்ணி பொண்ணு மனசில் நினச்சி பார்க்குறா, நான் ஒரு பிரிசனராக என் வாழ்க்கையை வாழ்ந்தேங்க, அதுக்காக இந்த கண்ட்ரி அழியணும்னு சொல்லிட்டு ரிவெஞ்ச் எடுத்தேன். என்ன நடந்தாலும் இந்த எப்பேர் அழியணுங்கிறது தான் என்னோட கோலாக இருந்துச்சு. அந்த கோல் இப்போ நிஜமெல்லாம் சக்ஸஸ் ஆச்சு. ஆனால் ஏன் என்னால் அழுகை நிறுத்த முடியல. இப்போ ஜோர்சலும் எந்த சத்தம் கேட்டாலும் கன்ஷாட் மாதிரி அவன் காதல் கேட்குது. நான் சொல்கிறேன், கண்டிப்பாக என்னோட ரிவெஞ்ச் எடுப்பேன். 10 நாள் கழிச்சு பிரின்சஸ் பீனியாவை க்ரௌன் பிரின்சஸாக மாற்றினாங்க. அதுக்கப்புறம் இட்டாலிக்கால அவள் புது கவர்மெண்ட்டே ஆரம்பிச்சான். இப்போ இட்டாலிக்கால எல்லா நோபல்ஸும் GSTF சோல்ஜரும் சேர்த்து அவங்களோட பர்மிஷனோட பிரின்சஸ் பீனியா அந்த நாட்டுக்கு மகாராணியாக மாறினான். பீனியா கையில் இப்போ மொத்த பவருமே போகுது. அவளோட அப்பாவும், உன்னோட காலம் வந்துடுச்சு பீனியா, பீனியாவும் இந்த என் பேருக்காக என் உடல் பொருளாவி எல்லாத்தையும் சமர்ப்பணம் செய்வேன், அதுவும் இல்லாமல் ஜப்பான் கூட அமைதியாக போவோம் அப்படின்றா. இப்போ இதை கேட்டவனே எல்லாருமே சம சந்தோஷமா இருக்கு. புரோட்டாவை எடுத்துக்கிட்ட, ஆட இதுதான் எதிர்பார்த்தேன், இந்த மாதிரி ஒரு ஹாப்பி எண்டிங் தான் எனக்கு வேணும் அப்படின்றான். இப்போ இந்த சைடு பார்த்தா அந்த கனல் கூட போசஸ் இருக்கா. என்ன நடக்குது குறை வயசு கேட்க அந்த கனலும், அதுவா போசஸ் நானும் டேட்டிங் பண்றேன் அப்படின்றா. இந்த சைடு இந்த லிeutenant பார்த்தா, நாங்க 2 பேருமே டேட்டிங் பண்றோம் அப்படின்றா. இந்த சைடு பார்த்தா நம்ம ஃபர்ஸ்ட் லிeutenant கூட அந்த பண்ணி பொண்ணு இருக்கா. என்னால் தானே உங்களுக்கு காய்பட்டுச்சு, அதனால உங்களை நான் பாத்துக்கிறேன் அப்படின்றா. இந்த சைடு பார்த்தா சுகவராவும் ஷேரியும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. சுகவராவும், கவலைப்படாதீங்க, நான் லா படி தான் பண்ணியிருக்கேன் அப்படின்றான். இதை பார்த்தவொடனே எல்லாருக்குமே ஷாக்கா இருக்கு. குறை வயசு சொல்றா, ஆடா இதெல்லாம் எப்படா நடந்துச்சு. குரட்டாவும், எனக்கு ரொம்ப பொறாமையா இருக்குடா. இப்போ குறை வயசு கேட்குறா, ஆமா ஒரு நிமிஷம், இங்க இவ்வளவு பெரிய விஷயம் நடக்குது, ஆனா நம்ம சீஃப், நம்ம கேப்டன் இட்டாமி எங்க அப்படின்னு கேட்குறா. குரட்டாவும், உனக்கு தான் அவரை பத்தி தெரியல, அவர் வேலையை விட அவருக்கு ஆபீஸ் தானே முக்கியம், இதுல உனக்கு தெரிய வேணாமா அவர் எங்க இருப்பான்னு. கேட்டுக்கு இந்த சைடு இட்டாமி சந்தோஷமா எங்கே ஓடிட்டு இருக்கான். நான் திருப்பி வந்துட்டேன்டா, உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையில ஒரு மாங்காய் வச்சிருக்கான். முழு வருஷமா உங்களை பார்க்காம போயிட்டேன், ஆனா இப்போ என் கனவு இந்த ஈவெண்ட்டுக்கு நான் திருப்பி வந்துட்டேன். என்னை மன்னிச்சுங்க பிரின்சஸ் பீனியா, ஆனா இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட்டை என்னால மிஸ் பண்ண முடியாது. போன வருஷம் கின்சா இன்சிடென்ட்லால எல்லாமே நசமா போச்சு, ஆனா இப்போ என்னோட டைம் வந்துடுச்சு, நான் கடைசியா அங்க வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஈவெண்ட்டுக்கு அவன் போறான். இப்ப ஏதோ ஒண்ணு இட்டாமி கால் தடுக்குது. பையன் டம்முன்னு கீழே விளையாடுறான். பார்த்தா அந்த இடத்துக்கு ரோரி டூக்காலே 3 பேருமே வந்திருக்காங்க. இட்டாமி பார்த்து ஷாக்கா வரான். ஆமா நீங்க 3 பேர் எப்படி இங்க வந்தீங்க? டூக்காவும், அப்பா என்னை விட்டு நீங்க எப்படி ஓடி வரலாமா? இல்லையும் இட்டாமி, என்ன நீங்க அந்த புக் ஸ்டோருக்கு கூட்டு போகணும் அப்படின்றா. ஆமா எப்படி நீங்க வந்தீங்க? ரோரியும், உங்க ஜெனரல் கிட்ட இதுக்கான ஸ்பெஷல் பெர்மிஷன் நாங்க கேட்டோம், அவரு அதுக்கு ஒத்துக்கிட்டாரு, அதுவும் இல்லாம ஒரு பெரிய கண்டிஷனோட, அது என்னன்னா நீ தான் எங்களை பாத்துக்கணுங்கிற கண்டிஷனோட விட்டாரு அப்படின்றா. இட்டாமியும், என்னது நான் உங்களை பாத்துக்கணுமா? கர்னல் ஜெனரல் ஏன் இப்படி இருக்கிறாரு என்ன மன்னிச்சிடுங்க, ஆனா இன்னைக்கு எனக்கு நிறைய பிளான் இருக்கு, ப்ளீஸ் ஆன்லைன்ஸுக்கு போறீங்களா? இப்போ இவங்க 3 பேர் பார்த்து எல்லா கும்பலும் சொல்லிடுச்சு. அட இந்த 3 பேர் இது அவங்களா? எல்லாருமே அது ரோரி டூக்கா லலே எல்லாம் வாங்க சொல்லிட்டு அவங்க சுத்து போடுறாங்க. அட இங்க பாரு எவ்வளவு கூட்டம் வந்திருக்கு. ரோரியும், ஆமா நான் எல்லாத்துலயும் பாப்புலர்ல, நான் எங்க போனாலும் இப்படிதான் வருவாங்க அப்படின்றா. டாமி பார்த்துட்டு, போச்சுடா இது நல்லதுக்கு இல்லையா அப்படின்றான். இப்ப அந்த இடத்துல ஒரு போலீஸ் வந்துட்டு, ஏய் இங்க என்ன நடக்குது? டாமி, இல்ல இது வந்து, அந்த போலீஸ் வந்துட்டு, கவலைப்படாதீங்க நான் உங்களை வேற இடத்துக்கு கூட்டு போறேன், நீங்க வாங்க என் கார்ல ஏறுங்க, நான் உங்களை பாத்துக்கிறேன் அப்படின்றான். இட்டாமிய அந்த போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கார்ல வச்சிட்டாங்க. இப்ப அந்த இடத்துக்கு ரீசா போயிட்டு இருக்கா. அவ ஜன்னல் இட்டாமி பாக்குறா. அட இட்டாமி நிஜமால நீதாதா, இப்ப என்னடா பண்ண அப்படின்னு கேக்குறா. இட்டாமி அடிச்சுக்கிட்டு, நான் வெறும் மாங்க தான் இங்க வாங்க வந்தம்மா, ஆனா என் நிலைமை பாத்தியா, என்ன அரெஸ்ட் பண்ற அளவுக்கு கூட்டு போயிட்டாங்க. இப்ப லேலே பேக்ரவுண்ட்ல பேசுறா. இந்த கதை 2 உலகங்களை சேர்த்த கதை. அந்த 2 உலகத்தையும் சேர்த்தது ஒரே ஒரு விஷயம்தான், அந்த விஷயம்தான் தி கேட். இதோட இந்த எபிசோடு முடியுது, இந்த சீசனும் முடியுது. இந்த சீரிஸ் எப்படி இருந்துச்சுக்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நான் போடுற இந்த மாதிரி வீடியோலாம் உங்களுக்கு வரும். நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். Until then, bye bye.